لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் இங்கே திரளாக குழுமிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில பல்வேறு தலைப்புகளின் கீழ் சிறந்த ஆய்வுரைகளை கேட்டுவிட்டு இறுதியாக இஸ்லாத்தில் ஆன்மீகம் என்ற தலைப்பை ஆய்வு செய்வதற்காக நாம் எல்லாம் காத்திருக்கிறோம். ஆன்மீகம் என்று சொன்னால் ஆன்மாவை, உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு துறை என்று அதற்கு பொருள். மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் அதனுடைய உள்ளமே காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக ஒரு துறையை உருவாக்கி அதற்கு ஆன்மீகம் என்று சொல்கிறார்கள். இந்த ஆன்மீகம், இந்த துறையிலே ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஈடுபாடு அவனை வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் சிறந்தவனாக நடைபெறுவதற்கு உதவ வேண்டும். ஆன்மீகத்தை உருவாக்கியவர்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான். ஆன்மீகத்தை எதற்கு உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலே அவனுக்கு பல தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளை அவன் எப்படி அறிந்து கொள்வது, அதற்குரிய சரியான வழியை எப்படி தேர்வு செய்து கொள்வது. ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை இருக்கிறது. அந்த குடும்ப வாழ்க்கையில தம்பதியர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றவருடைய உரிமையை எப்படி மதித்து நடந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு கூட்டு வாழ்க்கை இருக்கிறது. இந்த கூட்டு வாழ்க்கையில் அவன் சந்திக்கக்கூடிய மக்களோடு எப்படி பழக வேண்டும், எப்படி குறுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி அக்கிரமத்தை காணும் பொழுது தட்டி கேட்க வேண்டும். இது போன்ற எல்லா துறைகளிலும் மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை என்று அவன் சந்திக்கின்ற எல்லா துறைகளிலும் அவன் சரியான நிலையில எந்த சந்தர்ப்பத்திலும் சருகிவிடாமல் நடைபோடுவதற்காகத்தான் இந்த ஆன்மீகம் என்று ஒரு துறையை உருவாக்கியதாக இந்த ஆன்மீக கட்சிக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆன்மீகம் என்றால் என்ன, ஏனைய மார்க்கங்களை பொறுத்தவரை அல்லது இஸ்லாத்திற்குள்ளேயே போலியாக நுழைக்கப்பட்டிருக்கின்ற ஆன்மீகத்தை பொறுத்தவரை என்ன வித்தியாசம் இருக்கிறது சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகம், ஒரு வரையில் இந்த வித்தியாசம் சொல்லிவிடலாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகம் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் பொது உடைமையாக்கப்பட்ட ஒரு ஆன்மீகம். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகத்தை ஆண்களும் எடுத்து நடக்க முடியும், பெண்களும் எடுத்து நடக்க முடியும். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகத்தை படித்தவர்களுக்கும் நடைமுறைப்படுத்த முடியும், படிக்காத சாதாரண பாமரனுக்கும் கூட அவனுக்கு நடைமுறைப்படுத்த முடியும். இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகத்தை உயர்ந்த பாரம்பரியம் கொண்டவனுக்கும் நடைமுறைப்படுத்த முடியும், சாதாரண நிலையில் உள்ள பாரம்பரியத்திலே தாழ்ந்தவனாக கருதப்படக்கூடியவனுக்கும் கூட அதை நடைமுறைப்படுத்த முடியும். ஆக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகம் என்பது பொது உடைமையாக்கப்பட்ட ஆன்மீகம், எல்லா மக்களாலும் எடுத்து நடக்கப்படக்கூடிய ஒரு ஆன்மீகம். ஆனால் ஏனைய சமுதாயத்தில் சொல்லப்படக்கூடிய ஆன்மீகங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால்
எல்லோராலும் நிச்சயமாக அது எடுத்து நடக்க முடியாது. அந்த மதத்துக்காரர்கள் இப்படி சொல்லவும் செய்கிறார்கள். இந்த ஆன்மீகத்தை, அதாவது உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு என்று சில வழிமுறைகளை உலகத்திற்கு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வழிமுறைகளில் ஒன்று துறவரத்தை மேற்கொள்வது. அந்த வழிமுறைகளில் ஒரு வழி என்னன்னு சொன்னா துறவரத்தை மேற்கொள்வது. மனிதன் தன்னுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்திக் கொள்ளணும் சொன்னா அவனுக்கு ஒரு குடும்பம், அவனுக்கு மனைவி மக்கள், அவனுக்கு ஒரு கொண்டாட்டி, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம அவன் கடவுளுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு செல்லும் பொழுது அவன் ஆன்மாவை பக்குவப்படுத்திக் கொண்டவனாக ஆகிறான். ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை அவன் அறிந்து கொள்கிறான் என்று இந்த ஆன்மீகவாதிகள், யார் இந்த ஆன்மீகம் சொல்லுகிறார்களோ இந்த ஆன்மீகவாதிகள் ஒரு வழியை சொன்னார்கள். இதை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் கடைபிடிக்க ஆரம்பித்தால் அந்த வருஷத்தோடு உலகத்தில் மக்கள் தொகை காலி. எல்லாரும் இந்த நான் அந்த உச்சநிலை அடைய போறேன், நான் ஆன்மீகத்தில் உயர்வான அந்தஸ்து அடைஞ்சு பக்குவப்படுத்திக் கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் உள்ள 450 கோடி மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்கன்னா 450 பேருக்கு அப்புறம் ஒரு நகர் உருவாக முடியாது. ஏன்னா எல்லாம் குடும்பத்தை திறந்துட்டோம், எல்லாருமே மனைவி மக்கள் வேணாம்னு சொல்லிட்டோம், யாருக்கும் புருஷன் தேவையில்லை, யாருக்கும் புள்ள தேவையில்லை. இந்த தீர்மானத்துக்கு வந்து நம்ம பக்குவப்படுத்த போனோம்னு சொன்னா உலகம் அழிஞ்சு போயிடும். இவங்க சொல்லக்கூடிய ஆன்மீகத்தை யாரோ ஒரு 3 பேர் 4 பேர் செய்யணும்னா அதை சொல்ல முடியுமே தவிர எல்லா மக்களுக்கும் இதை போய் சொல்ல முடியுமா? இதுதான் ஆன்மீகம் தான். ஆன்மீகம் சொல்வது மனிதனை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு பதிலா மனித சமுதாயத்தை அழிக்கிறதுக்குரிய வழியை சொல்லணும். அழிக்கிறது தெரிஞ்சதுனாலதான் அந்த ஆன்மீக கட்சியில் இருக்கிறவங்க கூட அவன் நடைமுறைப்படுத்த மாட்டான். அப்படி ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கவா எவ்வளவு செஞ்சுட்டு போறான். நம்ம செய்யக்கூடாதுன்னு செய்யற காரணம் என்ன? இது ஒரு போலியான ஆன்மீகம் அவனுக்கே தெரியுது. ஏன் இந்த ஆன்மீக கட்சியில் உள்ளவர்கள் அப்படி செஞ்சு காட்டுறது பார்ப்போம். நம்ம சமுதாயத்தில் இது ஆன்மீக நினைக்கிறவங்க இருக்கான். இவங்க கண்டுபிடிச்ச பிற மதத்தவர்கள் கண்டுபிடிச்ச இந்த துறவரத்தை அதுதான் தன்னை பக்குவப்படுத்திக்கிற வழின்னு சொல்றாங்களே, இந்த வழியை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், மதிக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறாங்க. இத்தனையே பெரிய மகான்கள் சொல்லி அவங்க எல்லாம் கல்யாணமே பண்ணல, அண்ணாவுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க. பிரச்சாரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளையே, நம்ம சமுதாயத்திலேயே அந்த மகான் கல்யாணம் பண்ணல, இந்த மகான் கல்யாணம் பண்ணல, தன்னுடைய வாழ்நாளையே இறைவனுக்காக அர்ப்பணித்துக்கிறாரு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கல்யாணம் பண்ணவரை கண்டித்து பேசக்கூடிய குணமுடி மஸ்தான் மாதிரியான ஆட்களை எல்லாம் ஆன்மீகத்தினுடைய பெரிய ஞானிகளாக இன்னைக்கு மதிக்கிறாங்க. அது என்ன விலங்கு அதாவது என்ன பண்றாரு? பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு, வாழ்க்கை துணைக்கு பெண்ணு தேவையில்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா உன் வாழ்க்கையை வீணா போயிடும், இன்மை வாழ்க்கை வீணா போயிடும், மர்ம வாழ்க்கை வீணா போயிடும் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் தன்னுடைய அந்த குணமுடி மஸ்தான் பாருங்க, நீங்க படிச்சா தெரியும். ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மரப்பாக்குவாள். இந்த கல்யாணம் பண்ணு சொன்னா ஆடு வேணும், மாடு வேணும், வீடு வேணும், எல்லாம் போய் தேடிக்கிட்டு வான்னு சொல்லி ஆண்டவனை மரப்பாக்குவாள். இல்லற வாழ்க்கை என்பது ஆன்மீகத்துக்கு தடையானது எங்க இருந்து வருது? இஸ்லாமிய லேபிள் எடுத்து வருதுங்க. இஸ்லாமிய லேபிள்ல மஸ்தான் சொல்றார், மகான் சொல்றார், ஆண்டவனை மரப்பாக்குவாள். அந்த நாரிகள் ஆசையை கையையோ வையத்தில் பெண் கொண்ட பெயர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே என்றமே. இந்த நாரிகள் அந்த பொம்பளைகளை ஆசை வச்சு பெண் கொண்டவர்கள் இந்த கல்யாணம் பண்ணினவன் பட்ட பாட்டையும் அதனால் அவன் அடைந்த கேட்டையும் பேசுவோமே என்றுமேங்கிறார். அப்ப இந்த கல்யாணம் பண்ணவெல்லாம் கேடுதான் கட்டிருக்கான், ஒழுங்கான வழிக்கு போகல. இன்கூடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவங்க கல்யாணம் பண்ணா தானே. இவனுடைய வசனப்படி இந்த வாசல்படி கல்யாணம் பண்ண அத்தனை பேர் பட்ட பாட்டையும் அதனால பட்ட கேட்டையும் பேசுவோம். இதை ஒருத்தன் படிக்கிறான். இது ஒரு ஆன்மீகம் சொல்லிட்டு நம்ம சமுதாயத்தில் உள்ள கிழக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கு. குணமணி மஸ்தானுடைய பாடல்கள் சொல்லி இது அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆன்மீகம். ஆன்மீகத்தில் இது எல்லாருக்கும் நடைமுறைப்படுத்த முடியல பாருங்க. யாராலையும் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சிரமமான இயற்கைக்கு பொருந்தாத ஒரு வழியை கொண்டு வந்து உலகத்துக்கு சொல்லி இதனாலதான் மனிதன் தன்னை பக்குவப்படுத்திக்க முடியும். இப்படி சொல்லக்கூடிய கிறிஸ்தவத்தில் அது சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கன்னியாசிகளாக கன்னியாஸ்திரிகளாக ஒரு கூட்டத்தை உருவாக்கி ஆன்மீகத்துக்கு அவங்க நேர்ந்து விடப்பட்டிருக்கிறார்கள். இந்து மதத்தில் இந்த மாதிரியான சாமியார்கள் சொல்லி அவர்களும் ஆன்மீகத்துக்கு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கேயும் குணமுடி மஸ்தான் மாதிரியான ஆட்கள் சில பேரை உருவாக்கி அவங்க ஆன்மீகத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக நம்மிடையே பிரச்சாரம் செய்யப்படும். ஆன்மீகவாதியாக ஆவதற்கு, தன்னை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு, கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்குரிய வழி என்னன்னு சொன்னா கல்யாணம் பண்ணாது, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடாது. இது இவ்வளவு முட்டாள் கணக்கு வரல இல்லையா? இது எல்லாரும் கடைபிடிச்சா என்ன ஆகும்? ஆதமலைத்தெல்லாம் கடைபிடிச்சிருந்தா அன்னையோட உலகம் காயும். ஆதமலைத்தெல்லாம் கடைபிடிச்சிருந்தாங்கன்னா அந்த 2 பேர் தான் உலகத்தில் இருந்திருப்பாங்க டோட்டலாக.
அதுக்கப்புறம் மனித சஞ்சாரமே இருக்காது. அப்ப இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான அறிவுக்கு ஏற்றுக்கிறாத ஒரு சமாச்சாரம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த மாதிரி மற்றவனை விட்டு தள்ளுங்க, இந்த மாதிரி ஆன்மீகத்தில் போயிட்டாங்கல்ல, குடும்ப வாழ்க்கையை ஒதுக்குனாத்தான் அவன் உள்ளத்தை பக்குவப்படுத்திடுவேன் அப்படின்னு போன எத்தனையோ பிரேமானந்தாக்களை நீங்க பாக்குறீங்க. அவன் என்ன பண்ணா, முறையான இந்த ஹலாலான குடும்ப வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புகுந்து விளையாட ஆரம்பிக்கிறான். சாதாரண மக்களுக்கு இருக்கிற பெண் தேவையை விட அவனுக்கு கூடுதலான தேவை இருந்திருக்கும். எத்தனையோ ஃபாதர்ஸ் அது மாதிரி எல்லாம் முறை நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரியான வேஷம் போட்டிருக்கிற எத்தனையோ சேகுமார்கள் இங்கேயும் அது மாதிரி போன காட்சிகளை எல்லாம் மந்திரிக்க போறோம், தண்ணி ஓடி கொடுக்குறேன்னு சொல்ற கூத்துறதா கேள்விப்பட்டுதான் இருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாத, சாத்தியம் இல்லாத, அல்லாத இயற்கையில எதை படைச்சு வச்சுக்கிறாங்க, எதை வெல்ல முடியாத அதை போய் வெல்லு அப்படின்னு சொல்லி பொருந்தாத காரணங்களை சொல்றாங்களே. இந்த ஆன்மீகத்தை இஸ்லாம் சொல்லவே இல்லை. இதை இஸ்லாம் மறுக்குது. இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த குடும்ப வாழ்க்கை என்பது மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒண்ணு. அது இல்லைன்னு சொன்னா அவன் வாழ்க்கை தடம் புரண்டு போயிடும். ஒழுங்கா நடக்கும். எது ஆன்மீகத்துக்கு தடங்கிறானோ அது ஆன்மீகத்தை அடைவதற்கு வழி இஸ்லாம் சொல்லுது. எவ்வளவு ஒரு நேர் மாற்றமான வாழ்க்கைன்னு பாருங்க. இவங்க சொல்லக்கூடிய ஆன்மீகம் எல்லாம் மனிதனுக்கு நடைமுறைப்படுத்த முடியல. கடவுளை அடைவதற்கு அதான் வழி நவன் சொல்றான். இஸ்லாம் சொல்லுது அதான்டா தடை. இந்த கல்யாணம் பண்ணாம நீ தனியா இருப்பேன்னு சொல்லிய அதுதான் ஆன்மீகத்தில் உள்ள தடை. உன்னால பக்குவப்பட முடியாது. அந்த உணர்வுக்கு ஒரு வடிகால உண்டாக்கி கொடுத்தாக்கா அதுக்கப்புறம் அந்த மனிதன் சரியான முறையில் தன்னுடைய வாழ்க்கை அமைச்சுக்குவாங்கிறதுனாலதான் எல்லா நபிமார்களும் கல்யாணம் பண்ணாங்க. ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைஞ்சவங்க யாரு? நபிமார்கள் இருக்காங்க. நபிமார்கள் அடைஞ்ச நிலைக்கு மேல ஒரு ஆன்மீக உலகத்தில் உண்டுமா? இல்ல. எந்த ஒரு நபியாவது கல்யாணம் பண்ணாம இந்த மாதிரி துறவரம் மேற்கொண்டான்னு சொல்ல முடியுமா? முடியாது. எல்லா நபிமார்களுக்கு ஒரு அருணாளகம் அல்லாஹ் நல்லா சொல்லி காட்டுறான். அத்தனை நபிமார்களுக்கு நாம் மனைவியரை, ஜோடியரை, துணைவியரை ஏற்படுத்தி இருந்தோம். அப்ப இந்த மனைவியரை ஏற்படுத்தி அவர்களோட வாழ்க்கை நடத்தினவங்க தான் இஸ்லாமிய அடிப்படையில் பெரிய ஆன்மீகவாதிகள் சொல்லுவோம். ஆன்மாவை பக்குவப்படுத்திக் கொண்டவர்களையே உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் யார்? நபிமார்கள். அந்த நபிமார்கள் யார் கல்யாணம் பண்ணல? அது ஒரு சிறப்பாக சொல்லி காட்டணும். அவர்களுக்கு மனைவியரை ஏற்படுத்திருந்தோம், ஜோடி ஏற்படுத்தி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அவ்வாவை பறக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட என்ன சொன்னாங்களா, இல்லையா இந்த தத்துவம் இல்லையா? அப்ப இந்த கல்யாணம் பண்ணி பெண்ணை கரைச்சி இருக்குன்னு சொன்னா இந்த ஆண்மகன் அவரிடத்துல போய் ஆத்ம சாந்தி அடையணும், அமைதி அடையணும், ஆன்மாவை பரிசுத்தப்படுத்திக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை துணையை படைச்சதாகவே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த ஆன்மீகம் சொல்லிக்கிட்டு நடைமுறைப்படுத்த முடியாத இஸ்லாமிற்கு மாற்றமான கொள்கைகளையும் கூட இங்கே உள்ள சில வியாபாரிகள், ஆன்மீக வியாபாரிகள் இதை ஒரு சரக்கா வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான போலிகளை எல்லாம் மகான்கள் என்றும் பெரியார்கள் என்றும் சொல்லி நபிகள் நாயகத்தையும் ஏனைய நபிமார்களையும் இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அது இஸ்லாமிய ஆன்மீகம் சொல்லிக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஆன்மீகவாதிகள் ஆன்மாவை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு கண்டுபிடிச்ச இன்னொரு வழி என்னன்னு சொன்னா, கல்யாணத்தை மட்டும் திறந்துருக்கலாம். டோட்டலாகவே ஊரு, உலகம், சுற்றம், பூ, வீடு, வாச எல்லாத்தையும் திறந்து போயிடணும். காலை செடியோன்னு போய் தவமே இருக்கணும். கொண்டாட்டியை திறந்துட்டு ஊருக்குள்ள கூட இருக்கக்கூடாதான். கொண்டாட்டியும் திறந்து ஒண்ணு அந்நேரம் தம்பி, மாமா, மச்சான் எல்லாம் பார்த்தா நமக்கு அது ஒரு ஆசை வரும். அந்த உலகத்துல வாழணும் ஒரு நாட்டம் வரும். அதுக்காக வேண்டிய தப்பு தண்டா செய்ய வேண்டியது வரும். அதுக்காக நீ என்ன செய்யணும்? உன் உள்ளத்தை பக்குவப்படுத்திக்கிறதா இருந்தா காரோ தெரியும் எங்கேயாவது போய் தனியா உட்கார்ந்துக்கிட்டே அல்லா அல்லா அல்லான்னு சொல்லி, கடவுளை கடவுளை கடவுள்னு சொல்லி, சிவனே 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 என்று சொல்லி, கர்த்தரே கர்த்தரேன்னு சொல்லி, எப்படியாவது தனியா இருந்து கொண்டு நீ ஜெபித்துக் கொண்டே துதி செய்து கொண்டே அப்போ உள்ள பக்குவப்பட்டு போயிடும். நீ ஒரு உயர்ந்த நிலைக்கு உனக்கு ஆசாபாசம் இருக்காது, இந்த உலகப்பொருள் மீது பேராசை இருக்காது. இப்படி எல்லாம் சொல்லி இது ஆன்மீகத்தினுடைய வழி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களையும் நம்ம பார்க்கிறோம். எங்க சொல்றாங்க? இந்து மதத்துல சொல்றாங்க, கிறிஸ்துவ மார்க்கத்தில் சொல்றாங்க. நம்மள உள்ள இந்த போலி ஆன்மீகவாதி இருக்கான அவனை அப்படியே காப்பி வச்சு அதை சொல்றான். இந்த ரஜாலின்னு ஒரு ஆள் பெரிய ஆன்மீக தந்தைன்னு இந்த ஆளுக்கு மறைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். ஆசைத்தை யாரப்பனா நவீன இலாகமா கல்வல் கலீதிக்கமா நவ்வர்த்த கல்வையுமா நின்னாசி ரஜாலி. ஒவ்வொரு மதரசாக்களையும் இப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன? ரஜாலி இமாமுடைய உள்ளத்தை நீ பிரகாசமாக்கியது போல எங்கள் உள்ளத்தையும் பிரகாசமாக்கி. அந்த கஜாலி யாருக்கு? எந்த கஜாலி யார் மாதிரி நடக்கணும்னு கேட்கிறாங்களோ அவர் என்ன சொல்றாரு? நீ காடல் செடியோன்னு சொல்லி லெபனான் நாட்டு லெபனான்ல உள்ள ஒரு மலையில போய் ஒரு தங்கம் அடைஞ்சிரு அப்படிங்கிறார்.
மின்ஹாஜுல் ஆபிதீன்ங்கிற கிதாபுல அவர் பக்கத்துல லெபனான்ங்கிற ஒரு காடா இருந்துச்சு. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, லெபனான் காட்டுல போய் நீ போய் தஞ்சம் அடைஞ்சு போயிரு, அங்கேயே இருந்து ஒதுங்கிரு, மக்களோட எந்த உறவை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு போதிக்கிறாரு. அப்பதான் பக்குவப்பட முடியுமா? அதாவது கெட்ட செயல்ல இருந்து, கெட்ட எண்ணத்தில இருந்து, இதுல இருந்தாலும் விடுபடுவதற்கு கண்டுபிடிச்ச வழி என்ன? இந்த மாதிரி எல்லாத்தையும் திறந்துட்டு மக்களை விட்டு ஒதுங்குவது, ஒரு உலக நாடு எல்லாத்தையும் மறந்துட்டு மக்களை விட்டு ஒதுங்கி போய் வாழ்வதுதான் ஆன்மீகம். அதுதான் ஆன்மா பக்குவப்படுத்த முடியும். இப்படி ஒருத்தன் போயிட்டான்னு சொன்னா அவன் ஏமாற்ற மாட்டான், அவன் பொய் சொல்ல மாட்டான், அவன் யாருக்கு மோசம் செய்ய மாட்டான், பிராடு பண்ண மாட்டான், கொலை செய்ய மாட்டான், ஒருத்தந்த கையை கால வெட்ட மாட்டான். என்னென்ன காரியங்கள் மனிதனுக்கு கேடு வரக்கூடியதா இருக்கிறோ அதெல்லாம் செய்ய மாட்டான். இந்த பக்குவத்தை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ரஸ்தாலி போன்றவர்கள் எல்லாம் போலி ஆன்மீகவாதியான போலி ஆன்மீகவாதிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ரஸ்தாலி போன்றவர்கள் எல்லாம் இஹ்யாவிலே இந்த கருத்தை வலியுறுத்தி எழுதுகிறாரு. மின்ஹாஜுல் ஆபிதீன்ங்கிற அந்த புத்தகம் இதே மாதிரியான கருத்தை வலியுறுத்தி எழுதுகிறாரு. எங்கேயாவது தொலைஞ்சு போயிருந்தோமா? நான் கேட்கிறேன், இதை எல்லாரும் கடைபிடிச்சாங்க. அப்படி அவாய்ஸ்லாம் பொதுவான நான் சொன்னேன், துறவரத்தை சொன்னபடி எல்லாரும் கடைபிடிச்சாங்க, முடிஞ்சு வச்சுக்கல. இந்த ஆளுக்கு சொல்லக்கூடிய இந்த ஆன்மீகத்தை அத்தனை பேரும் கடைபிடிச்சு ஆளுக்கு ஒரு காட்டுக்கு ஆளுக்கு ஒரு மரத்துல உட்கார்ந்துட்டான்னு சொன்னா அப்புறம் எப்படி அவன் உலகத்துல வாழ்வான்? இந்த போலி ஆன்மீகவாதிகள் கூட இப்படி பயிற்சி எடுக்கணும், உலகத்தை விட்டு ஒழிஞ்சிருந்து தனியா ஒரு ரூமில் அழைச்சிட்டு சில்லா இருக்கணுங்கிறவங்க கூட சோத்துக்கு இங்க இருந்தா எதிர்பார்க்கணும். இங்கிறதுக்கு நம்மள்கிட்ட இருந்தா எதிர்பார்த்துட்டு இருக்கான். இப்படி எதிர்பார்த்து நம்மள மாதிரி ஒரு 4 ஏமாளிகள் கொண்டு கொடுக்கறதுனால அவன் நான் எல்லாத்துக்கும் ஒதுங்கிட்டாங்க. அவன் சேர்த்துக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிட்டதுனால அவங்களை சேர்த்துக்கு நீங்க பொறுப்பு ஏற்றுக்கலன்னு சொன்னா அவன் அதோட கதை முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாருமே அது மாதிரி காட்டுல உட்காந்துக்கிட்டா சோத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறது யாருமே இருக்க மாட்டான். அப்பவும் பட்டினியில் சாக வேண்டிய எல்லாரும் நீங்க வாட்டக்கூடிய வழியை பாருங்க. ஆனா இவன் சொல்லக்கூடிய உண்மை நான் மறுக்க மாட்டேன். தனியா ஒதுங்கி போயிட்டீங்கன்னு சொன்னா பொய் சொல்ல மாட்டான் ஒருத்தன். பொய் சொல்றது ஜோடி இன்னொரு நாள் வேணும்ல. பொம்பளை இருந்தா தானே தப்பா நடக்க முடியும். பொம்பளை இல்லாத இடத்துக்கு போயிட்டா தப்பு நடக்க முடியுமா? ஏமாத்துறது இன்னொருத்த வேணும்ல. அதனால ஏமாத்த மாட்டான். வாஸ்தவம் சொல்ற வழியெல்லாம் உண்மை காரணம் சொன்னாது. தனியா ஒருத்தர் இருந்தா யார் தொடர்பு இல்லாம திருட மாட்டான். திருடுறதுக்கு இன்னொருத்த வேணும். அவன் போட்டு திருட முடியும். கொஞ்சம் இன்னொருத்த வேணும். பொய் சொல்ல மாட்டான். பொய்ய கொண்டு சொல்றது கேட்கறது ஒரு காது வேணும். காது இல்லாதனால பொய்யும் சொல்ல மாட்டான், ஏமாற்ற மாட்டான். கையை கால ஒருத்தர் வெட்ட மாட்டான். வெட்டுறதுக்கு ஒரு வேணும்ல. இவெல்லாம் யாரு வேணான்னு போயிடுறானே. ஏன்னா இதுக்கு பேர் ஆன்மீக பக்குவம், இதுக்கு பேர் பக்குவம் சொல்ல முடியுமா? இது பக்கத்துல அவர் இருக்கணும், அவருடைய பொருளை மண்ணுக்கு தெரியமா இருக்கணும். ஆனால் நான் இருக்கக்கூடாது. திருடுவதற்கான வாய்ப்பை கொடுத்து திருடாம இருந்தா அவன் ஆன்மா பக்குவப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு பொம்பளை இருக்கணும், அவ நம்மளை தவறான வழிக்கு நம்மளை அழைக்கணும். அந்த நேரத்தில் ஜெயிச்சு அந்த தவறான வழியில விழுந்துடாம இருந்தா நான் பக்குவப்பட்டிருக்கேன்னு அர்த்தம். நீ ஒன்னா நம்ம ஒரு கிரிமினலை கொண்டு வா, தனியா கொண்டு ரூம்ல அழைச்சிருவோம், அவன் யாருக்கு போயிடுவான். நான் கேட்கிறேன், இதுல பக்குவமாடா? வாய்ப்பு இல்லைன்னா அதுக்கு பேர் பக்குவமா? ஆன்மீக பக்குவத்துக்கு வழி சொல்லலாம் பாருங்க. இந்த மாதிரி அடைச்சி வைக்கப்பட்டவனை அழைச்சி விட்டா இங்க கொண்ட அக்கிரமம் அதிகமா தான் இருக்கும். வாய்ப்பு சொல்லாம யாரையும் சந்திக்காம அந்த வாய்ப்புகளை கொடுக்காம ஒதுக்கி வச்சிருந்தோம்னு சொன்னா அவனை தனியா நாட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டுங்க, நாட்டையே அழிச்சுக்கணும். கட்டுப்படுத்தி வச்சிருந்த அந்த வாய்ப்புகள் கூட உண்ணா கிடைக்கக்கூடிய நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும் தெரியாம ஊரையே தோல்சம் பண்ணிட்டு போயிடுவான். இவங்க அந்த வழியைத்தான் பொய் சொல்ல மாட்டாங்க இல்லையா? கேட்கலாம், பொய் சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஏமாற்ற மாட்டாங்க இல்லையா? இப்ப அவன் பாட்டு தனியா போய் உட்காந்துட்டான்னு சொன்னா பொய் சொல்ல மாட்டான், ஏமாற்ற மாட்டான். இது வேற ஆன்மீகம். நீ எவன் ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன்னு சொல்லியோ இவரை பெரியாரே கொண்டு வைக்குவோம். ஒரு தனியான காட்டுல போய் சொல்லுவாங்க, சொல்லுவானா? அவன் மட்டும் தான் இருக்கான். அதை முன்னா நம்பர் பக்கா கேடியை கொண்டு அந்த இடத்துல விட்டாலும் செய்ய மாட்டான். இது என்ன பக்குவங்கிற? இதுல பக்குவத்துக்கோ உள்ள பயிற்சிகளுக்கோ என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது. எவனை தனியா விட்டாலும் செய்ய மாட்டான். அது பயிற்சி பக்குவம் என்பது என்னன்னு சொன்னா அவனுக்கு எல்லா விதமான தூண்டுதல்களும் இருந்து அல்லாஹ்வுக்கு பயந்து ஆன்மாவை பக்குவப்படுத்திக்கிட்டு இவன் இருக்கிறது எடுத்தால் அவனுக்கு தெரியாது, எடுக்க மாட்டான். ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், அந்த அளவுக்கு நான் பக்குவப்பட்டுட்டேன். இந்த இடத்துல பொங்கலை என்னை கூப்பிடுற, அவளை அடைகிறதுக்கு என்ன எல்லா வழியும் இருக்குது, ஆனால் தொட மாட்டேங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு பேர் பக்குவமா? பொங்கலையை திட்டத்தில் விடாம விட்டுட்டு நான் பரிசுத்தமா வந்துட்டேன் அப்படின்னா இது என்ன? இது எவனும் இருப்பான். எல்லாரும் அப்படித்தான் இருக்க முடியும். 450 கோடி பேரை இப்படி இருக்க வச்சுக்கலாம். நல்லா இது ஒரு பெரிய ஆன்மீகம் கிடையாது. சாதாரணமா இருந்துட்டு போயிடுவான். தனித்தனியா அடைச்சு வச்சிருந்தா அவன் என்ன செய்ய முடியாது. அப்ப இந்த ஆன்மீகத்தை ஆன்மாவை பக்குவப்படுத்துறதுக்கு நீங்க கண்டுபிடிச்ச வழி. இந்த வழி மேல மார்க்கங்களோடு இருந்தா நம்ம கண்டுபிடிக்க செய்ய முடியாது. அப்ப இந்த ஆன்மீகத்தை ஆன்மாவை பக்குவப்படுத்துறதுக்கு நீங்க கண்டுபிடிச்ச வழி. இந்த வழி மேல மார்க்கங்களோடு இருந்தா நம்ம கண்டுபிட மாட்டோம்.
இந்த வழியை இங்கு வந்து பிரச்சாரம் பண்றாங்க. இந்த வழிய இது மாதிரி நடந்தவர்களை எல்லாம் ஆன்மீகவாதிகள் நமக்கு அறிமுகப்படுத்துறான். இந்த மாதிரி சில்லா இருந்தார்கள், எத்தனையோ பெரியார்கள் வரலாறு போட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்களா, சில்லா இருந்தாங்க. என்னடா சில்லா இருந்தாங்க? ஆதாரம் சொல்றா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னால் ஹிரா மலையிலே போய் தவம் இருக்கிறையா, தனித்து இருக்கிறையா, ஊர் மக்களை விட்டு ஒதுங்கி இருக்கிறையா, கொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு போய் தனித்தவர்கள் ஹிரா குகையில் இருக்கிறையா, அது மாதிரி பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி எல்லாத்தையும் தொடர்ந்து ஆகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க வந்து முன்மாதிரியா எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி ஆதாரம் காட்டாம பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை ஆதாரமா காட்டி இந்த மாதிரியான கல்வத்து இருக்கு பேரு. கல்வத்துல இருக்கிற கல்வத்து நாயகம்ங்கிற பேர்லயே எத்தனை அல்லாக்கள் இருக்காங்க. கல்வத்துனால இது அர்த்தம். கல்வத்துன்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி எஸ்கேபிசம், ஒதுங்கி போய் எஸ்கேப் ஆகி போயிருக்கிறது பாருங்க. இதுக்கு பேர் தான் கல்வத்துங்கிறது. இந்த கல்வத்து நாயகம்ங்கிற பேர்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சில்லா இடம்னு சொல்லி எத்தனையோ பில்டிங்கை கட்டி வச்சிருக்கான். தனக்கு நாகூர்ல கடற்கரைக்கு போக இருக்கும். சில்லா இருக்கிற இடம் என்ன? சில்லா இருக்கிற இடம் அந்த அவுளியா வந்து தனியா போய் ஒதுங்கி மக்கள் தொடர்பு இல்லாம கொஞ்ச நாளைக்கு இருந்துருவாரு, அதான் சில்லா இப்படின்னு சொல்லி இவர்கள் மீது பக்தி வர நமக்கு ஏற்றி வச்சிருக்கிறான். இன்னைக்கு கல்வத்து நாயகத்தை மதிக்கக்கூடியவருக்கு தானே செய்யறோம். ஆனா இது வந்து இஸ்லாத்துல எனக்கு அனுமதி இருக்கிறா, இப்படி முழுசா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி போறதுக்கு அனுமதி இருக்கிறான்னு சொன்னா நிச்சயமா கிடையாது. இஸ்லாம் வந்து இதை கட்டுமையா கண்டிக்குது. இந்த மாதிரி ஊர் உலகத்தையெல்லாம் விட்டு ஒதுங்கிட்டு போய் பக்குவப்படுத்துறத, அதே நேரத்தில் அவங்க சொல்ற ஆதாரத்தையும் பார்க்கணும்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் போது நம்மால் விழுந்துடும். ஆமா, ரசூலுல்லாஹ் எப்படிதான் செஞ்சிருக்காங்க. எவ்வளவு நாள் போய் அந்த விழா கோயில தவம் இருந்துட்டு ஊர் உலகத்தை எல்லாம் புறக்கணிச்சுட்டு இருந்தாங்க. இருந்தது வாஸ்தவம். இருந்த ரசூலுல்லாஹ் வந்து நல்ல வேலை செஞ்சீங்க, நீங்க இருங்க நல்லா சொன்னாங்கன்னா எப்ப இருந்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஆகிறதுக்கு முன்னாடி போய் இருந்தாங்க. என்ன வழின்னு தெரியாத ஒரு நேரத்துல என்னடா இவரோட கலந்து வாழ்ந்து தப்பு தவற பார்த்துட்டு இருக்க வேண்டி இருக்கு, இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத ஒரு நேரத்துல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஆனா அந்த ஹிரா குகையில இருந்து எல்லாம் வரவேற்று நல்ல வேலை செஞ்சீங்க, வெயில் இங்கே வந்துருங்க, இங்கே உட்கார்ந்து எதிர்பார்த்தாலும் தவறு செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா ஓடுதானா, ஓடு வெள்ளிடுமா ஒன்று இலை, உனக்கு சொன்ன செய்தியை போய் அங்க எடுத்து சொல்லு, அடிவாங்க உதவாங்க, போர் செய்யு, வெட்டு குத்து எல்லாம் செய்ய வேண்டிய தேவைப்பட்ட அதையும் செய்யு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சானா நீ பாட்டுக்கு போய் உட்கார்ந்து கண்டானா? நபியா ஆவதற்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியை செஞ்சிருக்கிறாங்க. அந்த வழியை நபியா ஆன பிறகு செஞ்சாங்களா? நபியின் ஆன பிறகு போய் எப்பவாச்சும் போய் தவம் இருந்தாங்களா? அல்லாஹ்வுக்கு இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் தெளிவான வழிகாட்டுதல் கிடைச்ச பிறகு எப்பவாச்சும் போய் மதீனாவில் இருக்கிற நேரத்தில் என் ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி நான் போய் கல்வத்து இருந்துட்டு வரேன், 6 மாசத்துக்கு நீ தேடாதீங்க அப்படின்னு எப்பவாச்சும் போனாங்களா? மக்காவில் இருக்கிற இந்த 10 வருஷ காலத்துல 13 வருஷ காலத்துல போனாங்களா? இல்ல. நபி ஆவதற்கு முன்னாடி அவர்களுக்கு பலதரப்பட்ட நிலைகள் என்னன்னு தெரியல, அல்லாஹ்விடம் இருந்து ஒரு செய்தி கிடைக்கல, எப்படி ஆன்மாவை பக்குவப்படுத்தி என்பதை அவங்களா யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஒரு முடிவு வர்றாங்க. அந்த முடிவு அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா? நிச்சயமா ஏத்துக்கிறாங்க. 23 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டாங்க. அதே கண்டினியூ பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். போயிருந்து அவங்க மட்டும் தான் ஆன்மீகவாதியா இருந்திருப்பாங்க, நீங்களா இருக்க மாட்டேங்க, நானா இருக்க மாட்டேன். அவங்க போகாததுனால நம்மள ஆன்மீகவாதியா இருக்கணும். நம்மளும் நம்மளை பக்குவப்படுத்திக் கொண்டு ஒரு கூட்டங்கள் உருவானதுக்கு காரணம் இந்த வழிமுறையை கடைபிடிக்காதனாலதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைபிடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா அதோட கதை முடிஞ்சு அவங்க ஒரு ஆள் தான் ஆன்மீகவாதி. நீங்க உள்ள மக்கா காசு ஒரு அபூபக்கரை பார்த்திருக்க முடியாது, ஒரு உமரை பார்த்திருக்க முடியாது, ஒரு உஸ்மானை பார்த்திருக்க முடியாது, ஒரு சஹாபியை பார்த்திருக்க முடியாது. எல்லாமே அந்த பழைய வழிகட்டிலே போய் மூத்தா போயிருப்பாங்க. ஆக இந்த மாதிரியான வழிமுறையை இஸ்லாம் ஆதரிக்கவே கிடையாது. ஒரு முறை ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர் பிரயாணம் எல்லாம் போயிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். வந்து சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் வெளியூர் பிரயாணம் போனேன். போகும்போது அங்க ஒரு மலை அடிவாரத்துல சுவையான நீரூற்று ஊத்திக்கிட்டே இருக்குது. பாலைவனத்தில் நீருங்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? நீரூற்று ஒன்று சீரிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்த உடனே அங்கேயே நான் தங்கி அங்கேயே அல்லாஹ்வுக்காக என்னை அர்ப்பணிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் யூத மார்க்கத்தை கொண்டு வரவில்லை. அவங்க சொன்ன வார்த்தை என்ன? நான் யூத மார்க்கத்தை கொண்டு வரவில்லை, நான் கிறிஸ்தவ மார்க்கத்தை கொண்டு வரவில்லை, தெளிவான ஒரு தீனை, தெளிவான ஒரு மார்க்கத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒளிஞ்சி ஓடுறது யூத மார்க்கத்தில் உள்ளது, இந்த மாதிரி ஒளிஞ்சு ஓட சொல்றது கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ளது, நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் இடம் கிடையாது, சேர்ந்துதான் வாழணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டவருக்கு மறுத்துறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஹிரா குகையில உள்ள ஆதாரம் காட்டுறாங்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்திட்டாங்களே, அது சரியான வழி இல்லைன்னு அவங்க எவ்வளவு செஞ்சாங்களோ நுபுவத்துக்கு முன்னாடி
அது தவறுங்கிறது இப்ப சொல்றாங்களா இல்ல, ஒரு தோணு கேட்கும் பொழுது இந்த மாதிரிலாம் தனிச்சு போகாத, அல்லாத என்ன சொல்றாங்க கையில கிடைச்சிருக்கலங்க, கிடைக்காட்டி தேடி ஓடிட்டு ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகத்தை அல்லாஹ் குர்ஆன் மூலமாக நம்ம கையில தந்துட்ட பிறகு அதுக்கப்புறமேலே அது தேடியா நீ ஓடுற. அல்லாஹ்வுடைய தூதர் ஓடினாங்கன்னா குர்ஆன் கிடைக்காத இடத்துல ஓடினாங்க. குர்ஆன் கிடைத்த ஒரு சமுதாயம், அதுல ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்குரிய எல்லா வழிமுறைகளும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஓடுவதை இஸ்லாம் அனுமதிக்க. இன்னும் சொல்ல போனா ஓடுறதுக்கு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருந்து ஒரு தாமரையில தண்ணீர் மாதிரி அந்த வாழ்க்கையும் இஸ்லாம் பாருங்களேன். ஊர் வாசல்லாம் விட்டு காட்டுக்கு போறதை விட்டுருங்க, வீட்டுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான், தாமரையில தண்ணி இருக்கும், தண்ணி தாமரையில ஒட்டாது. அதே மாதிரி கொண்டாட்டியோட இருப்பான், இவன் கொண்டாடி ஒட்ட மாட்டான். குடும்பத்திலே ஒருத்தனா இருப்பான், அவன குடும்பத்தில கட்சியும் இருக்காது. இப்படி ஒரு விட்டேர்த்தியா நடந்துட்டு இருக்கான் பாருங்க. இந்த மாதிரியான வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. இது நம்ம மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. நல்ல ஒட்டணும், குடும்பத்துல ஒட்டுனா எல்லாமே கோயில்னு சொல்லுவான். இஸ்லாத்தில் நல்ல ஒட்டி வாழ்றா, குடும்பம், அண்ணன், தம்பி, சொத்து எல்லாத்தோடும் நெருங்கி பழகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதுக்கு சான்றாக நீங்க சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பலமுறை சொல்லப்பட்டிருக்கு. அதுல இருந்து நீங்க விளங்கிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு ஒரு ஹிஜ்ரத் செய்து வந்தவரையும் ஒரு மதீனாவாசி அன்சாரியையும் சேர்த்து 2 பேரும் சகோதரர்னு பிணைச்சு விட்டாங்க. மக்காவிலிருந்து வர்றாரு, வீடு வாசல் சொத்து ஒண்ணும் இல்லாம வெறுமையா வர்றாரு. அவருக்கு ஒரு அரவணைக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, இந்த ஒரு வீடு வாசல் வாங்குற அளவுக்கு வசதி இருக்கும், எல்லாத்தையும் விட்டு விழாவில் வர்றாரு. அவருக்கு என்ன செய்யணுங்கிறதுக்காக வேண்டி மதீனாவில் உள்ள ஆளை கூப்பிடுவாங்க, நீ இவரை சேர்த்துக்க, இன்று முதல் இவர் உன்னுடைய சகோதரர், இன்று முதல் இவர் உனக்கு சகோதரர், இன்று முதல் இவர் உனக்கு சகோதரர், இப்படின்னு சொல்லி மதீனாவில் வந்த ஒவ்வொருத்தரையும் மக்காவில் உள்ள ஒவ்வொருத்தரோட சேர்த்து சகோதரர்கள் ஆக்கி விட்டாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் பேர் மிச்சம் இருந்தவங்கள பள்ளிவாசல படுக்க வச்சு விட்டாங்க. சின்ன தோழர்கள் மூலமா இல்லையா, கொஞ்சம் பேருக்கு அன்சாரிகள் முஹாஜிர்களை விட அன்சாரிகள் எண்ணிக்கை கம்மியா இருக்கு ஆரம்ப கட்டத்தில். அதை ஏற்றுக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்களா இருக்காங்க, எல்லாரும் சேர்த்து விட முடியாதுல. நானே கால் வீட்டு வண்டிக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு ஆள் சேர்த்து விடுவாங்களா, யாரு தாங்குவாங்களோ அந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து விடுறாங்க. அந்த மாதிரி சேர்த்து விட்டதுல அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சல்மான் பார்சி சேர்த்து விடுறாங்க. சல்மான் பார்சி பாரசீக நாட்டுக்காரர், அவர் ஹிஜ்ரத் செஞ்சு தான் வர்றாரு, எல்லாத்தையும் தொடர்ந்து ஒண்ணும் இல்லாம தான் வர்றாரு. அவர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுவோட சேர்த்து நீங்க 2 பேரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சு விட்டுறாங்க. விட்ட உடனே இந்த சல்மான் பார்சி வெளியே போய் சம்பாதிச்சுட்டு வேலை வெட்டிலாம் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வந்தா அபூ தர்தா வீட்டுல இல்ல, அவங்க மனைவி தான் இருக்கிறாங்க. அவங்க மனைவியை பார்த்தோம்னு சொன்னா ஒரு சாதாரண வேலை வெட்டி செய்யும் போது அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, கறிப்பறித்து போய் அணிக்கிற இந்த ஆடைகள், அந்த மாதிரியான ஆடை அணிஞ்சு என்னமோ வாழ்க்கையில ஒரு விரக்தி ஏற்பட்ட மாதிரி அவங்க காட்சி தர்றாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க, நல்லா இருக்க வேண்டியதாங்க, ஏன் இப்படி போட்டுட்டு அதுக்கு நாட்டுக்கும் போட்டு இருக்கீங்க, என்ன வாழ்க்கை வெறுத்து போன மாதிரி இருக்கிறீங்க சல்மான் பார்சி கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, உங்க சகோதரர் அபூ தர்தாவுக்கு இந்த உலகத்தில் எந்த தேவையும் இல்லை, அது நிறைய அர்த்தம் அடங்கி இருக்கு. இந்த உலகத்துல எந்த தேவையும் இல்லைன்னா நானும் தேவையில்லை, கொண்டாடி தேவையில்லை, குடும்ப வாழ்க்கை தேவையில்லை, இப்படி இருந்தாலும் நடந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி புகார் சொல்றாங்க. சரி அந்த வழக்கு பார்த்துக்கிறேன். அவர்களை வெளியில போயிருக்கிறாரு, சல்மான் பார்சி வரட்டும், அபூ தர்தா வரட்டும் பார்த்துக்கணும்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. அவர் வந்துடுறாரு, அபூ தர்தா வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே சல்மான் பார்சி சாப்பிட சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, நீ சாப்பிடாது நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாரு. நான் நோம்பு வச்சிருக்கிறேன், என்னோட சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். வற்புறுத்தி வலுக்கட்டாயமா ரமலான் மாசம் ஒண்ணு கிடையாது, நோம்பு வச்சிருக்காரு. அப்ப வற்புறுத்தி வலுக்கட்டாயமா நினைக்கிறாரு, சாப்பிட வச்சுக்கிறாரு. சாப்பிட்டாச்சு, மற்ற வேலையெல்லாம் செஞ்சிருப்பாங்க, முடிஞ்சிருக்கு. இரவு படுக்கைக்கு போறாங்க. 2 பேரும் படுக்க போன உடனே இவர் உடனே எந்திரிக்கிறாரு. அவரை படுக்க போட்டுவிட்டு அபூ தர்தா எந்திரிச்சு தக்பீர் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. உடனே அவர் கையை பிடிச்சி இழுத்து பேசாம போடு, அவர் தொழுவ போறாரு, அவரை பிடிச்சி இழுத்து பேசாம போடு தூங்கு, இவர் வெறுத்துட்டு போயிருந்தா தொழுவ தடுப்பாண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படுத்துட்டாரு. உள்ள கொஞ்ச நேரத்துல ஒரு தூங்கி இருப்பார் நினைச்சுக்கிட்டு மறுபடியும் எழுந்திருக்கிறாரு. அவர் இவரை கவனிக்கிறதுல இருக்காரு ரெடியா, அவர் தூங்கல. என்ன செய்யலாம்னு ஒரு கண்ணியா இருக்கிறேன், என்ன எண்ணத்தினால பொங்கலுக்கு மாதிரி இருக்கிறாங்க, அது கரெக்டா கண்டுபிடிச்சுங்கிறதுல அவர் காத்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் எந்திரிச்சவன புடிச்சுதான் போடு அப்படிங்கிறாரு. இப்படியே பல சுபுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும்போது இவரை அவரை எழுப்பி சல்மான் பார்சிய அபூ தர்தாவை எழுப்பி இப்பவா 2 பேரும் தொழுவோம்
அப்படின்னு சொல்லி 2 பேரும் தொழுதுறாங்க. தொழுது முடிச்சவனா சல்மான் பார்த்து அவருக்கு சொல்றாரு, இன்னைக்கு ஐநூத்தி அழைப்பா, உன்னுடைய கண்களுக்கு நீ செய்யற கடமை இருக்குப்பா. உன் கண்ணுக்கு பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு 24 மணி நேரம் 360 நாள் முடிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னா கண்ணு போயிடும். உன் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இஸ்லாத்துல உண்டு, அதை நீ செய்யணும். ஒரு இன்னடி ஜசதிக்கு அழைக்கா, உன் உடம்புக்குன்னு செய்யற கடமை உனக்கு இருக்குது. உன் உடம்பு பலவீனப்பற்றக்கூடாது, அது உணவு பற்றாக்குறையினால அதற்கு நோய்கள் வந்துடக்கூடாது, சோர்வு ஏற்பட்டக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கிற வேண்டிய கடமையும் உனக்கு இருக்குது. உன் உடம்பை காப்பாற்றுற கடமை உனக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு இன்னடி ஜவுதிக்கு அழைக்கா, உன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் உனக்கு இருக்குது. அதுக்கு இடையூறு இல்லாத வகையில தான் நீ இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுறத எப்ப பார்த்தாலும் நீ 365 நாள் நோன்பு வச்சுருந்தா நீ உடம்பு ஒழுங்கலாம போயிடுற, பொம்பளையும் பக்கம் நாட்டம் இல்லாம போயிடும், எந்த ஆசையும் உனக்கு இல்லாம போயிடும். அதே மாதிரி உடல் பலவீனம் அடைஞ்சு அதனால நோய்கள் ஏற்படும். நீ ராத்திரி பூரா முடிச்சு தூங்காம ராத்திரி பூரா முடிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்க, காலையில எந்திரிச்சோட வெளியே போயிடுற, மறுபடியும் ராத்திரிக்கு வந்து தொழுகிறேன்னா அது உனக்கு தூக்கம் இல்லாம கண்ணு கெட்டு போயிடுது. இந்த மாதிரியான வழிமுறை நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்லி அவர் சொல்லிவிடுறாரு. உங்களுக்கு நம்பிக்கை வரல, நல்ல வணக்க வழிபாட்டுக்கு தடையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுமூகத்தில் வைக்க 2 பேரும் போறாங்க பள்ளிவாசலுக்கு. தொழில் முடிச்சோடனே இவர் ரிப்போர்ட் பண்றாரு. அபூதர்தா போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, இந்த மாதிரி ஒரு ஆளை சேர்த்து விட்டுருக்கீங்க, அவனுடைய நோன்பை வீணாக்கி என் தொழுகையும் பாழாக்கி என்னுடைய ஆன்மீக பாதையில தடுத்து நிறுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு புகார பண்றாரு. அப்படி சொல்லும் போது நடந்தது செய்யலாம் சொல்லி கேட்டாரு, இந்த மாதிரி நான் செஞ்சேன், இந்த மாதிரி நிறுத்தினாரு, கடைசியா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாரு அப்படின்னு சொல்லி சல்மான் ரலியல்லாஹு சொன்ன அந்த போதனைகள் வரைக்கும் சொல்லி காட்டாரு. இவ்வளவு கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? சதக்க சல்மான், ஒரு வார்த்தை வெற்றி அடிச்சனால் சல்மான் சொல்வது சரிதான், நீ செஞ்சே சரியில்லைட்டாங்க. சல்மான் சொன்னார்ல, உங்க அண்ணுக்கு செய்யற அவங்களோட கடமை, உங்க உடம்புக்கு செய்யற கடமை, உன் மனைவிக்கு செய்யற கடமை இருக்குன்னாங்களே, அது கரெக்ட், அதான் சரி அப்படின்னு சொல்லி சல்மான் ரலியல்லாஹு அவனுடைய செயலைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறாங்களே தவிர குடும்பத்துல மனைவின்னு ஒருத்தி கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவளோட சுகாதாரம் வைக்காம அவளை சந்தோஷப்படுத்தாம உடம்புன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த உடம்புக்கு வேண்டிய உழைப்பு செய்யாம அதுக்கு வேண்டிய ஒரு விரதாத்திரமான உணவு கொடுக்காம நான் ஆன்மாவை பக்குவப்படுத்துறேன்னு சொன்னா அது போலியான ஆன்மீகம், அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லி காட்டுறாங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒருவன் ஆன்மாவை பக்குவப்படுத்திக் கொள்வது இந்த மாதிரி கலந்து வாழ்வதெல்லாம் இருக்கிறத விட ஒதுங்கி வாழ்வது கிடையாது. கலந்து வாழும் பொழுதுதான் எல்லா விதமான ஆசாபாசங்கள் வரும், திருடிருந்து சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் வரும், அதுல ஜெயிச்சு காட்டணும். ஆன்மாவுக்கு பயிற்சி தானங்க, திருடுவதற்கான சந்தர்ப்பத்தை நீங்களே ஒரு கடையில ஒருத்தனை சேர்க்கிறதா இருந்தா அவனுக்கு இப்பதான் சோதனை நடத்தீங்க. ஒருத்தர் நம்பிக்கைக்குள்ளே நான் கருதுறா இருந்தா அவன் பாக்குற மாதிரி ஒரு 100 ரூபாய் போட்டுருது, எடுத்து தர்றாங்க, பாக்கெட் வச்சுக்கிறாங்க, பாக்கெட்ல வச்சுக்கிட்டாங்கன்னா தம்பி வேலையை நீங்க போயிட்டு வாங்க அனுப்பி விட்டுரும். சாதாரண ஒரு கடைக்கு நம்ம செலக்ட் பண்றது கூட அவனை தனி ரூம்ல அடைச்சு போட்டு திருடுறாங்க இல்லையா பாக்குறது இல்லை, தனி ரூம் அடைச்சு வச்சுட்டு மாட்டாங்க. அவனை சோதிச்சு அவனை பயிற்சி பெற்றவனா பெறாதவனான்னு எப்படி நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசீலிக்கிறோம், அந்த வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம், உறுதி வந்து கண்காணிக்கிறோம். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு கெட்டு போறானா, இந்த வாய்ப்புகளையும் கடமாறாம சரியா இருக்கிறானா அப்படின்னு சோதனை பண்றோம். தேர்ந்த பிறகு அவனை நம்பிக்கைக்குரியவனாக நம்ம கருதி அவனை மதிக்க ஆரம்பிக்கிறோம், அவனுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இதே மாதிரி தான் ஒரு மனிதன் ஆன்மாவை பக்குவப்படுத்துறா இருந்தா இங்க கலந்து வாழணும். அதுதான் ஆன்மா கூடுதலா பக்குவப்படுங்க. ஒரு ஆள் தப்பு சொல்லுவான், இன்னும் பக்குவப்பட்டவன் நான் கேட்கிறேன். ஏன்னா நாட்டுல விவசாயம் தலைவிரிச்சு ஆறுது, கொலை தலைவிரிச்சு ஆறுது, இதெல்லாம் தடுக்கணுங்கிற ஒரு கடமை ஒருத்தருக்கு வேணும்ல. அந்த கடமையை பத்தி கூட இவன் கவலைப்படாம இவன் பாட்டுக்கு ஒரு சுயநலவாதியா போய் நான் என்னை பக்குவப்படுத்திக்கிறேன்னு போறாங்க. இது என்ன பக்குவங்கிற மற்றவர்களை பத்தி நினைக்காத, அடுத்தவர்களுக்கு நல்வழி காட்டணும் அக்கறை இல்லாத ஒரு இந்த ஓடி ஒழியக்கூடிய இந்த சித்தாந்தம் இது என்ன பக்குவம் இருக்குங்கிற. இது 1ஆம் நம்பர் சுயநலம், 1ஆம் நம்பர் மோசடி, 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம். இந்த மக்கள் செய்யலாம் தப்புன்னு தெரியுது, தெரிஞ்ச தப்ப தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்கு முன் வராம ஏன்னா இவங்க அடிவாங்க தயாராக இந்த மாதிரி ஒரு பட்னாகரக தயாரா இருக்கானதை விட இதுக்கு தயாரா இல்ல, அடி வாங்க தயாரா. தீமையை நீங்க தடுக்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பூமால விடாது, அதுதான் அந்த தீமையை தடுக்க போவோம், அடிக்குவோம், அடிச்சாலும் வாங்கிட்டு நாளைக்கு போய் சொல்லுவேன், நாளைக்கு அடிப்பான் மறுபடியும் போய் சொல்லுவேன், மீண்டும் அடிப்பான் மறுபடியும் சொல்லுவேன். இப்ப எவ்வளவு பக்குவம் எனக்கு வரும் பாருங்க, எவ்வளவு சரியா இருக்கும் தப்புன்னு ஒண்ணு தெரிஞ்சா. அதனால் வர்ற எந்த விளைவை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் தாங்கிக்கிறேன். இறங்க பக்குவமான ஒண்ணும், பக்குவம் அடைந்த ஒண்ணுன்னா என்ன, எனக்கு என்ன ஒன்றும் பரவாயில்லை,
உலகத்துக்கு ஒன்று நன்மை இருந்தால் அந்த நன்மையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நான் எனக்கு எல்லா விதமான துன்பத்தையும் சகிச்சுக்குவேன். ஒரு தீமை இருந்தா அதை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி எல்லா விதமான தியாகத்துக்கும் என்னை உட்படுத்திக்கிறேன் அப்படின்னு நடக்கிறது பேர் பக்குவமா? இதெல்லாம் பார்த்து ஐயோ நான் மாட்டேன்னு சொல்லி ஓடி போறது பேர் பக்குவமா? இவெல்லாம் ஆன்மீகவாதியா? இவெல்லாம் மக்களுக்கு துரோகிகளான்னு சிந்திப்பாங்க. இந்த மாதிரி துரோகம் பண்ணவர்களை தங்களுடைய கடமைகளை மறந்து தொழாதவர்கள் இருக்கிறாங்க. அவங்களை பத்தி வக்கல் கிடையாது. தண்ணி பக்குவப்படுத்தி ஓடலாம். ஜக்காத்து கொடுக்காதவன் சமுதாயத்தில் இருக்கலாம், அவனை ஜக்காத்து கொடுக்கக்கூடியவனாக ஆக்கணும் அப்படின்னு ஒரு அக்கறை கிடையாது. இவன் தன்னையை காப்பாற்றிக்கிற ஓடுறாங்க. அப்ப நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத இவர்களை எல்லாம் மகான்கள் மதிக்கிற அளவுக்கு நம்ம நான் எடுத்துக்கிட்டான். இந்த துரோகிகளை இவங்க எல்லாம் ஒழுங்கா நடந்திருந்தாங்க சொன்ன ஒழுங்கான ஆன்மீகத்தை சொல்லியிருந்தா அன்னைக்கு எத்தனை பேர் தொழுகையாளிகள் ஆயிருப்பாங்க, அன்னைக்கு எத்தனை பேர் நோன்பு வைக்கிறவங்க ஆயிருப்பாங்க, அன்னைக்கு எத்தனை பேர் ஜக்காத்து கொடுக்கிறவங்க ஆயிருப்பாங்க, எத்தனையோ முஸ்லீம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஒரு அழகான வழிகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு நபிமார்கள் காட்டாத வழி, பிரமத்திலிருந்து காப்பீடிக்கப்பட்ட வழிகளை எல்லாம் நம்ம சமுதாயத்தில் உட்கார்ந்துட்டு செஞ்சான். அப்படி செஞ்சவர்களை தான் இவங்க எல்லாம் ஆன்மீகவாதி நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஆன்மீகத்தை பாருங்கள். அந்த ஆன்மீகவாதி என்ன பண்ணார் தெரியுமா? உலகத்தையே மறந்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. தவணை இருந்துட்டாரு. தவணை இருந்து என்ன ஆச்சான்? இந்த மாதிரி தவணை இருந்தா அனல் ஹக்குங்கிற நிலைக்கு வந்துருவாங்க. சொல்லுவாங்க பாருங்க, இந்த மாதிரி ஆட்கள் மீது அல்லாஹ் வந்து மேலாடுறான். பேய் விசாசு மேலாடுற சாதாரண மக்களுக்கு. இந்த மாதிரியான பக்குவப்பட்டவனுக்கு யார் மேலாடுவாங்க? அல்லாவே வந்து மேலாடி அனல் ஹக்கு நான் தான் அல்லான்னு சொல்ற அளவுக்கு அவரே அல்லாஹ் ஆகிடுவாரு. இப்படியெல்லாம் என்று சொல்லிட்டாங்க. இந்த ஆன்மீகங்கிற பெயர்ல பிற மதத்தில் இப்பெல்லாம் சொல்லி ஏமாத்தினான். அத்வைதம் சொல்லி மனிதன் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கும் போது மனிதனே தெய்வமாகிடுவான், அவனே கடவுளா மாறிடுவான், கடவுள் தன்மையில அவங்கள்ட்ட வந்துடும், இரண்டரை கலந்து போயிடுவான். ஆனா அவனே கடவுள் அவங்க காலில் விழுந்து கும்பிடலாம், அவன்கிட்ட போய் தீட்சை பெறலாம் அப்படிங்கிற சித்தாந்தம் எல்லாம் இந்து மதத்தில் இருக்குது, இன்னும் பல மதங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனே கடவுள் ஆக முடியுமா? கடவுள் வேறு மனுஷன் வேறு என்று தெளிவா பிரித்து கொடுத்த ஒரு மார்க்கத்தில் கூட இப்படி உலர்னாங்க. காரை பெரிய உட்கார்ந்துக்கிட்டு இந்த மாதிரி உலர்வாயனா இருந்தவங்களை எல்லாம் பைத்தியக்காரங்களை எல்லாம் மகான்கள் அவுளியாக்கள் சொல்லி இன்னைக்கு மேல போட்டு கழிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு விளங்கா ஜதுப்புடைய காலத்து ஜதுப்புண்டா பைத்தியம். ஜதுப்புங்கிற வார்த்தைக்கு மஜ்னூங்கிறாங்க. அது மாதிரியான ஒரு வார்த்தை ஜதுப்புங்கிற லூசுன்னு அர்த்தம். அப்ப லூசு முடிச்சு போயிருந்த மனைவிலாம் மகான்களை பற்றி அனுபவப்படுத்துறான். நான் தான் அல்லான்னு ஒருத்தன் சொல்றான். இது என்னடா சுயநடையோட சொன்னா அவன் வெட்டி கொள்ளணும். லூசு தனமா சொன்னா அவன் லூசு வந்து பரிதாபப்படணும். அவ்வளவுதான் செய்யலாம். அவனை போய் மகான் வைக்க முடியுமா? அவன் தயவை கொண்டு நம்ம ஆன்மீகத்தை அடையலாம் நம்ப முடியுமா? அப்படி ஒரு நம்பிக்கை நீங்க உண்டாக்கிட்டாங்களா இல்லையா? காரணத்தை நான் கேட்கிறேன். அல்லாவுடைய இவ்வளவு கடமைகளையும் அப்படி அல்லா மனுஷன் மேல மேலாடுறதா இருந்தா யாருக்கு மேலாடுவான்? நான் உதாரணம் சொல்றேன். ஆடுறதா இருந்தா அப்படின்னு கிடையாது. ஏன்னா அல்லாவுடைய கட்டளைகளை கரெக்டா செய்யறானோ அவன் மேல அல்லா வர்றாலும் நம்பலாம். சொல்லுறான், பிறருக்கு வழிக்கு அழைக்கிறான், நோன்பு வைக்கிறான், பிறருக்கு அது மாதிரியான வழியை காட்டுறான். அவனும் ஜக்காத்து கொடுக்கிறான், பிறரையும் கொடுக்க வைக்கிறான். நாட்டில் நடக்கிற தீமை வட்டி விபச்சாரம் மது போன்ற தீமைகளை கண்டா கட்டையை பிடிச்சி வைத்து தடுத்து நிறுத்துறான். இப்ப அல்லாவுடைய கட்டளை கரெக்டா செயல்படுத்துறான். இவன் தாண்டா நம்ம ஆளுன்னு சொல்லி இவன் மேல அல்லா வர்றாண்டாலும் கொஞ்சம் ஏற்றுக்கிறான். கொஞ்சத்துக்கு ஆட்சி அறிவுக்கு பொறுத்த இருக்கு. இவன் மக்களை பத்தி கவலைப்படாம, குரானுடைய கட்டளை கவலைப்படாம, சுயநலவாதிகளாக அடுத்தவனை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம அம்புசக்கும் அகலிக்கும் நாளான்னு எல்லாம் சொல்றான். ஒன்னையும் காத்துக்கிறான், உன் குடும்பத்தையும் நடத்த விட்டு காத்துக்கன்னு கட்டளை போடுறான். இவன் குடும்பத்தையும் காத்துக்கிறாம, இவன் தன்னை மட்டும் காத்துக்கிறான்னு போடுறான்னு. இவன் மீது அல்லாவுக்கு விருப்பு இருக்குமா? இவன் மீது அல்லாவுக்கு காதல் ஏற்படுமா? இந்த காதல் அப்படி அல்லாவையும் ஆயுவானா? அல்லாவும் ஆகுறதுக்குன்னு மனுஷனுக்கு தகுதி இருந்தா இந்த நிலையில இருந்துகிட்டு ஒழுங்கா இருக்கிறான அவன் தான் அவனுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு இல்ல. அல்லாவா எவனை ஆக முடியாது. அதை விட இது பரவாயில்லைன்னு சொல்லுவான். அப்படி சொல்றவங்கள இப்படி சொல்றான் பாருங்க. இவனையாவது கொஞ்சம் ஏற்றுக்கிறான். என்ன கேட்டா இவன் அல்லா சொன்னபடி நடந்து காட்டுறான். இவன் அல்லாவுக்கு உண்டான ஒரு துரோகி. நபிகள் நாயகம் சொன்ன கல்யாணத்தை சுண்ணத்தை புறக்கணிச்சுட்டு இருக்கிறான். மனைவி மக்களை காப்பாற்றுற கடமை இருந்து புறக்கணிச்சு வர்றான். இன்னும் சொல்ல போனா ஒரு தசாவுனதுக்கு ஒரு அர்ஹாம். அல்லா குரான்ல இந்த அர்ஹாம்களை, அதாவது இந்த குடல் வாய்கரங்கள் இல்லையா, நெருங்கிய உறவினர்கள், இந்த நெருங்கிய உறவினர்களோடு ஒட்டி வாழ்வதை பத்தி எவ்வளவு ஆயத்து குரான் இருக்குது, எவ்வளவு ஹதீசுகள் இருக்குது. நெருங்கிய உறவோடு ஒட்டி ஒட்டி வாழணும், அவனுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும், அவங்க நல்ல வகையில கவனிச்சுக்கணும், அப்படி எல்லாம் சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கட்டளை போடுறான். நெருங்கிய உறவை இவனுக்கு கிடையாது. இவன் எல்லாத்தையும் விட்டு போயிடுறான. இப்படி ஆயிரக்கணக்கான கட்டளைகளை தூக்கி எறிஞ்சிட்டு போனவன் வந்து அல்லாஹ் என் மேல வந்துட்டான்னு சொல்லி ஏமாத்துறான். அதையும் கேட்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கும். அதனால இது அல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் சொன்னா
குடும்பத்தை திறக்கிறதுனால ஆன்மாவை பக்குவப்படுத்த முடியும் சொல்வதை இஸ்லாம் மறுக்கிறது. பக்குவப்படுத்துறதுக்கு பதிலா சரி கட்டு தான் போகும் என்கிற இன்னும் மோசமோ. அதுக்கு இங்கே இருந்துட்டா கூட என்ன ஆயிரும், பழகி போயிடும். நீ ஒண்ணு தனியா அட்டச்சு வச்சு இந்த ஆன்மையெல்லாம் பொங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவுத்து விட்டோம்னு சொன்னா ஒரு பொம்பளை விட மாட்டேன். புளிய பசியோட கட்டி போட்டு அவுத்து விட்டா என்ன ஆகும், அந்த புளியா தன்னை கட்டுப்படுத்திட்டு இருந்தா அது ஒண்ணும் செய்யாது. மக்களோட நடமாடி சில இப்படி கொடிய விலங்குகள் இருக்குங்க, மக்களோட பழகிப்படி மக்கள் ஒண்ணும் செய்யாது. இந்த கொடிய விலங்குகளை கூட மனிதனோட பழக்கம் வச்சுக்கிறோம். பழக்கம் சிங்க புலியா பழக்கிறாங்கல்ல, அவனை கடிச்சு திங்கிறாது. அப்படி பழகிட்ட மிருகங்கள் வேண்டுமானால் பக்குவப்படும். மனுஷனோட பழகின மிருகம் பக்குவப்படுது, மனுஷன் ஒன்றும் செய்யக்கூடாது. நாயை கடிக்கிற தன்மை உள்ளதுதான். அது நாயோட பழகிட்டோம்னு சொன்னா நம்ம என்ன கடிக்கக்கூடாது வாங்கி வச்சிருக்கு. கட்டி போட்டு நாயை அவுத்துடுவா இருக்கும். எவன் முன்னாடிதான் அவனை கடிக்கும். புளிய கட்டி போட்டு அவுத்துடுவா பார்ப்போம், எவனையும் பார்க்காதுங்க. அப்ப எதுல பக்குவம் வருது பயிற்சி வருதுன்னு சொன்னா கலந்து உறவாடி உணரும் பொழுதுதான் பயிற்சி வருது. பயிற்சிக்கிட்டாலும் ஆன்மீகம், உள்ளத்தை பக்குவப்படுத்துக்கிட்டாலும் ஆன்மீகம். பக்குவம் எதுல வருதுன்னு ஒரு மிருக வாழ்க்கை நீங்க அறிஞ்சுக்கலாமே. ஒரு காட்டுல உள்ள யானைகிட்ட நீங்க போனீங்களா அடிச்சு சாவடிச்சிருங்களா? வீட்டுல பழக்கப்பட்ட ஒரு யானை செய்ய மாட்டேங்க, அது பழகி பக்குவம் ஆயிடுச்சு. தேவையில்லை, இதனால நமக்கு எந்த இறங்கணும் இல்லை, நமக்கு வேண்டியது காரணம், நமக்கு சிரமம் இல்லாம உணவு கிடைக்குதுன்னு சொல்லி அந்த யானை பக்குவப்பட்டு தெருவுக்குள்ள வருது. 5 வயசு பையன் அந்த அங்குலத்தை பிடிச்சி ஏறி உட்காந்து பாட்டு போட்டு 5 வயசு பையன் 1 வயசு குழந்தைக்கு மேல வச்சிருக்கா பயப்படாம உட்கார்ந்து இருக்கு. 1 வயசு குழந்தையான யானையும் அதுக்கு எந்த இடங்களும் தெரியல. அது எப்ப இறங்கல் செய்யும்னா இந்த மாதிரி ஜதுபு வந்தாங்கன்னா செய்யும். யானைக்கு மழை பிடிக்க பாருங்க, இந்த மாதிரி ஜதுபு உங்களுக்கு அந்த மாதிரி ஜதுபு வந்தா போட்டி எவ்வளவு நாள் இருந்துச்சு. தன்னிலை மறந்ததுக்கு பைத்தியம் முடிக்கும் போது மறந்தா பைத்தியம் தானே. பைத்தியம் முடிக்கும் போது வேண்டாம் அது ஏதாவது பரம்பு இருந்த தவிர சாதாரணமா நம்மள மாதிரி இருக்கிற ஒரு நிலையில இருந்தா இந்த ஆன்மீகவாதிகள் மாதிரி இல்லாம நம்ம லெவல்ல அந்த யானை இருந்துச்சுன்னா யாருக்கு இந்த காரியம் செய்யாது. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா பக்குவம் பயிற்சி என்பதெல்லாம் கலந்து உறவாடுவதுதான் ஏற்படுகிறது. ஒதுங்கி இரண்டுவதில் நிச்சயமா எந்த பயிற்சியும் ஏற்படாது. அதனாலதான் நபிகள் போய் எல்லா நபிமார்களும் மக்களோட கலந்து நினைஞ்சாங்க, வாழ்ந்தாங்க, கலந்து உறவாடினாங்க. இந்த வழியும் சரியில்லை. அதாவது கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதும் பக்குவப்படுத்தாது, மக்களை விட்டு விலகி ஓடுவதும் பக்குவப்படுத்துறது பதிலா இன்னமும் உன தரம் கட்டவனாத்தான் என்ன செய்யும், மாற்றும். அடுத்து என்ன செய்வான் தெரியுமா, ஆன்மீகத்தின் தடை சொத்து சுகம் இருக்கக்கூடாது, கேட்கக்கூடாது, வளர்க்கக்கூடாது. சொத்து சுகம் காசு பணம் தான் மனசுல கட்டுக்குது. அதனால என்ன செய்யக்கூடாது, காசு பணம் சம்பாதிக்க கூடாது. இது ஆன்மீகத்துக்குரிய வேலை. இருக்கிற வழியெல்லாம் பாருங்களேன், காசு பணம் எல்லாம் சம்பாதிக்க கூடாது, பொருளாதாரத்தில் செய்யக்கூடாது, திரட்டக்கூடாது. ஏதோ அன்னைக்கு ஒரு ஆடை, மாத்துக்கு வேலை இன்னொரு ஆடை, அதோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேல வீடு கட்டணும், வாசல் கட்டணும், அதுக்கு நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். சொல்றத கடுமையா கண்டிப்பாங்க. என்ன சொல்றான், நீ ஆன்மீகத்தை அடைகிறதா இருந்தா எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து போயிடணும். நீ போய் பணக்காரனா இருக்கியா, பணக்காரனா இருந்து கொண்டு ஒரு நாள் ஆன்மீகத்தை அடைய முடியாது. பணத்தை பூரா என்ன செய்யணும், ஏதோ ஒரு ஆடை, மாட்டுக்கு ஒரு ஆடை, இதோட நீ பாட்டுக்கு ஒதுங்கி வந்துடணும். காசு பணத்தை அதிகமா வச்சுக்க கூடாது. கோயில் குழந்தை ஏதாவது எழுதி கொடுத்துட்டு வந்துட்டா நீ ஆன்மீகத்தை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்துக்கு மனுஷனை பக்குவப்படுத்துவதற்கு இந்த காசு பணம் சொத்து சுகம் செல்வங்கள்லாம் கடை இதெல்லாம் துறக்கிறது ஆன்மீகத்துக்கான வழி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தங்களை நம்ம பார்ப்போம். நம்மளையும் கூட அப்படிப்பட்டதெல்லாம் செஞ்ச ஆளுகள்லாம் மகான்கள் சொல்லிருக்கிறாங்க. இப்ராஹிம் அது கொண்டு ஒருத்தர் இருந்தாராம், இருந்தாலும் இல்லை எல்லாருக்கும் தெரியும் சொல்ற கதை. இப்ராஹிம் அது கொண்டு ஒருத்தர் இருந்தாராம், அவர் பெரிய மன்னர் ஆட்சியா செல்வா கூட இருந்தாராம். அதுல இருந்து அவரால் பக்குவப்பட முடியலையா அப்படின்னு ஒரு கவனத்தை கட்டிட்டு திறந்துட்டு நினைச்சாராம். வெளியே வந்துட்டாராம், பெரிய மகான் ஆயிட்டாராம். இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான இந்த கதையில் அல்லாஹ் ஒரு ஆட்சியை கையில கொடுத்துருக்கான். ஒரு நல்ல மனிதன் கையில் ஆட்சி இருப்பது அந்த மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்யறது வரவும், இந்த தானியங்கள ஒழுங்கான சட்டங்களை போட்டு அந்த மக்களை கட்டை வலியுறுத்தி சொல்ற விஷயத்தை வலியுறுத்தி சொல்லலாம், பயங்காட்டி சொல்ற விஷயத்தை பயங்காட்டி சொல்லலாம், நாட்டு சட்ட ஒழுங்கை காப்பாற்றலாம், ஏழைகளுடைய பாதிப்பை தீர்வு செய்யலாம். அழகாக அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பை தூக்கி எறிஞ்சிட்டு ஒருத்தன் ஓடலாம். இந்த ஆள் மகான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓடினாலே நம்மளுக்கு தெரியல இப்ராஹிம் அவர்கள் ஒருத்தர் வாழ்ந்தாரா இல்லையா, அது எந்த வருஷம் விளங்கல. அப்படி இருந்தா கூட இது மகானா? ஏன்னா அல்லாஹ் கொடுத்த இப்படி ஒரு அழகான ஒரு வாய்ப்பை தூக்கி எறிஞ்சிட்டு போய் எவ்வளவு கவலை போய் அந்த ஆட்சியோடு உட்கார்ந்துட்டான்னு சொன்னா எவ்வளவு கேடு அந்த சமுதாயத்துக்கு வரும். அந்த ஆட்சியிலும் பதவியிலும் இருந்து கொண்டு அவரால் ஆன்மீகத்தை அடைய முடியலன்ட்டாங்க. அதுக்கு சகோதரர் முகாவர்கள் பேசும்போது எப்படி சொல்லி காட்டினாங்க. சுலைமான் நபியில இருந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அதுல உட்கார்ந்துட்டு ஆன்மீகவாதி இருந்தாரா இல்லையா?
எதுல உட்கார்ந்தா ஆன்மீகவாதியா இவருக்கு ஆக முடியலையோ அதுல உட்கார்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டு இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய ஆட்சியில் இருந்து கொண்டு கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஆட்சியில் இருந்தாங்க. இருந்து என்ன சொன்னாங்க, நீ எப்படி வழி அஸ்குல் அமஸ்குல், நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கெட்டவனா நடக்கிறேன் சோதிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கிறான், அந்த சோதனைகளை நான் தேடுவேன். அதான் ஆன்மீகம். ஒரு பரீட்சையில உங்களுக்கு பக்குவம் இருக்குதா இல்லையான்னு வைக்கப்பட்ட பரீட்சையில தேறிட்டா அது ஆன்மாவை பக்குவப்படுத்திக்கிட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாம் நடந்த வரலாறுகள் எவ்வளவோ குரான்ல சொல்லப்படுது. அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டு இவன் என்ன பண்றான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய பண்ணையாரா இலட்சுமானரா இருந்திருக்காரு. ஆட்டு பண்ண மாட்டு பண்ணுன்னு சொல்லி அவருக்கு போய் 7 வருஷம் வேலை செஞ்சுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணாங்க. அது மாதிரி பெரிய பெரிய பண முதலைகளா இருந்துட்டு இருந்தவங்க எல்லாம் ஆன்மீகவாதிகளாக இருந்துட்டு மக்களுக்கு நினைஞ்சாங்க, நேர்மையான வழியை காட்டிட்டு இருந்தாங்க. அதனால ஒருத்தன் செல்வந்தனாக இருக்கிறதுனால ஆன்மீகத்துக்கு நம்ம எதிராக போக மாட்டான். ஒருத்தன் ஆட்சி தலைவராக இருக்கிறதுனால ஆன்மாவை பக்குவப்படுத்தாம ஆக மாட்டான். அதெல்லாம் இருந்து கொண்டுதான் ஆன்மாவை நல்லா பக்குவப்படுத்த முடியும். அது தடை கிடையாதுன்னு சொல்லி இஸ்லாம் வந்து மிக தெளிவா சொல்லுது. நம்முடைய கடமைகளே ஜக்காத்துன்னு வருதுங்க. இஸ்லாத்தினுடைய கடமையிலே ஜக்காத்து ஒண்ணு. இந்த ஜக்காத்துனா எப்ப, செல்வந்தன்னா ஏழைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. செல்வந்தன் ஏழைக்கு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது செல்வம் செய்ய வேண்டுதான வலியுறுத்துது. ஜக்காத்திலே உள்ள இந்த கடமையை தேவைக்கு முன்கொண்டு ஆன்மீகம் இஸ்லாத்தில் இருக்குன்னு சொன்னா, இருக்கிற சொத்து சோட்டெல்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டு இப்படியே ஓட்டாண்டியா திருவிட தூக்கிட்டு பிச்சை வாங்கிட்டு இருக்கிறது, இதுதான் இந்த ஆன்மீகம் இஸ்லாத்தில் இருக்குன்னு சொன்னா, ஜக்காத்தை பத்தி என் பேசுறேன் எல்லாம் இருக்கலாம் தூக்கி எரிஞ்சிட்டு கோமனை விட்டு போறாங்க எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. ஜக்காத்துன்னு ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இருக்கிற இதை காட்டுது. பொருளாதார மனுஷனுக்கு தேவை, இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க, ஒரு உலகணும். அவங்க எல்லாரும் எல்லாராலையும் சம்பாதிக்க முடியாது. எல்லாரும் எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. சிலருக்கு தான் எல்லா திறமையை கொடுத்திருப்பான், சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு. திறமை மட்டும் சம்பாதிக்க முடியாது. எத்தனை திறமை உள்ளவங்கலாம் அன்னைக்கு நாட்டில் வச்சுட்டு இருக்கான், திறமையும் பத்தாது. அல்லாவா நாடியவர்களுக்கு அல்லாஹ் சுத்து இருந்து சாவு ஏற்றது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிசுக்க தாராளமா கொடுக்குறான், நாடியவர்களுக்கு சுருக்கிறான். யாருக்கு தாராளமா கொடுக்குறானோ அவன் தாராளமா கொடுக்காத மக்களுக்கு வந்து வாரி வழங்கணும். நல்ல பணிகள் தேவைப்படும், பணிகளுக்கு உதவ வேண்டியிருக்கும், மார்க்க பிரச்சாரத்துக்கு உதவ வேண்டியிருக்கும், அடிமைகளை விடுதலை செய்ய உதவ வேண்டியிருக்கும், ஃபகீர்களுக்கு உதவ வேண்டியிருக்கும், புதுசா இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும். இப்படி எத்தனையோ வழிகளை சொல்லி இந்த வழிகளை எல்லாம் செலவு பண்ணுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுவது பொருளாதாரத்தை துறக்கம் தான் உங்களுக்கு காட்டுது. ஒருத்தர் மூத்தா போறாங்க, மூத்தா போகும்போது சொத்துக்களை எடுத்துட்டு போறாங்க. இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது பாருங்க, நல்ல அமல்களை வந்து கயிறுன்னு எல்லாம் சொல்றான். அமையாமல் கால விதத்தில் கயிறங்கிறான். யார் அணு அளவுக்கு கயிறை செய்கிறானோ, கயிறுனா தொழுகை நோன்பு இதெல்லாம் கயிறு தானே, தஸ்பீஹ் திக்ர் இதெல்லாம் கயிறு. யார் அணு அளவுக்கு கயிறை செய்கிறானோ அதை மறுமையில் காண்பான்னு சொல்லி கயிறுங்கிற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றான். இருக்கு தொழுகை நோன்பு மாதிரியான அமல்களுக்கு இதே கயிறுங்கிற வார்த்தையை காசு யூஸ் பண்றாங்க. கயிறுங்கிற வார்த்தை எதுக்கு எல்லாம் சொல்றான், ஈன் தரக்க கயிறன் அது வசியக்குடிய வாலிதைனி வல்லக்ரபீன். அதாவது ஒருவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் இறக்கக்கூடிய நேரத்தில் கயிறை விட்டு சென்றால், அல்லாஹ் சொல்றான் மூத்தா போற தருவாயில ஒருவன் கயிறை விட்டு சென்றான் என்று சொன்னால் அது கூட 50 எடுத்துக்கலாம் சொல்லக்கூடாது. அப்படி விட்டு சென்றால் செல்லும் போது வாலிதைன் பெற்றோர்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு அதுல இருந்து வசியத்து செய்துட்டு போகணும். அது வசியத்து வாலிதைன். இந்த கயிறு என்ன, காசத்தான் அல்ல கயிறுங்கிறான். தொழுகைய கயிறுன்னு சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன், நோன்ப கயிறுன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் எதை கயிறுங்கிறான், செல்வத்தையும் கயிறுங்கிறான். நீ சேர்த்து வச்ச சொத்து வீடு வாசல் எல்லாம் கயிறு. அது ஒரு தெற்குக்காக வேண்டி உன்னைய வழி தடம்புறல செய்யும் பொழுது வேண்டுமானால் அது உனக்கு ஒரு சோதனை அமைஞ்சிருக்கலாம். நீ ஒழுங்காக இப்ப சம்பாதிச்சு இருந்தா அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்தில் அதுக்குரிய ஜக்காத்து நிறைவேற்றி இருந்தா அது நிச்சயமா கயிறுதான், அது எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு வழியாக பொருளாதாரத்தை இஸ்லாம் சொல்லுது. இவன் என்ன செய்யறான், இந்த ஆன்மீகவாதிகள் சொல்லக்கூடியவன் நம்மள இப்படி அறிமுகப்படுத்துறான் இல்லைங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரமா செல்வந்தர்களா இருந்தாங்களா, அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு மக்களுக்கு சொந்த ஆன்மா பக்குவப்படுத்த ஓடி போயிட்டாங்க சொல்லி நம்ம இல்லையே. இப்ராஹிம் அது மாதிரி எத்தனையோ பெரியாருடைய கர்த்தாக்களை வந்து நீங்க பல பேரை கேட்டிருக்கீங்க. பேர்கள் நமக்கு தேவையில்லை, யாரை பற்றி சொன்னாலும் தூக்கி எறிங்க. இது இஸ்லாம் காட்டுற வழி இல்லை. இப்படி அல்லாவுடைய தூரை சொல்லவே இல்லை. கயிறு அல்லாஹ் சொன்னதை வந்து இவன் சர்வங்கிறான். அல்லாஹ் எதை சிறந்ததுங்கிறானோ அது கேடுங்கிறான். இது ஆன்மீகத்துக்கு உதவுமா? அப்ப ஆன்மீகம் என்பது அல்லாஹ் சொல்ற வரைக்கும் உட்பட்டதான் இஸ்லாமிய ஆன்மீகம் இருக்கணும். அப்ப இந்த பொருளாதாரத்தை வந்து திரட்டுவதையோ அதை வந்து செலவழிக்கிறதையோ சேர்த்து வச்சுக்கிறதையோ இஸ்லாம் வந்து தடுக்கவும் இல்லை. அது ஆன்மீக பாதைக்கு குறுக்கணிக்கும் சொல்லவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவன் பக்குவப்பட்டவனா இருந்தா, ஆன்மீகத்தில் உண்மையான அக்கறை உள்ளவன் இருந்தா, பொருளாதாரம் இல்லாதவனை விட செல்வம் உள்ளவன் மேலான தரஜாவை அடைய முடியும் என்று இஸ்லாம்.
மேலான தரஜா யாருக்கு கிடைக்கும்? சாதாரண ஒண்ணும் இல்லாம இருக்கான ஓட்டாண்டி இவன் அடைகிற தரஜாவை விட யாரு கூடுதல் தரஜா அடைஞ்சிருவானா? செல்வந்தனாக இருக்கிறவன் கூடுதல் தரஜாவை அடைஞ்சிட முடியும், அவங்க அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வழிகாட்டுது. சஹாபாக்கள் வர்றாங்க, சில ஏழையான சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க நாங்க தொழுகிறோம், அந்த பணக்காரர்கள் தொழுகிறாங்க, நாங்க நோன்பு வைக்கிறோம், பணக்காரர்கள் நோன்பு வச்சு கொடுக்குறாங்க, இந்த வகையில் செல்வந்தர்களை மிஞ்சி விடுகிறார்களே, தொழுகையில் நாங்க சரியா இருக்கோம், போட்டு போட்டு தொழுகிறோம், நோம்புலையும் கரெக்டா போயிடுறோம். இந்த வாரி வழங்குற விஷயம் தானா தரணும், மக்களுக்கு உதவி செய்வதுன்னு பார்த்தோம்னு சொன்னா அது எங்களுக்கு முடியல, வாங்குறாங்க நாங்க இருக்கிறோம். அந்த ஆளுக்கு கொடுத்து என்ன செய்யறாங்க, ரொம்ப நன்மைகளை கொள்ளையடிக்கிறாங்களேன்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சில வித்துகளை கற்றுக் கொடுத்து இத காலையிலையும் மாலையிலையும் ஓடுங்க, அதை ஈடு கட்டிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவங்க போய் கொஞ்ச நேரத்துக்கு திரும்பி வர்றாங்க, இதையும் அந்த ஆளுக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க சொல்லி சொன்ன விக்கிரகளை அந்த ஆளுக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதே நேரத்தில் தான தர்மத்தினால அடைஞ்ச அந்தஸ்திற்கு பாருங்க, அது அப்படி இருந்துகிட்டு இருக்குது, நாங்க ஈக்குவலா போக முடியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அது அல்லாஹ் கொடுத்த பதவி, அல்லாஹ் அவர்களுக்கு செஞ்ச அருள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்ன விளங்குது? பொருளாதாரத்துல கீழே இருந்த சகாபாக்களை விட பொருளாதாரத்துல மேல்நிலை இருந்த சகாபாக்கள் இந்த ஒரு வகையில நன்மையை கூடுதலா பெறாங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கூடுதலா. அப்படி நடந்தாதான் அதே பிரகாரம் வேலை கட்டவனாக இருந்தா இவனை விட கூடுதலான தண்டனைக்கு ஆளாகலாம், அது ஒரு விஷயம். இது செல்வம் தடை இல்லை, ஆன்மீக வழி ஆன்மாவை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு செல்வம் தடை இல்லை. அவன் தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய பக்குவம் என்னன்னு நம்ம பின்னாடி சொல்லுவோம். இப்ப இதெல்லாம் வழி இல்லைன்றத இப்ப நெகட்டிவா தான் சொல்லிட்டு இருக்கு. இஸ்லாம் சொல்ற ஆன்மீகம் என்னங்கிறது நம்ம வரல, இதெல்லாம் வழின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, தப்புங்கிறத சொல்லிட்டு இருக்கணும். அப்ப இந்த மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக பாட்டையை கரெக்டா கையை கொடுத்துட்டான்னு சொன்னா அவன் கண்டிப்பா செல்வந்தனா இருந்தாலும் அவன் ஆன்மீக பாதையை மேல போவான். நம்மள மாதிரி ஆட்களை விட ஒரு படி தாண்டியே போயிடலாம், ஒழுங்கா கடைப்பிடிச்சிருந்தான்னு சொன்னான். அப்படி இஸ்லாம் இந்த பொருளாதார நிலைமையை பொறுத்து ஆன்மீகத்துக்கு தடை இல்லைன்னு சொல்லித்தரு. ஆன்மீகத்துல மறுமை வாழ்க்கையில பெரிய தரஜாவை அடைவதற்குரிய வழிமுறைன்னு சொல்லித்தரு. ஒரு தடவை பாருங்க, இந்த மாதிரி தொடர்ந்து போய் சொன்னா பாருங்க, அந்த மாதிரியான ஆட்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஹவுலான்னு ஒரு சஹாபி மரண தருவாயில் இருக்கிறார். மக்காவுல ஹிஜ்ரத் செஞ்சு போன ஒரு சஹாபி மக்காவுக்கு வர்றாங்க. வந்த இடத்துல ஹஜ்ஜுக்கு வர்ற நேரத்துல அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போய் சீரியஸான நிலை அடைகிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி கிடைக்கணும் போய் அவரை சந்திக்க போறாங்க. அப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்கு ஆம்பளை பிள்ளைதான் இல்ல, பொம்பளை பிள்ளைதான் இருக்கிறாங்க, நிறைய சொத்துக்கள் இருக்குது, பொம்பளை பிள்ளைதான் புருஷன் வீட்டுல போய் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிற, எனக்கு ஒரு சொத்தை கொடுக்கணும், அதனால நான் எல்லாத்தையுமே என்ன செய்யலாம் நினைக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படி வாரி வாங்கிட்டு ஒண்ணும் இல்லாம மூத்தாக நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படி செய்யக்கூடாது, அந்த மாதிரி செய்வது சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அப்படின்னா ஒரு பாதிங்க பிள்ளைகள் கொடுத்துக்கிட்டு பாதிய தானமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுறேன், போறது போறோம் எல்லாத்தையும் வாரி அடிச்சு நான் மட்டும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவர் கேட்கிறாரு, சரி பாதி வேணாம், ஒரு தேர் 3ல் 1 கொடுத்துறேன், 3ல் 2 பங்கு குடும்பத்தை கூட்டிட்டு போயிடுறேன், 3ல் 1 பங்கு இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வழங்கி நான் போயிடுறேன், முழுக்கத்தையும் அடிக்கிறேங்கிறாரு அல்லாஹ்வுடைய பாதையில வேணாங்கிறாங்க, பாதி அடிக்கிறேங்கிறாரு அல்லாஹ்வுடைய பாதையில வேணாங்கிறாங்க, 3ல் 1 அடிக்கிறேன்னு கேட்கிறாங்க. அப்புறம் சுற்றுலா சொல்றாங்க, அதை வேணா செய்யி, ஆனா சுருத்து கட்டி அது அதிகம், 3ல் 1 வேணா செஞ்சுக்க, ஆனா அதுவே ஓவர், அதுக்கு கம்மியா இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழகான வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய வாரிசுகளை உன்னுடைய சந்ததிகளை மக்கள்கிட்ட கையேந்துகிற நிலையில் விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வது உனக்கு சிறந்தது. எதுக்கு வேணாங்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்க கூடாதுங்கிறதுக்காக வேணான்னு சொல்லல, உள்ள நாளைக்கு பிச்சை எடுத்து கூடாது, அந்த நிலைமைக்கு ஆளாகாம உன்னுடைய வாரிசுகளை பிச்சை எடுக்காதவர்களாக எத்த கசப்புனா மக்கள்கிட்ட கையேந்த கூடியவர்களாக ஆக்காம நீ அவங்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டுவிட்டு செல்வதுதான் சிறந்ததுங்கிறாங்க. அப்ப தான இருக்கும்போது அழிக்கிறது மட்டுமில்ல, நம்மளா மூத்தா போறோம்னு சொல்லிட்டு கூட எல்லாத்தையும் அழிக்க சொல்லிக்கலாம். மூத்தா போறது போகணும், இனிமே என்னத்தை காசு போனோம், அந்த கட்டத்துல கூட அதை உங்களுடைய புள்ள ஊட்டியில கொடுத்துட்டு போக ஒழுங்கான முறையில
ஒரு அளவுக்கு தர்மம் செஞ்சுட்டு போ. அவன் நாளைக்கு பிச்சை இருக்கக்கூடாது, அவன் சுயமரியாதை இழந்துடக்கூடாது, அவன் மனம் இல்லாம அடையக்கூடாது. இந்த வறுமையும் மனிதன் வந்து பக்குவப்படுத்துக்கு தடையா நிற்கும். அப்படிங்கிற அடிப்படையில தான் இஸ்லாம் என்ன சொல்றது, பொருளாதாரம் வந்து ஆன்மீகத்தில் தடை இல்லை. பொருளாதாரம் செல்வம், செல்வாக்கு, ஆட்சி எல்லாம் அடக்கி நான் சொல்றேன். பொருளாதாரம் நான் சொல்றது பொருள் காசு மட்டும் இல்ல, அரசாட்சி, செல்வம், செல்வாக்கு, இதுகளெல்லாம் ஒரு மனிதனுடைய ஆன்மீக பாதைக்கு தடை விதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா ஏன் இப்படி சொல்றான்னு கேட்டா, பணக்காரனை பார்க்கலாம், இவனா கண்டுபிடிக்கிறாங்க, பணக்காரனை பார்க்கலாம். பணக்காரன் பொதுவா வந்து நல்லவனா இருக்க மாட்டாங்க. பொதுவா பெரும்பாலும் இன்னும் இருக்கிறது இல்ல, நல்லவனா இருக்கிறது இல்லை. அதாவது இல்லாதவனாச்சும் தப்பு செஞ்சுட்டு போயிடும். இந்த பணக்காரன் தான் அடுத்த வந்து அபகரிக்கிறது. பக்கத்து வீட்டுல ஒரு ஜான் இருந்தா எப்படியாவது அபகரிக்கிறது. இவனுக்கு இருந்து கடல் மாதிரி வச்சு இடத்த வச்சுட்டு செய்வான். இன்னொரு ஒரு ஜான் பக்கத்துல கிடைக்கட்டுமே, அவனுடைய பங்காளி கூட சேராம இவங்க என்ன செய்வான், அதை கொண்டு உயர்ந்துருவான். இந்த மாதிரி முறைகேடுகள் பண்றது, தப்பாக மேலும் மேலும் செல்வத்தை திரட்டுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் கண்ட உடனே ஏழைகளை பற்றி இறக்கம் காட்டாம இருக்கிறது, யாசையும் கேட்டு போன விலைக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறேன்னு சொல்லி போனோம்னு சொன்னா கடவுள் சாத்தியம் இல்லைங்கிறது, இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த பணம் தானே இவ்வளவு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிற வாஸ்தவம் அங்க மட்டும்தான் இருக்குது. இல்ல வேற விதமான தப்புகள் எடுத்துக்கிட்டா இந்த இல்லாம காரணமா அதை சமைக்க வேண்டாம். ஏன்னா அங்கேயும் அப்படிதான் வாஸ்தவம். திருடவெல்லாம் முடிச்சுக்க ஏன்னா திருநண்டு சோத்துக்குள்ள திருநண்டு. அதனால வறுமை வந்து ஆன்மீக பாதையை தரணும் சொல்லுவியா, திருட்டு போயெல்லாம் முடிச்சு காட்டிக்கலாம். 90% பேரு கொஞ்சம் பேரு வறுமை நீங்க மேலும் திருடிட்டு இருப்பான், அவனை விட்டு தருது. 90% திருட்டு பேர் பிடிச்சு கேட்டான்னு சொன்னா அவன் என்ன காரணம் சொல்லுவான், இல்லாம தாங்க திருட சொல்லுவோம், இருந்தா திருடுவானா. அப்ப இல்லாத காரணத்தினால ஒருத்தர் பொருளை திருடுவான், அதனால இல்லாம இருக்கக்கூடாது. அப்புறம் ஆன்மீக பக்குவ சொல்ல முடியுமா, இல்லாதவனும் தப்பு செய்யறான், அவன் இல்லாமையினால் என்ன தப்பு செய்ய முடியுமோ அது செய்யறான், இருக்கிறவனும் தப்பு செய்யறான், இருப்பவனால செய்ய முடியாத தப்பு அவன் செய்யறான். ஆக அவனுக்கு அது எது முடியுமா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்ப இந்த தப்பு செய்வதற்கு வறுமையோ செல்வமோ காரணம் இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பக்குவம் அவன்கிட்ட இல்லாத காரணம். அந்த பக்குவம் இருந்தா அவனும் இவனும் போட்டி, சகாபாக்கள் வாழ்க்கை என்ன தெரியுது, அவங்களும் போட்டி போறாங்க, இவங்களும் போட்டி போறாங்க. இதுல நன்மை இல்லை. அப்ப செல்வத்தில் இருக்கிறவங்களும் தப்பா போயிடல, சகாபாக்களோட வாழ்க்கையில வறுமையில் இருக்கிறவர்களும் தப்பா போகல. நான் அவரை முந்தனும் நீ இவரை முந்தனும் சொல்லி நல்ல விஷயங்கள்ல போட்டியாக நடந்துச்சு. அப்ப செல்வம் வறுமை இதுக்கு காரணம் இல்லைங்கிறது நல்லா தெரியுது. வறுமையில் உள்ளவனா நிறைய தப்பு, இந்த கஞ்சா கிஞ்சாவுலனா மூலி கிடக்கணும்னா யாரு இவங்க பண்றாங்க. அது மாதிரி செல்வந்தர்களை விட அதிக எண்ணிக்கையில விசாரம் பண்றவங்க யாருன்னு கேட்டா இந்த ரோட்ல கிடக்கணும்னா, ரோட்ல இருக்கிறவனுக்கு மானவ மரியாதை, சமூகத்தை பற்றி கவலை எல்லாம் கிடையாதுன்னு அவன் பாட்டுக்கு எவ்வளவு நாள் போவாச்சு அப்படின்னு நடந்துட்டு இருப்பான். ஒரு பணக்கார சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவன் தப்பு செஞ்சா கூட நாளைக்கு மாத்திரக்கூடாதுக்காக வேண்டி அப்படி ஒளிவு முறைவா செய்வான். அந்த எண்ணிக்கையில வச்சு பார்த்தா கூட இவனா கூட போடணும். இந்த இல்லாதவன் இருக்கிறாங்க ரோட்ல கிடக்கிறவங்க, அந்த மாதிரியான கேஸ் தான் அதிகமான தப்புகளை பண்றான். அதே மாதிரி வந்து தப்புகள் செய்ய வச்சுக்கிட்டு பணக்காரன் செய்யறத மட்டும் பார்த்து பணம் தரன்ற கூடாது, வறுமையும் தர, பணமும் தர வறுமையும் தர சாப்பிடுற ரெண்டு தானே இருக்குது. ஆன்மீகத்துக்கு பணமும் தர வறுமையும் தர மனசனை அழிச்சு கொடுறா. பணமும் வறுமையும் தர கிடையாது, பணமும் ஒருவனை அங்க கொண்டு போகும். ஆன்மீகன்றது வேற, அது இல்லாததுனால. வறுமையும் ஒருத்தர் தவறை கொண்டு போகும், ஆன்மீகன்றது வேற, அது இவன்கிட்ட இல்லாததுனாலதான் அந்த வறுமை அவனை கொண்டு போகுது. செல்வன்கிட்ட அந்த ஆன்மீகம் இல்லாததுனாலதான் அவன்கிட்ட அதை கொண்டு போவதை தவிர வறுமையோ செல்வமோ பிரத்யேகமான காரணம் கிடையாது. அப்ப ஆன்மீகத்துக்கு இந்த மாதிரியான முசாஃபிர்களை எல்லாம் ஒன்னால நம்ம ஆன்மீகவாதி ஆகிக்குவோம். இப்ப கூட நீங்க பாக்குறீங்க, தடப்பத்தி எல்லாம் வருவாங்களா, ஆன்மீகத்தினுடைய எல்கேஜி கூட தெரியாத ஒரு லெவலில் இருக்கிறவங்க யாரு, இவனுக்கு தெரியல ஆன்மீகம் என்னன்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரியான ஆன்மீகத்தை இஸ்லாம் என்ன செய்யுது, தடுக்குது. ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகம் இருக்கிற அது பொது உடைமையான ஆன்மீகம். அதாவது ஏழைக்கும் செய்ய முடியும், பணக்காரனும் செய்ய முடியும். இவன் சொல்லக்கூடிய ஆன்மீகம் வந்து பணக்காரனுக்கு தான் சொல்லுவான், ஏழைக்கு முடியாது. பணக்காரன் ஏழைக்கு தான் முடியும், பணக்காரனுக்கு முடியாது. இவன் சொல்லக்கூடிய ஆன்மீகம் எல்லாம் இப்படிப்பட்ட ஆன்மீகத்தை வந்து இஸ்லாம் மறுக்குது. அதே மாதிரி இன்னொன்று, இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்திக்கிறது கூட இவ்வளவுதான் தியாகம் பண்ணினாலும், எது கொண்டாட்டியெல்லாம் விட்டவுன, குடும்பத்தை எல்லாம் மறந்தவுன, சுற்றம் நட்பு ஊழ் வாசை எல்லாத்தையும் பிறந்தவுடனே காசு உனக்கெல்லாம் தூக்கி எரிஞ்சவுன கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா, அப்பவும் கிடைக்காதான். அதுக்கு வேற கருத்து வச்சுக்கலாம். இந்த ஆன்மீகம் சொல்லக்கூடியவன் அப்ப கூட உனக்கு கிடைக்காதுப்பா, இவ்வளவை நீ அர்ப்பணிச்சுட்டு போய் தவமே கிடந்தாலும் சரினா அதை அடைகிறதுக்கு ஏற்கனவே ஒருத்தர் அடைஞ்சிருக்காருல, அவர்கிட்ட தீட்சை வாங்கணும், நேர கிடைக்காதுன்னு முடியுது. அவன் தீட்சை முடியுதுங்கிறான் தீட்சை. இந்த சாமியார்கிட்ட போய் தீட்சை பெற்றால் தான் உனக்கு என்ன கிடைக்கும்,
ஆன்மீக கடைசியா கிடைக்கும். இவ்வளவும் செஞ்சுட்டு சுயமாக ஒருவன் ஆன்மீகத்தை அடைய முடியாது. அன்றைக்கு உங்க ஊர்ல பேசப்பட்ட பேச்சில மையமே இதுதான். ஆன்மீக பாதையை என்ன செய்ய முடியாது, சுயமே அடைய முடியாது. அதான் மைய கருத்தை வச்சு பேசப்பட்டிருக்கு. நம்மள அடைஞ்சிக்கிற முடியாதான். இவன் சொல்லக்கூடிய அவ்வளவு வழியும் கடைப்பிடிச்சா கூட ஒருத்தர் பர்மிஷன் கொடுக்கணுமா? அத வழியத்தான் கடைப்பிடிச்சிட்டு இல்லையா? அப்புறம் தனியா பர்மிஷன் வழி முன்னாடி சொன்னேன், குடும்பத்தை விட்டேன், குடும்பத்தை விட்டுட்டேன், காசு குணத்தை இறங்கி விட்டேன், இப்ப நான் ஆன்மீகத்தை அடைஞ்சிடணுமா இல்லையா? அதெல்லாம் நடக்காது. நீ அடைகிறதா இருந்தா ஒரு மகான், ஒரு பெரியார், ஒரு சாமியார், ஒரு பாதிரியார் அவர்கிட்ட போய் அவர் உரைக்கிய சொன்னாதான் உனக்கு ஆன்மீகம் கிடைக்கும். அவர் பக்குவப்படுத்தணும். ஏற்கனவே பக்குவப்பட்டவர் ஒரு சார்ஜ் வாங்கி வச்சிருக்கிறார், பவர் ஏற்றி வச்சிருக்கிறார். அந்த பவரை உன் மீது அவர் செலுத்துவார். அந்த செலுத்தின பிறகுதான் அந்த ஆன்மீகம் கிடைக்கும். செலுத்துறதுக்கு தான் தகுதியா இருக்கிறீங்க. ஆன்மீகத்தை அடையிறதுக்கு தகுதியாகல. இவ்வளவும் செஞ்சுட்டா கூட நம்ம எதுக்கு தயாராகல? இந்த அல்லாஹ்வுடைய அந்த ஆன்மீகத்தை அடையிறதுக்கு நம்ம தயாராகல. எதுக்கு தயாரா இருக்கிறோம்? அவர் செலுத்துற அந்த பவரை வாங்கிக்கிறதுக்கு தயாராகும். அதுக்குத்தான் தயாராக முடியுமே விட ஆன்மீகத்தினுடைய உச்சிகளை ஒன்றால் அடைய முடியாது சொல்லி அந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்கி வச்சு இங்கேயும் கொண்டு வந்தான். அவனுள்ள இருந்துச்சு, காலில் ஒரு வாசிச்சு வாங்குவான், அவனுக்கு நிறைய சீடர்கள் சுற்றி இருப்பான், அது ஓகே விட்டுருவான். அவங்க மார்க்கத்தில் அப்படி உள்ளது. இஸ்லாத்துக்குள்ளே அப்படியே கணக்கு வச்சு என்ன பண்ணிவிட்டான், இந்த மாதிரி சீட்டையை உண்டாக்குற முடிவு கவனிச்சு செய்தி முடிவு மையத்து இது மாதிரி சில வழிமுறைகளை உண்டாக்கி நமக்கு பக்குவப்பட முடியல. நமக்கு இந்த மக்களை எப்படி ஏமாற்றம் பாருங்க. நம்ம நாங்க எல்லாம் இந்த முறியது வரைக்கும் இருக்கும்போது ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க, இருக்குது ஆள் பிடிக்கிற ஏஜென்ட். இந்த ஏஜென்ட் என்ற சொன்ன இன்னைக்கு பசுமரத்தான மாதிரி பதிவு இருக்குது. ஒரு செய்தியுடைய ஏஜெண்டாகவும் உங்களுக்கு தங்கர் மந்திரம் போது பேசலாம். நீங்க சொல்லுவீங்க மனம் ஒன்று என்னைக்காக சொல்லுவீங்களா? சொல்லும் போது என்னென்ன ஒரு ஞாபகம் வருது, எவ்வளவு கணக்குகள் பார்த்துருங்க. அப்படியே மெய்மறந்து தொழுகையுடைய இன்பத்தை நீங்க வைத்திருக்கிறீங்களா? அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்குதான் ஒரு செய்தியின் கீழே கையை பூஜைன்னு சொன்னா அந்த நிலையை நீங்க அடையலாம். எத்தனை வருஷமா சொல்லுவேன்னு கேட்பான். ஒரு 50 வருஷக்காரன்ட்ட போய் எத்தனை 20 வருஷமா சொல்லுவீங்க, 25 வருஷமா சொல்லுவீங்க, தொழுது என்னைக்காவது ஒன்றி போயிருக்கிறியாப்பா? தொழுதுகிட்டு இருக்கும்போதுதான் வீட்டுல காய்கறி வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஞாபகம் வருது. தொழுதுகிட்டு இருக்கும்போதுதான் அவன் எவ்வளவு ரூபாய் கடன் தரணும்னு ஒரு ஞாபகம் வருது. இப்ப இல்லையாவது ஒரு தொழுகையில தான் வந்துட்டு இருக்குது. இது ஒரு தொழுகையா? அல்லா சுருட்டி மூஞ்சில் எரிய மாட்டானா? பயனாட்டான். அல்லா சுருட்டி எரிய மாட்டானா? அப்ப நீ ஒரு ஒன்றுல ஒரு நிலையை உனக்கு அடைய முடியலன்னு வழங்குது. நீங்க போற வழியில ஆன்மீகத்தை அப்படியே இறைவனுக்காக அப்படியே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நீ அடையவில்லை என்பதை நீயே உணர்ற. அப்ப இது வேற வழி இருக்குது. அந்த வழிதான் ஏற்கனவே அடைந்து வச்சிருக்கார் மகான்களுக்கு டைரக்ட் கனெக்ஷன், நேர கனெக்ஷன் வச்சிருக்காங்க. இந்த நேரடியாக கனெக்ஷன் வச்சிருக்கிற மகான்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட கையடிச்சு கொடுத்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா அவங்க உனக்கு தேவையானதை கரெக்டான நேரத்தில் கொடுத்து உன்னை அந்த நிலைக்கு வசத்து கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இவன் ஆள் பிடிச்சிட்டே இருக்கான். இவன் 5 வருஷம் முடிவாங்க, என்ன எனக்கு அந்த நிலை வரலையேமா, அப்போ உனக்கு இன்னும் அழகாயுது இப்படியே சொல்லி போட்டாலும் இருப்பான். உள்ளவங்க அந்த தயார் நிலைக்கு வரல. ஒருத்தனும் போய் எப்படி பக்கப்பட்டதா தெரியல. போற பிறகு அப்படித்தான் இருக்கிறான், அதுக்கு முன்னே அப்படித்தான் இருக்கிறான். கேட்டான்னு சொல்லுவான், இன்னும் உனக்கு செய்தி நம்பிக்கை வரவில்லை, இன்னும் நீ கொஞ்சம் தியாகம் செய்யணும், ஒரு 10,000 ரூபாய் வங்கியில போகணும்னு சொல்லி இது மாதிரி வசூல் பண்றதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இதான் காரணம். அதாவது நம்மள்கிட்ட உள்ள ஒரு அறியாமையை பயன்படுத்திக்கலாம். என்ன அறியாம தொழுகை சொன்னா அப்படியே ஒன்றி போறதா தொழுகை அவன் சொன்னோன்னு கருதானே நம்பிடும். இது இஸ்லாத்துல கிடையாது. ஒன்றாலும் முடியும். மனுஷன் மனுஷனிலிருந்து மாறுதலா இருந்தா பைத்தியம் முடிச்சால தவிர மற்ற எந்த நிலையிலேயே மனிதன் மனித நிலையிலிருந்து வேறுபடவே முடியாது. இதான் இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறை. தொழுவோம் எல்லா யாவும் வரும் வந்த நிலையிலையும் தொழுவுறதுக்கு பிறகு தொழுக அதை தூக்கி எல்லாம் எரிஞ்சிட மாட்டான். இது நமக்கு நடந்திருக்கு. அவன் அப்படி நடக்கிறதுல ஏமாத்திரம் ஆள் பிடிச்சி அவன் காலில் உட்கார வைக்கிறதுக்காக என்ன செய்யலாம், நான் பக்குவப்பட்டுட்டேன்னு சொல்றாங்க தவிர அவனும் அடைய முடியாது, எவனும் அடைய முடியாது. அப்படியே ஒன்றி போய் எந்த நிலையும் இல்லாம அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குல்ல, இது சாத்தியமே கிடையாது என்று இஸ்லாம் அழுத்தம் திருத்தமா சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகை நடத்துறாங்க. 4 ரக்காத்து தொழுகை. 4 ரக்காத்து தொழுகையில 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துறாங்க. நல்லா கவனிக்கணும். யாரு ஆன்மீகத்திலேயே உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுகை நடத்துறாங்க. 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துறாங்க. சலாம் கொடுத்துட்டு ஒண்ணு இருக்கு ஒரு மரம் நட்டு இருக்குது, அதை சாஞ்சி நிற்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் ரசம் பேசிக்கிறாங்க. எந்த 2 ரக்காத்துல யாரும் கேட்கறதுக்கு யோசிக்கிறாங்க.
ஏன் யோசிக்கிறாங்க? பயம் இல்ல, பயங்கரவாதியா காட்டிட்டு போல இது வகி வந்திருக்கும். இன்னைக்கு 2 ரக்காத் ஆயிரத்து இருக்கு. ஏன்னா நம்ம செஞ்சா நினைக்க முடியாது. அல்லாவுடைய தூதருக்கு வந்திருக்காங்க. அல்லாவுடைய தூதரா இருக்கிற நினைச்சு தப்பு இல்ல. அல்லாவுடைய தூதரா இருக்கிறதுனால அல்லா ஒரு புதுசாக சட்டம் போட்டு தான் அப்படி செஞ்சிருப்பாங்க. அவங்களா செஞ்சிருக்க மாட்டாங்க. வகி தொடர்பு இருக்குல்ல, நானும் இவரை செஞ்சா அப்படி நினைச்சுக்கூடாது. போய் கைப்புல 2 ரக்காத்தோட இந்த இலந்து 2 ரக்காத் ஆயிரத்துன்னு நினைச்சக்கூடாது. அவருக்கு வகி வராது. அல்லாவுடைய தூதர் வகி தொடர்பு இருக்கிறதுனால அப்படி இருக்க சாட்சி இருக்குதானே, நாம அப்படி நினைச்சிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருந்தா அந்த காலத்துல நம்ம வாழ்ந்திருந்தா நம்ம என்ன நினைச்சிருப்போம்? சரி, சட்டங்கள் புதுசு மாறத்தால் எல்லாம் மாத்திட்டு தான் இருக்கலாம், அந்த மக்களுக்கு தகுந்த மாதிரி தானே கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் கேட்கல. ஒரே ஒருத்தர் வந்த பிறகு போய் கேட்கிறார். அக்குசிரத்தை தராத்து அம்ம சீட்டை யார சொல்லலாம் உள்ளிட்ட ஒரு சகாபி அவர் போய் என்ன செய்யறாரு? டைரக்டாக கேட்டுறாரு. என்ன கேட்கிறாரு? அக்குசிரத்தில் தலாத்து அம்ம சீட்டை யார சொல்லலாம். அல்லாவுடைய தூதர இன்னையில இருந்து தொழுகை குறைஞ்சிருச்சா அல்லது நீங்க மறந்துட்டீங்களா? அவர் என்ன சேர்த்த கேட்கிறாரு. 1-2 தொழுகைகள் இன்னையில 2 குறைக்கப்பட்டிருக்கணும், அல்லது நீங்க 2 மறந்துருக்கணும். 2ல என்ன நடந்து சொல்லுங்க அவர் கேட்கிறாரு. அக்குசிரத்தில் தலாத்து அம்ம சீட்டை யார சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் சுட்டி காட்டின உடனே மறந்து அவருக்கு ஞாபகம் மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்றாங்க? குள்ளு நாளைக்கு லம்மிய குங்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நான் மறக்கவும் இல்லை குறைக்கவும் இல்லையே அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் தான் சொல்றேன்னு நினைச்சிருக்காங்க. இவர் சுட்டி காட்டின பிறகு கூட அவங்களுக்கு என்ன ஞாபகம் இல்ல, நாம சொல்லுவது 2 ஞாபகம் இல்ல. அதெல்லாம் தெரியாது. சமா கால துள்ளியதை இந்த ஆள் சொல்ற சரதான அப்படி கேட்கிறாங்க. ஆமா, நீங்க 2 தான் சொல்லிருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே போய் 2 தான் சொல்லிருக்கிறாங்க. அப்ப குறைக்கப்படுறேன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன நடந்திருக்கு? தக்காத்து குறைக்கிறாங்க. அடுத்து என்ன நடந்திருக்கு? மறதி. அல்லாவுக்காகவே ஒன்றிய நிலையை அடைந்திருக்கிற அல்லாவுடைய தூதருக்கு என்ன வருது? அல்லாஹ் நபி ஒன்றிட்டு சொன்னா இந்த எத்தனை ரக்காத்துங்கிற எண்ணிக்கையில தப்பு வரும். அதை இன்னும் நல்லா கவனிக்கணுங்க. ஒன்று அப்படியே போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல எண்ணிக்கைகளை வளர்க்கலாம். இஸ்லாம் 1 ரக்காத்து 2 ரக்காத்து சொல்வதில் இருந்த ஒன்று முடியாதுன்னு காட்டுது. இது 1, இப்ப 2, இப்ப 3 நினைக்கிறீங்கல்ல, கணிதத்தை கணக்கு போடுறது இல்லைங்க. நீ பாட்டுக்கு நின்றுகிட்டே இருந்து சொன்னாதான் 1 இருக்கு. இஸ்லாத்துல எப்படி அந்த வழக்கம் இருக்குது? இது 2 ரக்காத்து, இது 3 ரக்காத்து, ஒரே சீரா கூட இருந்தா கூட நினைச்சிருவான், அப்படி போயிருவான். எல்லாத்தையும் 2 ரக்காத்து இஸ்லாம் ஆக்கிக்கணும். செக்கு மாட்டை போட்டுட்டு அது வாடு சுத்திட்டே இருக்குமாங்க, அந்த மாதிரி போயிடும். அதுதான் இஸ்லாம் செய்யுது. 1, 2, 3, 4, அப்ப உங்களை பழக்கல. அப்ப அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு செய்யணுங்கிறதுக்காக அந்த எண்ணிக்கை கூட ஒரே மாதிரியா 4 இல்ல, ஒரே மாதிரியா 3 இல்ல, ஒரே மாதிரியா 2 இல்ல. இப்ப 2 தான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இப்ப 1 தொழுதுட்டோம், இப்ப அடுத்து 2வது எந்திரிக்கிறோம். இது என்ன 1 இன்னும் கரெக்டா ஞாபகத்துக்கு 1 ஒரு கணக்கு இருக்குறாரு. அதான் 1. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி என்றதை மறந்துட்டாங்க. மனசுக்கு மறந்து ஏற்படுத்த செய்யும். அதே மாதிரி தொழுகையில ஓதிக்கிட்டு இருக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. சகாபாக்கெல்லாம் எடுத்து கொடுத்திருக்காங்க, எடுத்து கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஒரு கவனக்குறைவுதான் அது காரணம். மனிதன்ற முறையில் ஏற்பட்ட கவனக்குறைவுனாலதான் அது மாதிரி அவங்க வாழ்க்கை நடந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தொழுகையில் நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு சகாபி ஓடுறாரு. தொழுது முடிச்சவன அவங்களுக்கு இது ஒரு ஓடுறதுனால அவங்களுக்கு ஓட முடியல. ஒன்றி போயிட்டா இதை பத்தி ஏன் கேட்கணும்? ஒன்றி போயிட்டாங்கன்னு சொன்னா நீங்க கத்துனாலும் சரி, இடி விழுந்தாலும் சரி, ஒன்றும் தெரியாம இருக்கணும். அப்படியெல்லாம் கண் சொல்றாங்க. நான் பார்த்திருக்கேன். ஒருத்தர் பொழுது கொண்டிருந்தாங்க, அழிவல் இல்லாம சொல்றாங்களாம். அழிவல் இல்லாம போற ஈடுபட்டு இருக்கும் போது அம்பு குத்திருக்கான் காலில். நான் ஆகலாம் முதுகுல அம்பு குத்திருக்கான். மருத்துவர்கள் எடுத்து பார்த்தா அவருக்கு வலி தாங்க முடியல. அப்புறம் என்ன செஞ்சாங்களா? நான் தொழுகையில தக்பீர் கட்டிடுவேன், அப்ப நீங்க எடுத்துருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி தக்பீர் கட்டினோன்னு பெருசா ஒண்ணுமே தெரியாம எடுத்து இருந்தாங்க. இது எந்த நிலையில இருக்குது? இப்படி ஒரு இபாதத் இஸ்லாத்துல உண்டா? இது முடியுமா? நீ சொல்லக்கூடிய ஒரு சேகை கொண்டு வா, ஒரு ஈட்டு அப்ப ஆன்மீகத்துக்கு ஏதாவது டெஸ்ட் சொன்னா இவ்வளவு நிரூபிச்சு காட்டினவன் நான் பக்குவப்பட்டுட்டேன் அப்படி ஒன்றி போயிட்டேன்னு சொல்றாங்கல்ல. அந்த பொழுது நிரூபிக்கிறதுக்கு தான் வழி அவனே சொல்றாங்கல்ல. ஒருத்தர் ஆன்மீகத்துல ஒன்றி போனதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா குத்துற ஈட்டியை உறுதி எடுத்தாலும் அவரை செய்யக்கூடாது. அதான் ஆன்மீகத்தில் ஒன்றுவதற்கு அடையாளம். நீயே டெஸ்ட் சொல்லி தந்துட்டதுனால எவெல்லாம் செய்யுன்னு சொல்றியோ அவனை கூட அவங்க ஒன்றுவா. அது உணவு கூட வேணாம், ஒவ்வொரு குத்து அவன் கத்தாம நிக்கிட்டு பார்ப்போம். அவன் கத்துவான். அது என்ன விளங்குது? அப்படி எல்லாம் முடியாது.
ஒன்றி போக முடியாது. இருந்தாலும் மனுஷங்கிற இயல்புல உள்ள ஒரு குத்தனா வலிச்சுண்டு அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கலாம். நீ எண்ணத்தை தான் கட்டுப்படுத்தினா கூட அதை பள்ளத்தரிச்சு தனிச்சுக்கலாம். துடிப்பதை நீங்க தடுத்துக்கலாம் விட வலியை உணராம இருக்க முடியாது. அதுக்கு வேணா ஒரு மயக்க ஊசி போட்டு அந்த மரத்து போற ஊசியை போட்டு வேணா இருக்கலாம். அது வேணா அந்த உணர்வு அத்து போற ஒரு நிலைக்கு ஆளாகும். இதை தவிர இப்படியே மெய்மறந்து போய் இருக்கிற ஒரு நிலைமையே இஸ்லாத்துல கிடையாது. அதனால எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இந்த மாதிரியான ஒரு நிலை அவங்க தொழுதுட்டு இருக்காங்க. சுன்னத்தான வீட்டுல இருந்து தொழுதுட்டு இருக்காங்க. அவங்க அறையில கதவு தட்டப்படுதுங்க. கிப்லா திசைக்கு நேரம் இருந்ததுனால ஒரு எட்டு அப்படி முன்னாடி வச்சு கதவை திறந்துட்டு வந்து நின்றுட்டாங்க. ரெண்டு அம்சத்தை இதுல பார்க்கணும். தொழுகையில இருக்கிறாங்க, கதவு தட்டப்பட்டு கவனிக்கணும். என்ன தொழுகை இவங்க பாசையில் சொல்ல போனா இது ஒரு தொழுகையா? தொழுதுகிட்டு இருக்கும் போது யாரு கதவு தட்டுறா, எதுக்கு தட்டுறாங்கன்னு எதுக்கு சிந்திக்கணும். அவங்க பாட்டு தொழுது இருக்க வேண்டியதாங்க. ஆயிஷனாகி வர்றாங்க, அவங்க கதவை தட்டுறாங்க வெளியே இருந்து. அது ரசூலுல்லாஹி திறக்கிறாங்க. அந்த கிப்லாத்தை போட்டு மாறாம இருந்ததால திறந்து விடுறாங்க. அது ஒரு விஷயம். இந்த தட்டுனதை எதுக்கு கவனிக்கணும்? ஒன்று அர்த்தம் தானே. நீ எந்த மாதிரி ஒன்றுவது இருக்குன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறியோ அந்த மாதிரி ஒன்றுதல் இல்லைங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிருக்காங்களா இல்லையா? அப்புறம் என்ன ஒன்றுதல் சொல்லி ஏமாத்துறது? ஒரு தடவை சுற்றுலா இருக்கிறாங்க. ரப்பனாக்கள் லேட்டா ஒருத்தர் வேகமா ஒரு ருக்கு அடங்கிட்டாரு. அந்த சந்தோஷத்துல இருக்குள்ள இருந்தவன ரப்பனாக்கள் அம்தம் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் கொஞ்சம் சேர்த்து சொல்றாரு சந்தோஷத்துல. ரப்பனாக்கள் அம்தன் கதீரன் தையிபன் முபாரக்னு சொல்லி அவர் கொஞ்சம் சேர்த்து சொல்றாரு. ஒன்றி போன விளங்குது. இந்த மாதிரி ஒரு ஆள் சொல்றாங்க விளங்குது. சலாம் கொடுக்கலாம் மனைவி முத்தக்கல்ல யாருக்கு அந்த வார்த்தை சொன்னது யார் ஆளு கேட்கிறாங்க. நான் சொன்னேன் ஒரு தயங்கிட்டு கடைசியா சொல்றாரு, உங்களுடைய இந்த வார்த்தையை எடுத்து சொல்வதற்கு மாணவர்கள் பேட்டிக்கிட்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்படி ஒன்றி போய் பக்கத்தில் நடக்கிறது ஒன்றும் தெரியாது, கணக்கு நடக்கிறது ஒன்றும் தெரியாது அப்படின்ற ஒரு நிலைமை இருந்திருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொன்னதை கேட்டிருக்க முடியாது. அது காதல் விழுந்திருக்கு, பிறகு பேசுறது விழுந்திருக்குது. இப்படி எத்தனையோ இன்னும் சொல்ல போனா ஒரு ஹதீஸை பாருங்க. நான் தொழுகையில் ஈடுபட்டு இருக்கும்போது ஜமாத்துகளை நடத்திட்டு இருக்கும் பொழுது குழந்தையினுடைய அழுகை சத்தம் எனக்கு காதில் விடும். எதுக்கு சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பள்ளிவாசல்ல ஆண்களும் தொழுதாங்க, பெண்களும் தொழுதாங்க. பெண்கள் தொழ வரும்பொழுது கை குழந்தைகளை கூட்டிட்டு வந்துருவாங்க. போட்டு வர முடியாது, வீட்டுல சேர்த்து இல்லாம துணைக்காக இல்லாம இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி உள்ளவங்க கை குழந்தை கொண்டாந்து ஒரு மூலையில போட்டுவிட்டு இவங்க தொழுகையில சேர்ந்துருவாங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய அழுகை சத்தம் எனக்கு கேட்குது. கேட்டவுடனே அந்த தாயினுடைய மனசு பதறும் என்பதற்காக வேண்டி சுருக்கமாக நான் தொழுகையை முடிப்பேன் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஜமாத் நடக்கும் பொழுது குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்குது. அந்த அழுகை சத்தம் தாயுடைய கவனம். ரெண்டு பாயிண்ட் இருக்குது. குழந்தை அழுகிற சத்தம் யாரை பாதிக்குது? தாயுடைய மனசை பாதிக்குது. அப்ப பாதிக்குதுன்னா அது கண்டிக்கிற எல்லாருடைய தூரு இந்த மாதிரி கும்பலை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம கவனம் பாதிச்சிருக்குது, நீங்க பாதிக்காம நடந்துக்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல அங்கீகரிக்கிறாங்க. அப்ப அந்த பாதிப்பு ஏற்படுத்த செய்யும். தன்னுடைய குழந்தை அழும்போது நம்ம அப்படி ஒன்று போயிட்டு யாரும் நினைக்க முடியாது. சஹாபி பெண்களுக்கு முடியல, சஹாபி ஆண்களுக்கு முடியல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முடியல. அப்ப குழந்தை அழுதவன என்ன செய்யும்? ஒரு தாய்க்கு தக்குண்டு சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க. அதானே ஆகணும். எதுக்கு வாசல கட்டிருந்தா நம்ம நிலைமை என்னங்க? அதாவது நீங்க நிலைமை இருக்கணும், அதான் நிலைமை. அப்ப இது தப்பு கிடையாது. இது இல்ல தப்பு. வேணும்னு நினைச்சுக்கிட்டு பிளான் பண்ணிட்டு செய்யக்கூடாது. பிளான் பண்ணி செய்யக்கூடாது. வரும் சைத்தான் நீங்க தொழில் கொண்டிருக்கும் ஊட விட்டான்னு சொன்னா நீங்க என்ன செய்ய? சைத்தான் பாதுகாப்பு தேடிட்டு கண்டிப்பா போயிட்டே இருங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சகவு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு ரகாத்து கூடவோ குறையோ தொழுத்தீங்கன்னு சொன்னா சஜிதா சகவு செய்யுங்க. மறந்து சைத்தான் உங்களுக்கு மறதின்றுவான். இதுல ஒரு ரகாத்து கூட்டுவது, ஒரு ரகாத்து குறைவது மறதின்றுவான். நான் இப்ப சொல்ற இந்த ஆதாரத்தை மறதின்னு சொல்ல முடியாது. இது மறதியா? குழந்தை அழுகும் போது இந்த தாய்க்கு ஒரு உணவு உறந்து மறந்து போயிருமா? ஒரு 2 காத்து 4 காத்து வருவதுக்கு என்ன சொல்லுவாங்க? காரணம் மறந்துட்டு செய்யறதானே. இது வேணும்னே செய்யுது. தெரிஞ்சுக்கிட்டே சொல்ல சுருக்குறாங்க. ரசூலுல்லாஹ் 2 கவனிக்கிறாங்க பாருங்க. அந்த அம்மாவாச்சு ஒண்ணுல கவனம் திரும்பிடுச்சு. குழந்தை அழுகுது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யுது? இந்த குழந்தை அழுகுறதுனால அந்த அம்மாவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது குழந்தை அழுகுறதையும் உணர்றாங்க. கவனத்தில் கொண்டு வர்றாங்க. தொழுதுகிட்ட எதை கவனத்தில் கொண்டு வர்றாங்க? அந்த அம்மாவுக்கு அதனால ஏற்படுற பாதிப்பை கவனத்தில் கொண்டு வர்றாங்க. இவ்வளவு கணக்கு பண்றாங்களே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகை பக்குவம் இல்லாத தொழுகை அவங்களுடைய அசையால் முடிவு வாங்க முடியா? சிந்திச்சு பாருங்க. இப்படிதான் உங்களை ஏமாத்துவோம். அதுதான் சொல்ல வர்றேன்.
இரவு தொழுகையில பாருங்க, இரவு தொழுகிட்டு இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன ரூம், சஜ்தா செய்யறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு இப்படி குறுக்க ஜனாசா மாதிரி படுத்துக்குவாங்க ஆயிஷா நாயகி. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. சஜ்தா செய்யறாங்கன்னா அவங்க காலில் போய் செய்யற மாதிரி வரும். அப்ப எதுக்கு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுவோம், சஜ்தாவுக்கு போகும்போது விரல்னால இப்படி காலில் குத்துவாங்க. ஆயிஷா நாயகி காலை மடக்கிடுவாங்க. சஜ்தா செஞ்சுட்டு போன பிறகு மறுபடியும் நீட்டிக்கிடுவாங்க. இப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கன்னு சொல்லி ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த விரலை குத்துவோம் அப்படி ஒன்று போனா இப்படி போக வேண்டியது, அது காலும் தெரியாது கையும் தெரியாது, எல்லாரும் என்னன்றான். அது நீட்டி இருக்கிறது காலா மரக்கட்டையா ஒண்ணும் தெரியாம போயிருவாங்க. படத்திற்கு ஆயிஷான்னு தெரியுது, வேறங்களை குத்தலாம் மடக்குவாங்கன்னு தெரியுது, குத்தவும் செய்யறாங்க, மடக்கவும் செய்யறாங்க, மறுபடியும் அவங்க நீட்டிக்கிடுவாங்க கணக்கு பண்ணி இல்ல வீட்டுல இருந்த விளக்கு இல்ல அடுத்த காலத்துல அது மாதிரி நடக்குது. இவ்வளவையும் கவனிச்சாங்க தொழிலை நடத்திருக்கிறாங்க. அப்ப இவன் சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு ஆன்மீகம் கிடையவே கிடையாது. எந்த ஆன்மீகத்துக்குள்ள அழைக்கிறானோ அந்த ஆன்மீகத்துல அவனே இல்ல, பொழப்புக்காக வேண்டி அவனுக்கு கீழே ஒரு கூட்டத்தை கொண்டாந்து வைக்கிறதுக்காக வேண்டி அவங்க அதில் விழக்கூடிய ஒரு கூட்டத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி அதன் மூலம் தனக்கு ஒரு அந்தஸ்தை உண்டாக்குறதுக்காக வேண்டித்தான் இந்த வேஷம் போடப்படுது, இந்த ஆன்மீக வேஷம் போடப்படுறதை விட இப்படி ஒரு நிலைமை கிடையாது. தன்னிலேயே மறந்துட்டு போற ஒரு நிலைமை இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. எல்லாத்துலயும் சரியா ஒரு மனுஷன் மனுஷனாவே இருக்கணும். அதனால புள்ளுமணி ஆழ்ந்த கத்தாயம் இருந்தாங்க. ஆதமுடைய மக்கள் அத்தனை பேர் தப்பு செய்யணும் என்று சொன்னது இருக்கு, இயல்பை காட்டுறது தானே. இன்னும் சொல்ல போனா இது கூட லேசா எடுத்துக்கலாம். இன்னொன்னு சொல்றாங்க, அதாவது லவ்லம் துணிபு, நீங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னார், ஒரு மனுஷனும் பாவமே செய்யவில்லை என்று சொன்னால் உங்களை அல்லாஹ் அழித்துவிட்டு பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய கூட்டத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். ஒருத்தருமே பாவம் செய்யலன்னா இப்படி ஒரு கூட்டம் வேண்டியது எல்லாரும் அல்ல அப்படி வருகிறீங்க. அது மாதிரி அதாவது எப்படி பாவம் செய்யாம இருப்பீங்கிறதுக்காக சொல்ல வரல, மனிதன் அந்த இயல்புல படைக்கப்பட்டிருக்கிறான்னு தான் சொல்ல வர்றாங்க. அதை விளைஞ்சிடணும். அதனால பாவம் செய்யாம மனசு இருக்க போறதே கிடையாது. லவ்ங்கிற வார்த்தை தான் போடுறாங்க. லவ்ங்கிற வார்த்தை போடல என்ன அர்த்தம், நடக்காது, ஒரு பேச்சுக்கு தான் அதுக்கு அர்த்தம். லவ்லம் துணிவு, நீங்க பாவமே செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மனுஷனும் ஒரு பாவமும் செய்யல, எல்லாம் அப்படியே நீங்க சொல்ற சூப்பியா இருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அப்படி வளர்க்க ஆரம்பித்து விட்டீர்களானால் உங்களை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எப்படி பாவத்திலே மூழ்கி போனா க்ளோஸ் பண்றாங்க, அதே மாதிரி 3% நல்லவனாக ஒருத்தன் இருந்தான்னு சொன்னா அவனை அடிச்சு விட்டு பாவமும் செஞ்சுட்டு மன்னிப்பும் கேட்கக்கூடிய ஒரு கூட்டத்தை எல்லாம் கொண்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லி பெருமானார் சொல்றாங்க. எந்த விளங்குது இந்த மாதிரி பொறுத்தாங்க மன்னிப்பு கேட்கிறது, இதான் மனுஷன் இருப்பான். இப்படிதான் இல்லாத ஒரு மனசு நிலை அடைகிறதாக அல்லாஹ் நினைச்சல மனுஷனை படைக்கவே கிடையாது. அதனால மனிதன் தன்னுடைய இயல்பையே ஜெயிச்சிருவான்னு சொல்ல முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஆன்மீகத்துக்கு ஒரு அழகான வரையறையை போட்டு தந்த மார்க்கம் இது இஸ்லாமிய மார்க்கம். அதனால இவங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தீட்சை பெறணும், தீட்சை பெறத்தானே ஆதாரமா காட்டுறாங்க. தீட்சை பெறணும்னு சொல்றான் பாருங்க, அந்த சித்தாந்தம் அடிபட்டு போகுது. ஏன்னு கேட்டா யார்கிட்ட போய் தீட்சை பெறணுமோ அவன் நிலையும் நம்ம நிலையும் ஒண்ணுதான் இல்லையா? மோசம் தான், மோசம் தான். இந்த விஷயத்துல சொல்லுகிட்டு இருந்த ஒரே இருக்குன்னா எனக்கு வலிக்குது அவனுக்கு வலிக்குது, யாரும் ஒன்றுதான் விலகி போச்சு. இந்த ஒன்றுவதற்கு தானே ஒன்று இருக்கிறான், அவனும் ஒன்று நாமும் ஒன்றுல. அப்ப ஒரு மனிதனுடைய தயவை வச்சுதான், ஒரு மனிதனுடைய பர்மிஷனை கொண்டுதான் இந்த ஆன்மீக பக்குவத்தை பெற முடியுங்கிற சித்தாந்தத்தை இஸ்லாம் எதிர்ப்புன்னு விளங்கிக்கலாம். இது ரொம்ப நல்லா கவனிக்கணும். இந்த ஆன்மீகம் சொல்லி சிவகுமார்கள் பெரியார்கள் அவங்க துணையில தான் ஆன்மீகத்தை அடைய முடியும் சொல்லக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? முடியுதுன்னு வாங்கிட்டு சொன்னா சைக்காலஜிக்கு நம்ம எப்படி மாத்துறான்னு பாருங்க. மையத்திற்கு பணத்தை குளிப்பாட்டணும், குளிப்பாட்டும் போது அந்த பணத்துக்கு சுயமா ஏதாவது அபிப்பிராயம் இருக்குன்னா என்ன இப்படி திருப்பி போடுற குதிரை போட்டு கழுவுன்னு சொல்லுமா? சொல்லாது. அவன் மையத்தை கழுவுற இஷ்டத்துல உள்ளதுதான். மனுஷன் உடம்பா இருந்தா கூட மையத்தை யார் இஷ்டப்படிதான் இயங்கணும், கழுவுறவன் இஷ்டம், அதுக்கு தனி இஷ்டம் கிடையாது. இதை சொல்லி புரிந்து கொடுக்கும்போது சொல்லுவான், நீ எப்படி ஆக வேண்டும் தெரியுமா? செய்குடைய கையிலே குளிப்பாட்டுவன் கையில் மையத்து இருப்பது போல நீ ஆகிவிடு. நமக்கு சொல்றான், முடிவு வாங்கும் போது எப்படி பிரெயின் வாஷ் மூலச்செலவு நடக்குது. நீ செய்யறதுன்னா சாதாரண நினைக்க கூடாது, நீ ஒரு மையம், உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவன் எப்படி பிறக்கிறாரோ அதுக்கெல்லாம் நீ ஒத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவன் அந்த இமேஜை உண்டாக்குறாங்க. மிகைப்படுத்தி சொல்லல, தரிகாவுடைய அதாவது நக்ஷபந்தியான்னு ஒரு தரிகா உண்டு. இந்த தரிகா தான் உள்ளதுல கொஞ்சம் தௌஹீத் சொல்ற தரிகான்னு சொல்லுவாங்க. உள்ளதுலயே கொஞ்சம் தௌஹீத் அந்த காலில் விழுகிறது,
இந்த மாதிரி சமாச்சாரத்தை எல்லாம் கண்டிக்கக்கூடிய தரிகான்னு சொல்றது நஷ்டபந்தியா. இதாக தேவகுண்டாவுக்கு இருக்காங்க, தேவகுண்டு சொல்லக்கூடிய அசரலி தானவி, ரஷீத் அகமது கங்கோகி, இந்த மாதிரி விதத்தை எதிர்த்து போராடினவர்கள் சொல்றாங்க. இந்த ஆட்கள்லாம் இதுதான் ஈடுபட்டு இருந்தாங்க. இருக்கிற தரிகாக பார்த்துக்கிட்டு இதை நல்ல தரிகாக ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த தரிகா புக்கிலாக இருக்குது. மற்ற எப்படி பார்த்துக்கோங்க. எந்த தரிகா கொஞ்சமாச்சு நல்லா இருக்குன்ற அபிப்பிராயப்படுறானோ அந்த திருச்சியாக நஷ்டபந்தியா தரிகா செய்திகளின் வரலாறு புத்தகம் அதுலயாக இருக்கு. எப்படி நீங்க ஆயிருந்தமா குளிப்பாற்றுவன் கையில மையத்து இருப்பது போல செய்குடைய கையில் நீங்கள் ஆகிவிட வேண்டும் என்று சொன்னா அப்ப இது என்ன அர்த்தம்? உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல மனுஷனுக்கு படைக்கப்பட்டிருக்கான். பகுத்தறிவு சிந்தனை இவனுக்கு நல்லா கொடுத்த ஒரு கிஃப்ட். இதற்கு ஆறுமலா இருந்து போயிடும். அந்த கிஃப்ட கூட நீ இழந்துரு. அவர் என்ன சொல்றாரோ அதனால தப்பே சொன்னாலும் செய்யணும். உனக்கு தப்பா தெரியும், அவர் சொல்ல நன்மை இருக்கும். மார்க்கப்படி தப்புன்னு தெரியறத கூட நீ தப்பு நினைச்சிருப்ப. அவர் வேற ஒரு அர்த்தத்துல செஞ்சிருப்பாரு. ஒரு பெரியாருடைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. விபச்சாரம் பண்ணிட்டு போய் சொல்லி செய்து காட்டு கொடுத்தாராம். ஒரு விபச்சாரம் பண்ணிட்டு வா இந்த பொம்பளை கொடுக்குறாங்க. இவர் என்ன வேறாம் ஒரு மூடக்கூடாத தொண்ணூத்தாறு ஆயிரம்னு அது புறப்பட்டு போனார். போனா கடைசியா என்னன்னு கேட்டா அவரு பாருங்க எல்லாருடைய இது பண்ணி அங்க அவருடைய கொண்டாட்டி ஒரு நாளைக்கு காணப்போன கொண்டாட்டினா அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறா. அவரோட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் செய்து கொண்டு செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு அப்படின்னு ஒரு கதையை நல்லா இருப்பாங்க. கெட்டது மாதிரி தெரிஞ்சிச்சு கொண்டாட்டியோட சேர்றா இருப்பாங்க. எவனோட ஓடி போனவருக்கு இவரோட சேரணுங்கிற என்னைக்கு ஓடி போயிட்டாங்க. அவங்க இவருக்கு சேர்றது ஒரு நல்லதாது இதுக்குதான் உதவுன்னு சொல்றாங்க. அவங்க அதை பரம்பரன்பாடு கொண்டாட்டி ஒரு திருடுவான் கொண்டாட்டியோட சேர்த்து விடுறதால அதான் தரிக்காங்கிறது. ஒரு தெளிவான ஒன்று இருக்காது. முந்தி சொன்னது துண்டு முரணா இருக்கும். சொந்தமா சிந்திக்கணுமா அப்புறம் சிந்திக்க கூடாதுமா, பொம்பளை வேணாமா பொம்பளை வேணுமா, இதான் இந்த மாதிரியான குழப்பம். அல்லாரசு சொன்ன வழியில மட்டும்தான் இந்த குழப்பம் முரண்பாடு வேணாம் சொல்லி அவருடைய தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது, கண்டுக்கிற கூடாது. அது இருக்குன்னு கேட்டா அவன் மட்டும்தான் செய்யணும். அவன் தப்பு செய்வான்ல, அவன் ரொம்ப நாளைக்கு ஒரு முடிவு பார்த்துருவான்ல, பார்த்துட்டா அவனுக்கு கெட்ட இமேஜ் வரக்கூடாதான். செய்தே ஒரு பொம்பளை கட்டி கொடுக்கிறார் பார்த்துட்டாரு முடிவு. அப்ப இவரெல்லாம் மையத்தா போயிடுறாரு. பொம்பளை மையத்துதான் அவன் மையத்துதான். அதை போல அவன் செய்து கடந்தவர். இந்த நிலையெல்லாம் என்ன பேரு கடந்தவர். நமக்காக இருக்கும். இதுக்காகத்தான் அதை விளைவிக்கணும். அவங்களுடைய தவறுகளை கண்டுக்கிற கூடாதுங்கிறது என்ன சொல்றான். மையத்து மாதிரி ஆகிடுது. அவர் என்ன செஞ்சாலும் கண்டுக்கூடாது. நம்ம இப்பவே நான் பார்த்திருக்க முடிவுகளை என்னைக்கு கல்யாணம் பண்றது அவன் போய் கேட்பான். குழந்தை பெற்றவன் அவனுக்கு தெரிவிச்சு என்ன பேர் வச்சு கேட்கறதுதான் வைக்குவான். இப்படி வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு விஷயத்தை செய்வதா இருந்தாலும் செய்யக்கூடிய அனுமதியை பெற 24 மணி நேரம் 5 வக்து தொழுகைக்கு ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கிட்டா கூட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுது. 1.5 மணி நேரம் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராகாம இருந்தவன் இந்த ஒரு மனிதனுடைய பக்தியினால் என்ன பண்றான், தன்னுடைய 24 மணி நேர வாழ்க்கைய அவனுக்கு செய்யற அளவுக்கு ஆயிரம். இதுக்கு பேர் பக்குவமா? அவனை கடவுளாக்குறது ஏற்படுது. பார்த்தா என்ன சொல்லுவான், காரணம் சொல்லுவான்னு கேட்டா, காரணம் முடிந்து வாங்குறதுக்கு முன்னாடி நான் குடிகாரனா இருந்தேன் சொல்றான். இந்த பக்குவப்பட்டவன் சொல்றான் முடியுது. அவன் சொல்லி உங்களை ஈர்க்க பார்க்கிறான். எப்படி இருக்கிறான்? இந்த முடிவு வாங்க முன்னாடி நான் குடிகாரனா இருந்தேன், முடிந்து வாங்க முன்னாடி நான் நிறைய தப்புகள்லாம் செஞ்சேன், முடிந்து வாங்க முன்னாடி நான் தொழுவது கிடையாது. இதை பாருங்க, ஆனதாரி வச்சிருக்கேன், அழகா திப்பா வச்சிருக்கிறேன், ரொம்ப பொறுமையா நடந்துட்டு இருக்கிறேன், என் ஏற்பட்ட மாற்றத்தை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஆள் பிடிக்கலாம். அது கேட்டவங்க சரியா தெரியுது. ஏன்னா அப்படி இருந்து நீங்க பாத்துருக்கீங்க. குடிகாரனா இருந்தா வேற வேற தப்புலாம் செஞ்சா முடியுதுன்னு ஒண்ணு வாங்கினவுடன் அவன் என்ன இல்ல, இந்த குடி இது எல்லாமே போயிடுச்சு. அப்ப அதை பார்த்தோம் நம்ம என்ன நினைக்கிறோம், சரி இந்த பக்குவத்தை ஏற்படுத்த தரிக்கான்னு சொல்றது இந்த செய்குமார்களுடைய பாகவாசம் என்னத்தை ஏற்படுத்துது, நமக்கு ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தா செய்யுது. இந்த இவங்களே சாட்சி நினைக்கிறோம். நல்லா விளைவிக்கிறேன். பக்குவங்கிற இது கிடையாது. அல்லாவுக்காக வேண்டி ஒருத்தன் ஒரு காரியத்தை செஞ்சாதான் அது தீன்ல வருமே தவிர, இவன் எவ்வளவு நல்லதையும் என்னை மாதிரி ஒரு மனுஷனுக்கு செஞ்சா அல்லா கடற்காட்சி மதிப்பு கிடையாது. அது வளர்ந்து நீங்க இவன் சொல்லுவான், அல்லாஹ் முன்னிறுத்தியா சொல்லுவான். நான் கேட்கிறேன், இவன் அல்லாஹ் கூப்பிட்டான் தன்னுடைய பிறந்தனியின் மூலமா ஹய்யால செல்லாண்டு, அப்பதான் வரல. அல்லாஹ் கூப்பிடுவான் குரான் மூலமா அசீமு சலாத்தண்டு, அப்பதான் இவன் வரல. இவன் அந்த ஆளு செய்து நினைச்சுக்கிட்டு நீ சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, உடனே ஆரம்பிச்சான்னு சொன்னா இவன் யாருக்கு தொழுகிறான்? இந்த மனுஷனுக்கு பயந்துட்டு தொழுகிறான். இந்த செய்த தொழுவாயான்னு சொன்னா நீ பண்ணணும் இல்லையா? அதான் நீங்க பார்க்கணும். தொழுவுண்டவுடனே தொழுகையின
இந்த செய்தியின் மீது எப்படி ஏறி வச்சிருக்கிறான், கடவுள் நிலையில வச்சிருக்கான். நீ சொல்லாது அப்படின்னு சொன்ன கேட்போம் இல்லையா? கேட்டானே சொல்லக்கூடாதுன்னு சொல்ல தரிக்காவிட இருக்குது. யக்கீன் வர வரைக்கும் தான் வணங்கணும். வாபுது ரப்பக ஹத்தா யாத்தியர்கள் யக்கீன் வரும் வரை நீ உங்களுடைய ரப்ப வணங்கணும். ஒரு ஆயத்து குரான்ல உங்களுக்கு யக்கீன் வந்துருச்சு, அதனால நாங்க வணங்க மாட்டோம். அதுக்கு அர்த்தம் கிடையாது. யக்கீனுக்கு அது நம்ம தமிழ்ல அரபி வார்த்தை யக்கீன்கிற யூஸ் பண்ணிட்டு வந்ததுனால நம்ம அதை நீங்க சொல்ற அர்த்தம் சரி மாதிரி தெரியுது. யக்கீனுக்கு அர்த்தம் வேற. யக்கீன் சொன்னா சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒரு நிகழ்ச்சின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சந்தேகத்திற்கு இடமில்லாத உறுதியான ஒரு சம்பவம் அப்படின்னு அர்த்தம். உலகத்திலே சந்தேகத்துக்கு இடமில்லாத உண்மைதான். தாயே சந்தேகத்துக்குரியவன், அவதான் தாய் வளர்த்து இருக்கான். அதுதான் சந்தேகத்தில் கம்மியாக சொல்லுவாங்க. தகப்போட சந்தேகத்துக்குரிய தாய் கூட எத்தனையோ வளர்ப்பு தாய் குழந்தைய தூக்கிட்டு வளர்த்தவங்க அம்மான்னு காட்டுறது என்ன சந்தேகத்துக்குரியது? கடவுள் இருக்கிறானாங்கிறதே சந்தேகம் உலகத்துக்கு இருக்குது. நமக்கு இல்லாம இருக்கலாம். கடவுள் இருக்கிறானாங்கிறது சந்தேகம் இருக்குது. சாவு இருக்கிறார்கள் யாருக்கா சந்தேகம் இருக்கா? எந்த மதத்திலேயாவது கருத்து வேறுபாடு உண்டா? இருக்கு என்று சொல்லலாம், இல்லை என்று சொல்லலாம். 2 பேருக்கு உண்டா? நாத்திகர்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டா? சாவு என்பதுதான் உலகத்தில் எந்த மனிதனாலும் மறுக்க முடியாத சந்தேகத்திற்கு இடமில்லாத ஒன்று இருக்கு. அதுக்கு மௌத்துக்கு இன்னொரு பேர் தான் யக்கீன். அரபு மொழியில நம்ம யக்கீன் யக்கீன் வார்த்தையை யூஸ் பண்ணி அதன் அர்த்தத்தை வழங்கல. அரபியர்கள் மௌத்தை என்ன வார்த்தையை கொண்டு சொல்லுவாங்க? யக்கீன் சொல்லுவாங்க. யக்கீன்னா உறுதியானது. அது வர்ற வரைக்கும் இறைவனை வணங்குன்னு அல்லாஹ் சொல்றான். இவனை வணங்கிட்டான், இவனா யக்கீனுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்துட்டாங்கல்ல, அந்த யக்கீனை வச்சுக்கிட்டு எங்களுக்கு உறுதி வந்துருக்கு, நாங்க வணங்க மாட்டோம். அப்ப ரசூலுல்லாஹி வணங்கினாங்க, கடைசி வரைக்கும் வணங்கினாங்கல்ல, உறுதி வராமலே மூத்தா போயிட்டாங்க நடக்கும். மூத்தா போறதுக்கு முதல் நாள் வரைக்கும் முதல் வக்து வரைக்கும் வணங்கினாங்கல்ல, அப்ப ஏன் வணங்கினாங்க? இன்னும் அவங்களுக்கு உறுதி வரல. அவங்களுக்கு வராத உறுதியே இந்த அயோக்கியர்கள் அடைஞ்சிட்டாங்க, இந்த செய்குமார் அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்றது? வழங்கணும் உலகம். அப்ப இந்த மாதிரி வணங்க வேண்டியது சொன்னா வணங்காம இருக்கிறான். அப்ப என்ன தப்பு செய்ய சொன்னாலும் செய்ய ரெடியா இருக்கலாம். நான் என்ன தப்பு செய்ய சொன்னாலும் ரெடியா இருக்கிற நீங்க, நான் நல்லது செய்ய சொன்னாலும் செய்ய வேண்டிய அது நல்லது கிடையாது. ஏன் நீங்க இபாதத்து எனக்கு செய்யறீங்கன்னு அர்த்தம். நான் சொன்னதுக்காக செய்றீங்க, அவ்வளவுதான். நான் சொன்னா திருடுவீங்க, நான் சொன்னா தொழுவீங்க. நீங்க தொழுகை சொல்ல நன்மை இருக்குது. என்னுடைய ரப்பு சொன்னாங்கிறதுக்காக செஞ்சாத்தான் அது வணக்கமாகும். இல்ல இவன் தொழுகையாளி ஆனதை சுருட்டி மூஞ்சி எழுதுவான்னா யாருக்குலாம் தொழுகை? தொழுகை விடுந்துன்னு விட்டீங்களா? எத்தனை தப்பு அவன் கேட்கணும் செஞ்சா இல்லையா? நீ உன் செய்தி எத்தனை தப்புகளை பார்த்தான் கண்டிக்கா நீ? அப்ப நீ என்ன அவனை பெரிய கடவுள் வச்சுக்கிட்டு இருக்கிற? அவன் சொன்னதையெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக வேண்டி, அவன் சொன்னதுக்காக நீ தாடி வச்சது அவனுக்காகத்தான். அவன் மீது அவனுக்கு பயம் இருந்துச்சு. அல்லாஹ்வுக்கு பயம் இல்ல. அல்லாஹ்வுக்கு பயம் இருந்தா குஞ்சின்னு தொழுதுக்கணுமே. அவன் மேல பயம் இருந்துச்சு. அவன் கண்காணிப்பான்னு ஒரு அச்சம் இருந்துச்சு. அவனை பகச்சுட்டா என்னமா ஏற்படும் பயம் செய்யறத எனக்கு பயந்து நீ ஒண்ணும் செய்ய வேண்டும். அதனால இந்த வேஸ்ட் அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாதுங்க. அழகா சொல்றானே இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ் யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும். உங்களுடைய தோற்றங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை, உங்களுடைய செல்வங்களையும் அல்லாஹ் பார்ப்பதில்லை. உலகின் என்பது இலா குலூபிக்கும். இதைத்தான் அல்லாஹ் பார்க்கணும். உள்ளத்துல இருக்கு சொல்லுங்க. கோலம் வேண்டா தாடி அழகான கோலமா இருக்கலாம். அந்த தாடி வச்சவங்களுடைய காரணம் என்ன? ராஜேந்திர தாடி வச்சிருக்கிறதுக்காக வேண்டி ஒரு தாடி வச்சான்னு சொன்னா அவன் சுண்ணத்தை நிறைவேற்றான்னு அர்த்தமா? சினிமா நடிகர் ராஜேந்திரன் வச்சிருக்கான், அல்ல பெரியார் தாசன் வச்சுக்கிட்டு ஈவேரா பெரியார் வச்சாரு, அதுக்காக நான் வைக்கிறேன் தாடி வைப்பான் ஒருத்தன், அவன் சுண்ணத்தை நிறைவேற்றான்னு அர்த்தமா? எதுக்காக நீ அதை செய்யணும்? அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்கன்னு செய்யணும். இந்த கோலம் நமக்கு முக்கியம் கிடையாது. இந்த கோலத்துல யாரும் சரி இஸ்லாத்துல அந்த மாதிரி கோலம் போட முடியுமா? அந்த சாமியார்கள் சொன்னதுனால எத்தனை வச்சு தொழில் விட்டவங்களா இருக்காங்க இந்து மதத்துல, அது சரியான வழின்னு சொல்லு. ஒன்றா இருக்குன்னு தெரியலப்பா நீ, இதான் சரியான வழின்னு சொன்னா இதே மாதிரி தீர்த்த கொடுக்குற அங்கேயும் இருக்கலாம். அவங்க சொன்னதுக்காக வேண்டி வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ண சங்கராச்சாரம் சொன்னதுக்காக வேண்டி வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ண எத்தனை பேர் இருக்கான். சங்கராச்சாரம் சொன்னதுக்காக வேண்டி தண்ணி அடிக்கிற நிறுத்தின எத்தனை பேர் இருக்கலாம். அவருடைய வாழ்க்கை வச்சு நல்ல அம்சங்களை கடைபிடிச்சவங்களா இருக்கலாம். அப்ப அவனுடைய நல்லது வருதுன்னு சொல்லி போய் அங்கே வாங்க, அவன் எந்த செய்திட்டு போய் வாங்குற? அவன்கிட்ட சில நல்லது சொல்லத்தானே செய்யலாம். இது இஸ்லாம் ஏற்றுக்கிறதே கிடையாது. அதனால நல்லா வணங்கிக்கிறோமே. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பக்குவப்படுத்துவாங்க சித்தாந்தமே முதல்ல தப்பு. என் உள்ளத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரம் எவனுக்குமே கிடையாது. உங்க உள்ளத்தின் மீது அதிகாரம் செலுத்துற அதிகாரம் உங்களுக்கே கிடையாதுங்க. இது சில உதாரணங்களை பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், தொழில் வேண்டும் கேட்க மாட்டேங்கிறீங்க, செய்திகளா சொல்றாரு கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு செய்தி ஒன்று சொல்லும் பொழுது அந்த சொல்லுக்கு சார்ஜ் ஏற்று சொல்லுவாங்க. அந்த சார்ஜ் ஏற்று சொன்ன உடனே
சுழு உண்டாக சொல்றாங்க, ஒண்ணு சொல்லுறாங்க. அப்ப ஒரு சுழல் என்னருக்கு பவர் இருக்குது. அவர் மேய்ச்சாரு சொன்னா எந்த போதனையும் உள்ளத்துல படுற மாதிரி சொல்லிடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்த செய்தி முடிவு வாங்க சொல்றோம். முடிவு செய்தி சொல்ல சார்ஜ் பண்ணிக்கிறாங்கல்ல, இது சார்ஜ் ஒண்ணும் கிடையாது. இவனை மூலச்செலவு ஒரு பண்ணி வச்சிருக்கு. சொன்னா கேட்டு சொல்லி மெஸ்மரிசம் பண்ணி வச்சதுனால கேட்கலாம். நல்லா கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய தரப்பினர் அபூ தாலிப் தெரியும். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கல. ஆனால் இஸ்லாத்துக்கு பல வகையில் உதவியா இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவருக்கு முன்னாடி உதவியா இருந்தார். அவர் தான் வளர்த்தாரு, அவர் தான் வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தாரு, அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணும் பொழுது அவருக்கு எந்த பிரச்சனையும் வராம தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய சில தீங்குகளை தடுத்திருக்கிறாரு. பல வகையில் உறுதுணையா நின்றார். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்லாம் பல தடவை சொல்றாங்க, திரும்ப திரும்ப சொல்றாங்க. முழுசா ஒரு நேரத்திலேயே சொல்றாங்க, அன்றையே நீங்க இஸ்லாத்தை ஏற்றுங்க, ஒரு கலிமாவை மட்டும் சொல்லிக் கொடுங்க, உங்களுக்காக நான் அல்லாஹ்ட்ட வாதாடுறேன் அப்படின்னா சொல்லி காட்டுறாங்க. அவர் என்ன செய்யல, என்னுடைய அப்பம் பாட்டம் எந்த வழியில போனாங்களோ அந்த வழியில நான் மூத்தா போயிட்டார் அபூ தாலிப். இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன கவலை, யார் யாருனாலும் வர்றாங்க, நம்ம பெரியஸ்தா எவ்வளவு சொன்னோம், எவ்வளவு அன்பு இருந்துச்சு மேல, நம்ம சொல்லி அவர் கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஒரு ஃபீலிங் பண்றாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குனா, இன்னகலா தஹதி மன் அஹ்பப்த, நீ நினைச்சால் சொன்னால் உனக்கு நேர்வழி காட்ட முடியாது. உனக்கு நல்லாவே எழுதி நினைச்சா அவனாரு உங்களுக்கு நேர்வழி காட்டுவான். நீ என்னத்துக்கு நான் சொல்ல வரேன்னா, அப்புறம் இந்த வார்த்தையை சார்ஜ் ஏற்றி உங்களுக்கு இறக்க முடியும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிப் பேசும்போது அந்த சார்ஜ் அதிகமா ஏற்றி அவருக்கு சொல்லி அவர் உள்ளத்துல ஏற்ற மாதிரி ஆக்கிருக்கணும்ல. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்ற முடியாத சார்ஜ் இவன் ஏற்றான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்ற முடியல, யாருக்கு ஏற்ற முடியல, சாதாரண தெருவுல விடாது, அவங்க நெருக்கமான ஒரு உறவு, அந்த உறவினருக்கு சொல்றாங்க ஏற்ற முடியல. நூஹ் நபி மௌனுக்கு சொல்றாரு கேட்க மாட்டேன்ட்டான், மூணு வரைக்கும் இப்படி செத்தான். அப்ப நூஹ் நபி மௌனுக்கு ஏற்றும்போது என்ன செய்யல, சார்ஜ் ஏற்றி அவருக்கு சொல்ல தெரியல. லூத் நபி அவருடைய பொண்டாட்டிக்கு சார்ஜ் ஏற்றி சொல்ல முடியல, அவங்களாம் நரகவாசி நல்லா சொல்லி காட்டலாம். அப்ப இப்படி மனைவிக்கு சார்ஜ் அது பெரிய விஷயம், குறை சொல்றதுலாம் தெரியல. அவங்க தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையா, அவங்க செய்கின்றவர் அப்படி முடிவுகளை கண்காணிச்சுட்டு இருக்க முடியும் இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்துல ஒரு தரப்பி ஒரு பண்ண முடியாது, பண்ணிருக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் வாழும் பொழுது கிரிமினல் சட்டங்கள்லாம் நாட்டுக்கு அமல்படுத்தப்படுது. திருநா கையை வெட்டு இங்க இருந்தா வெட்டப்படுது, முஸ்லீம் சமுதாயத்தில் தான் ஆரம்பிக்கப்படுது. விபச்சாரத்துக்கு கொள்றது இந்த சமுதாயத்தில் ஆரம்பிக்கப்படுது. இப்படி எல்லா விதமான குற்ற சட்டங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அமல்படுத்திருக்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் அப்படியெல்லாம் கண்காணிக்க முடியாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய உள்ளத்துல ஊடுருவ முடியாது. சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக செய்ய பிரார்த்தனை, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே தப்பித்து கல்வி அலாதீனிக்க, ஏன் கல்வ உன்னுடைய தீனில நீதான் உறுதியாக்கி வைக்கணும். ஏன் கல்வி என் மீது விளைவார் கல்புகளை எல்லாம் புரட்டக்கூடியவனி, ஏன் உள்ளத்துல என்ன முடிவு இருக்குன்னு நான் தீர்மானிக்க முடியாது, அதை கூட நீதான் தீர்மானிக்கணும். இந்த ஈவான கூட நீ மாற்றி அமைச்சு போடலாம். அதனால யா முகல்லிபல் குலூப், கல்புகளை மாற்றி அமைக்கக்கூடியவனே சபித் கல்வி அலாதீனிக்க, என்னுடைய கல்வை உன்னுடைய தீனில நிலைப்படுத்தி வை அப்படின்னு அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் பிரார்த்தனை பண்ணிருக்கிறாங்க. நம்ம உள்ளத்தையே நமக்கு பக்குவப்படுத்தக்கூடிய அதிகாரம் இல்ல, அவனாடுனா தான் முடியும் போது நாம் போய் அடுத்த ஆளுக்கு பக்குவப்படுத்தணும். என்ன அர்த்தம், அல் கல்பு பைன இஸ்பஹைனி மின் அஸாபிர் ரஹ்மான், கல்பு என்பது ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு இருக்கிறது. மனுஷனுடைய கல்பு ரெண்டு பேர்களுக்கு முதலாக வச்சிருக்கான். எல்லா கல்வையும் கல்வி துவா கைவியத்தால் நாடியவாரெல்லாம் அதை புரட்டி அமைப்பான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால உள்ளத்தை பக்குவப்படுத்துமா செய்துன்னு சொல்லிட்டு போய் ஏமாற சித்தாந்தம் இருக்குது, அது அல்லாஹ் ஒருத்தருக்கு தான் முடியும். அப்ப இந்த செய்துங்கிறவன அல்லாஹ்வோட நினைச்சான என் உள்ளத்துல ஊடுருவி எனக்கு நேர்வழி அவன் டைரக்டா காட்டிடுவான், எனக்கு போதனைகள்ல சார்ஜ் ஏற்றி சொல்லி அதை கடைபிடிக்க வச்சிருவான்னு நினைச்சான்னு சொன்னா அவனுக்கு அல்லாஹ்வுடைய தன்மையை கொடுக்கணும். இது நபிமார்களுக்கு இல்லாத தன்மை, சஹாபாக்களுக்கு இல்லாத தன்மை, யாருக்குமே அல்லாஹ் கொடுக்காத தன்மை, அவனுக்கு மாத்திரம் உள்ள தன்மை. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வை அடைவதற்கு, ஆன்மீகத்தை அடைவதற்கு, நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு எந்த பயனுடைய தயவும் தேவையில்லை. எவங்கிட்டையும் போய் தீச்சு அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது இன்னொன்னு கவனிக்கணும், முக்கியமான அம்சம். இது இந்த பக்குவப்படுறதுக்காக வேண்டி அவுலியாக்கள் துணையை கொண்டுதான் ஆன்மீகத்தை அடைய முடியும். இன்னைக்கு கூட்டத்தில் வாதிக்கிட்டு இருக்காங்க பெரிய விஷய தலைப்போலான. நான் சிந்திச்சு பார்த்தேன், அப்படின்னு பார்த்தா நம்ம இருக்கிறோமே, நம்மதான் ஆன்மீகத்தில் உயிர் நிலைக்கிற ஒரு வகையில பார்த்தேன். நீங்க சொல்லக்கூடிய இந்த வாதப்படி பார்த்தோம்னா அவுலியாக்களுடைய சவகாசத்தினால துணையோட தான் நம்ம எங்க அடைய முடியும், ஆன்மீகத்தை அடைய முடியும்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில பார்த்தா
இந்த அவுளியாக்களை விட நமக்கு ஆன்மீகம் கூட இருக்கும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஏன் இன்னொன்னு ஆள் தான் அவுளியான்னு நம்ம கண்டுபிடிச்சா தானே அவுளியா தகவலை வைக்க முடியும். அவுளியாண்டா அல்லாஹ்வுடைய நேசரு, அல்லாஹ் யார் யாரையெல்லாம் நேசிக்கிறாங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அல்லாஹ்வுடைய நேசர் தான் என்ன அர்த்தம்? அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்பதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப அல்லாஹ்வே பார்க்காத நம்ம அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறாங்கிறத முந்தைய கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நமக்கு எவ்வளவு பௌர்ந்து பாருங்க. உங்களோட ஒரு ஆள் அவுளியான்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு ஆன்மீகம் பாத்தீங்கன்னா, இன்னாலும் அவுளியான்னு எப்படி கண்டுபிடிச்சா அதே கண்டுபிடிக்க முடியும் போது ஏன் நேரம் போக முடியாது? நீ தான் சொல்ற அவுளியாவுடைய அல்லாஹ்வுடைய நேசர்களை பிடிச்சா போயிடலாம்னு. அல்லாஹ் யாரை நேசிக்கிறாங்கிறத அல்லாஹ் சொல்லி தராமலையே நீ தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா உனக்கு எவ்வளவு ஆன்மீகம் இருக்குது. நீ அந்த ஆளுக்கு வேற உயர்ந்த நிலையில் இருக்கிற அதை செஞ்சு பாருங்க. அது ஆன்மீகத்துக்கு உச்சிகள் நமக்கு தான் இருக்குது. யார் யாரு அவுளியாங்கிற லிஸ்டே நமக்கு வர்றன. இப்ப நான் செய்குள்ளாவை நேசிக்கிறேன்னா ஏன் உங்களுக்கு தெரியுமாங்க? என் கிட்டத்தில் கூட அவர் இருப்பாரு, மனசுல யோசிச்சுட்டு கூட நான் சிரிப்பேன். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நேசிக்கிறது கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நேசிக்கிறா நடிக்கவே செய்யும். உங்களோட நான் நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க நடிக்கிறதுனா நாங்க நேசி பிடிங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா மனுஷனையும் ஒன்றுதானே. அப்ப உங்க பக்கத்துல உங்கள்கிட்ட நான் அன்பா பேசுற வச்சு இந்த புரட்சியரை வச்சு என்னை நான் நேசிக்கிறேன் நினைப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு கஷ்டத்தை வச்சிருக்கணும் உங்களுக்கு தெரியாது. அப்ப நம்மளோட பழகக்கூடிய ஒருத்தன் நம்மளை நேசிக்கிறானான்னு கண்டுபிடிக்க முடியாத நிலவெல்லாம் மனுஷனுக்கு இருக்குது. ஆனா இவன் என்ன சொல்றான்? அவுளியாக்களை போய் புரியுங்கிறான். அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அவுளியா அல்லாஹ் யாரை நேசிக்கிறாங்கிறது முதல்ல கத்துக்கிறான். அல்லாஹ்வை நெருங்குறதுக்கு தான் ஆன்மீகங்கிறான். ஆனா நம்ம அதுக்கு மேல நெருங்க வைக்கிறோம். முதல் அல்லாஹ் யார் யாரை நேசிக்கிறாங்கிறத நீ கண்டுபிடிச்சு இன்னும் அவுளியா சரி அவரை போய் புடி. ஏன்னா அல்லாஹ் என்ன யாரை நேசிக்கிறான்னு கண்டுபிடிச்ச எனக்கு அவன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாதா? அப்ப முரண்பாடு குழப்பம். அதுக்கு தான் ஆன்மீகம் குழப்பம்னு சொன்னாரு. ஆன்மீகம் விலங்காதுன்னு சொன்னாரு. அதனால இதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம் என்பது இப்படி நிறைய கொண்டு போவான். அது டைம் சுருக்கம் வச்சுக்குவோம். ஆன்மீகம் என்பது சுருக்கமா நான் ஆரம்பத்தில் வாழ்க்கை அந்த வசனத்தில் அதில் அழகா சொல்லுறோம். அவங்க சொல்லிட்டு சரியத்து தரிக்கத்து ஹக்கீக்கத்து மாரிபத்து 4 படிக்கிறோம். ஆன்மீகத்துல படித்திறமை உண்டாகிருக்கான். ஒண்ணு சரியத்தான். நீங்க கேட்டா இதெல்லாம் நீங்க சரியத்தில் மறுக்கையில சொல்லுகிறது. இந்த மாதிரி நம்ம செயல்பாடுல மருத்துவம் சொல்ல முடியாது. அதுக்காக என்ன சொல்ல தெரியுமா? அது ஒரு வழி சரியத்து வழி. நாங்க கடந்த மொழியில் இருக்கிறோம், தரிக்கத்துல இருக்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் கடந்தா என்ன செய்வோம்? ஹக்கீக்கத்துக்கு போவோம். அதுக்கு மேல என்ன செய்வோம்? மாரிபத்துக்கு போவோம். அப்படின்னு சொல்லி இவன் மீற எல்லா தப்புகளையும் நியாயப்படுத்துறதுக்கு தான் இந்த பாதைகளை போட்டுக்கிட்டுருவான். நம்மள சரியத்துருவான். நீங்க சரியத்துல போறீங்க. ஒரே ஒரு கேள்வி, நான் இருக்குங்கிறீங்க. இந்த 4 இருக்குதுன்னு எதுல இருந்து தெரியுது? ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸை கொண்டாந்து காட்டு. குர்ஆன் ஒரு வசனத்துல சரியத்து என்று இந்த மாதிரி ஒரு நிலை, சரீகத்துன்னு ஒரு நிலை, ஹக்கீகத்துன்னு ஒரு வார்த்தைகளாவது உண்டான நீ சொல்லக்கூடிய சரியத்துங்கிறது வேண்டாம், சீரகத்துன்னு கூட இருக்கு. சரியத்துன்னு சொன்னாலும் தரீகத்துன்னு சொன்னாலும் அகராதியில ஒரே அர்த்தம் தான். வழி பாதைன்னு அர்த்தம். தரீகான்னு அர்த்தம், பாதைன்னு அர்த்தம். இந்த ரோடும் தரீக்கான். அது தென்காசி தரிக்கா, இது மதுரை தரிக்கா, அதான் தரிக்கா. தரிக்காங்கிறது ரோடுன்னு அர்த்தம், பாதைன்னு அர்த்தம். சரியத்து சாரின்னு சொல்றாங்கல்ல, சரியத்து சாரி அதுவும் அதே அர்த்தம் தான். சரியத்துக்கு அகராதியில ரோடு பாதைன்னு அர்த்தம். அரபு நாட்டுல தான் சாரின்னு தானே போட்டிருப்போம். அந்த சாரி இந்த சாரின்னு போட்டிருக்கோம். சரியத்துல சாரிங்கிறது. அப்ப ரோட்டுக்கு தான் சரி இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றது உண்டு. சரி, சரியத்து தரிக்கத்து ஒரே அர்த்தம் தான். இந்த வகையில வித்தியாசப்படுத்தி சொல்றாங்க, நமக்கு ஒண்ணு வழங்கல. அடுத்து ஹக்கீகத்துங்கிறான். ஹக்கீகத்துனா உண்மைன்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தன் உண்மை பேசினா நீங்க ஹக்கீகத்து பேசுறேன்னு சொல்லணும். 7 3 10 ஹக்கீகத்து சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்க ஹக்கீகத்து. சாப்பிட்டுட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்ட செய்யறது அதை ஹக்கீகத்து. ஹக்குன்னு சொல்லணுங்க. ஹக்கா பேசணும். ஹக்குன்னு ஹக்கீகத்து. ஹக்கீகத்துனா யதார்த்தம், உள்ளது உள்ளபடி பேசுறது. உள்ளது உள்ளபடி பேசுறதுக்கு பிறகு ஹக்கீகத்து இந்த அர்த்தம் தான் இருக்குது. அப்ப எல்லாரும் நம்ம ஹக்கீகத்தை கடைபிடிக்க தான் செய்யணும். நீங்க உண்மை பேசுனீங்கன்னா என்ன செய்வீங்க? நீங்க ஹக்கீகத்து வாழாச்சு. அவ்வளவு ஹக்கீகத்தோடய இருக்கிறீங்க. பொய் பேசுறீங்கன்னா உங்கள்ட்ட ஹக்கீகத்து இல்ல, அவ்வளவுதான். ஹக்கீகத்துனா உண்மை. மாரிபத்துனா விளக்கம். மாரிபத்துனா அர்த்தம் விளக்கம், ஞானம். விளக்கம் ஞானம் என்ன? அல்லாத இந்த மாதிரி மார்க்கு நம்ம அறிஞ்சிருக்கிறோமா, அது ஒரு ஞானம். மற்ற விஷயங்களும் கூட ஞானம் தான். எத்தனை விஷயங்கள் நம்ம அறிஞ்சிருக்கிறோம்.
இந்த துறையை பற்றி இவருக்கு மாறிபா இருக்குது, இந்த துறையை பற்றி இவருக்கு மாறிபா இருக்குது. இந்த மாதிரி இந்த எலக்ட்ரிஷியன் உட்கார்ந்து போனா அவருக்கு எலக்ட்ரியை பற்றி மாறிபா இருக்கு, அவருக்கு ஒரு மாறிபா இருக்குது. இப்படி ஒவ்வொரு துறையில உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு மாறிபா இருக்குது. இந்த அர்த்தம் தான் இருக்கிறத விட இவன் சொல்ற மாதிரி சரியத்தில் ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு வழி, தரீக்கத்துங்கிறது கொஞ்சம் இருக்குது. 4 வழிகளாக பிரித்து சாதாரண மனிதனுக்கு ஒரு வழி, மேம்பட்டவனுக்கு ஒரு வழி, அதுக்கு மேம்பட்டவனுக்கு ஒரு வழி, அதுக்கு மேம்பட்டவனுக்கு ஒரு வழின்னு சொல்லி அந்த 4 விதமாக அவங்க அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? 4 வழிக்கு பேர் இருக்குங்க இல்ல, 4 வழிக்கே சரியத்து தரீக்கத்துக்கு அவங்க ஒரு வார்த்தை உண்டு. டக்குனு லாபத்துக்கு ஒரு நினைவுள்ள வார்த்தைலாம் அதுக்கு 4 வார்த்தையே உண்டு. அந்த மாதிரியான 4 படித்தரங்களை இந்து மதத்தில் இருக்குங்க. அப்படியே அரபில் ஒரு வார்த்தையை போட்டு சொல்லியிருக்காங்க. இவன் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் பூரா எதுல இருக்குது? இந்து மதத்தினுடைய சித்தாந்தங்கள்ல தான் இந்த 4 விதமான படித்தரங்கள் இருக்கிறதாக அவங்க சொல்றாங்க. அப்ப இது அங்கிருந்து காத்திருக்கான இருக்கிற இஸ்லாத்துல இப்படி 4 படித்தரம் நான் கேட்கிறேன். எல்லா இடத்துலயும் உயர்ந்த பக்தி கிரியை, ஆமா கிரியை ஒண்ணு, முக்தி ஒண்ணு வச்சிருக்கோம். முக்தி தான் அந்த கடைசி மாறிப்பா, முக்தி அடைகிறது. சரி விட்டுருங்க, பக்தி கிரியை முக்தின்னு வச்சிருக்கோம். இந்த மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்றோம். அதை விட்டுருவோம், விஷயத்துக்கு வருவோம். இப்ப நான் கேட்கிறது தெரியுமா, 4 படித்தரம் இருக்குன்னு சொல்றேன். சரி ஒத்துக்குருவோம். உயர்ந்த படித்தரம் எது? மாறிப்பது, அதான் மேலான படித்தரம். அதுக்கு மேல படித்தரம் இல்லை. அந்த உயர்ந்த படித்தரங்கள் என்ன? மனிதனே கடவுளாக மாறுவது. மாறிப்பாதான் என்ன அர்த்தம்? இவரே அப்படி மெய் மறந்து தன்னை மறந்து இவரே அல்லாவாக, அல்லாத இவராக, அல்லாவுடைய பவர் சக்தி எல்லாம் கிடைச்சவராக மாறிவிடுவது மாறுவது. இதுதான் உயர்ந்த நிலை. இந்த உயர்ந்த நிலையை அடைஞ்ச ஒருத்தனை இந்த 450 கோடி பேர்ல ஒரு ஆளை காட்டு. ஏண்டா ஒரே ஒரு ஆள் காட்டு. எப்ப எங்க காட்டுவான்? கடந்த காலத்து வரலாறுல காட்டுவான். எல்லாம் போய் பார்க்கறாங்க. அடுத்த இப்படி இருந்தாங்க. இந்த 1996 ஒரு 50 பேர் இருந்ததாக 2036 சொல்லுவான். 1996 சொல்ல மாட்டான். 1996 ஒரு 50 பேர் இந்த மாதிரி இருந்தாங்கன்னு எப்ப சொல்லுவான்? இந்த ஜெனரேஷன் கம்ப்ளீட்டா காலியாகி அடுத்த ஜெனரேஷன் உட்காந்துருவான். போன தலைமுறை அந்த மாதிரி 50 பேருக்கு மேல இருந்தாங்க இல்லையா? ஏன்னா 450 கோடி பேர்ல மாறிபட்டு அடைஞ்ச ஒரே ஒருத்தனை காட்டுவாங்க. எந்த மாற்றத்திலேயாவது அவனே அல்லாவாக, அல்லாவுடைய பவர் உள்ளவனாக ஒருத்தனை காட்டினு சொன்னா இந்த உலகத்துடைய எல்லா பிரச்சனையும் அவனை கொண்டு தீர்வு ஏற்பட்டிருக்கோம்பா. அவன் நினைச்சதான் செஞ்சு முடிச்சுட்டு போயிருப்பானப்பா. ஒருத்தனை காட்டு பார்ப்போம், என்கிட்ட கொண்டாந்து ஒரு ஊர் பார்ப்போம். நான் ஒரு சோதனையில் அவன் சராசரிக்கும் கீழே நான் காட்டுறேன். நீ அப்படி ஒருத்தனை கொண்டாந்து என்ன காட்டினா நான் 2-3 டெஸ்ட் 2-3 கேள்விதான். அவன் நம்மளையே அவரை எவ்வளவு கீழே இருக்கான்னு நானும் காட்டுறேன். சரியத்து நீ சொல்றிய அதை விட கீழ் நிலையில் அவன் இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் இவனால காட்ட முடியும். ஒருத்தனை காட்டு பார்ப்போம். அப்ப ஒரே ஒருத்தன் கூட அந்த வழியை இல்லைன்னா அப்படி இருக்கான்னு கேட்கணும். 500 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல ஒரே ஒருத்தன் கூட அடைய முடியாத ஒரு நிலை இருக்குன்னு சொன்னா அது எவனால காதுல பூ சின்ன பச்சல ஏமாத்து. ஒருத்தன் கூட இன்னைக்கு இல்ல. சரி அடுத்து என்ன? ஹக்கீகத்துல உள்ளவனை கொண்டு வா. ஒருத்தனை காட்டு. இப்ப என்ன காட்டணும்? எல்லாம் கண்ட ஆகணும்னா இப்ப லேட்டஸ்டா காட்டுறதா காட்டு பார்ப்போம். ஹக்கீகத்துல உள்ள ஒரு ஆளை கொண்டு வா. கொண்டு வந்தா நீ ஹக்கீகத்துக்கு என்ன இலக்கணம் சொல்றியோ அந்த இலக்கணத்தை இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். ஹக்கீகத்தானே? ஹக்கீகத்து என்னை விட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் அவருக்கு இருக்கணும்ல, இல்ல நான் நிரூபிக்கிறேன். கொண்டு வா. அப்ப இல்ல நீ என்ன அந்த துப்பாட்டு ஆடிய பார்த்து ஹக்கீகத்து வந்துருச்சு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். நான் நீ சொல்லக்கூடிய அளவு கூட இல்லை. இல்லைன்னு நீங்க ஹக்கீகத்துக்கு நம்ம சொல்றீங்க. அது இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஒருத்தன் கிடையாது. நீ சொல்லக்கூடியது ஒருத்தன் கிடையாது. ஹக்கீகத்துல தரீகத்துல என்ன? அல்லாஹ்வுக்காக இப்படி ஈடுபடுறது இந்த மாதிரியான வழி. இது வேணா கொஞ்சம் பேரை கொண்டாந்து காட்டுவோம். இந்த திக்கரி செய்யறாங்க போறாங்க கத்துறாங்க. இது மாதிரியான ஆளுகளை கொண்டாந்து காட்டுவோம். ஜருபு கேட்டு இந்த வழி இது இல்ல. இது என்ன சரீரத்துக்கு அப்பாற்பட்டதான்னு சொல்றது எல்லாருக்கும் இல்ல. மார்க்கம் சொன்னது தெரிஞ்சவங்க சில சொல்றாங்க. மார்க்கம் சொல்லாத ஆகும் கொண்டு கத்துறதுன்னு பண்றாங்க. இன்னைக்கு சொல்ல கரெக்டான திக்கை எடுத்துட்டோம்னா இதான் அல்லாவுடைய சூழல் சொன்னதானப்பா. நீங்க சொன்ன சரீரத்துல வருது. உங்க தரிக்கத்தை இல்ல. அப்ப தரிக்கத்துல புரியுது வாங்குறத தரிக்காங்க. இந்த காவிரியா தரிக்கான்னு திக்கிற்கு பேர் நம்ம வழிகிட்டு இருக்கோம். அவன் அதை சொல்லல. ஒரு செய்திடத்துல தீக்கை பெற்று விட்டால் அவர் எந்த வழியில போயிட்டாருன்னு அர்த்தம்? தரிக்காக போயிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இது ஒன்னா தீட்சை பெற்று ஏமாந்து இருக்கிறவனா ஒத்துக்கணும். நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹக்கீகத்து மாதிரி பெற்று ஒரு சேவை உலகத்துல கிடையாது. சரி அதெல்லாம் விட்டுருவோம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயர்ந்த நிலை இருந்தால் யார் அடைஞ்சிருக்கணும்? யார் அடைஞ்சிருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அடைஞ்சிருக்கணும். நீ சொல்லக்கூடிய இந்த நிலையை ரசூல் அடைஞ்சாங்களா? நீ ஹக்கீ மாறி பத்துங்கிறிய, அதாவது வணங்கவே தேவையில்லைங்கிற ஒரு ஸ்டேஜ்ங்க. நானே அல்லாஹ் நான் யாரையும் வணங்குவேன். இந்த இப்னு அரபின்னு ஒருத்தன் இருந்தான், அவன் அப்படியே சொல்றான், யஅபுதுனி வஅபுதுஹுன்றான். அவன் என்ன வணங்குறான், நான் அவனை வணங்குறேன் அப்படிங்கிறான். யஸ்ஜுதுனி அஸ்ஜுது சொன்னான். அவன் எனக்கு செய்தா செய்யறான், அல்லாஹ்வுக்கு நான் செய்தா செய்யறேன். நான் ரெண்டு ஒன்னா வேற வேறையா என்ன ஒண்ணு அப்படிங்கிறான். அதான் அதையும் அவன் சொல்றான், இப்னு அரபிங்கிறவன் சொல்றான், அல்லாஹ் இவனுக்கு செய்தா செய்யறானா, இவன் அல்லாஹ்வுக்கு செய்தா செய்யறானா, இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கான். அவனே ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமான்னு எஸ்ஜுதுனி அஸ்ஜுதுஹுன்றான். எனக்கு அவன் செய்தா செய்யறான், அவனுக்கு நான் செய்யறேன். இது ஒரு ஒன்னா நம்பர் பித்தலாட்டம். என்னடா இது ஒரு குழப்பமா இருக்கு. ஒண்ணு நான் தான் அல்லான்னு சொல்லுது, எதுக்குன்றது சொல்றாங்க. நான் தான் அல்லான்னு சொல்ல மாட்டான். எனக்கு நம்மள மாதிரி நாலு பேர் இருந்திருப்பான்ல, பொருள் அரைஞ்சு அல்லாஹ்னு காட்டுக்குவான். அதுக்குத்தான் அது மாறி மாறி வர வேண்டுகிறது. நீ அடிக்கும் போது அவங்க அந்த நிலையில் இருந்தது அதுக்காக தான் தூரத்தை நான் தான் சொன்னா செத்துல அங்கீகாரம் மட்டும் வருவான். அதுக்காக என்ன செய்யறான், இந்த மாதிரி அவனை எனக்கு செய்வான், அது ஒரு நேரம், நான் அவனுக்கு செய்வேன், அது ஒரு நேரம். அப்ப நம்ம அடிச்சு விட செய்வான். நீங்க அந்த நிலையில சிந்திப்பீங்க, அதனால வாங்கிட்டு இருந்தேன். நான் அந்த எனக்கு கைலாத்திய படுற நிலை இருந்துச்சு, அந்த நிலையில கை வச்சு நடக்கிறது வேற. அப்ப இந்த மாதிரியான பித்தலாட்டக்காரர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நிலை அடைஞ்சாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை ஒரு தடவையாவது வணங்காம இருந்தாங்களா? பேசி நேரத்துல கூட தோல்ல கையை போட்டுக்கிட்டு பக்து வந்தவன கால்கள் இன்னும் கூட ரெண்டு பேரும் தோல்ல கையை போட்டுக்கிட்டு தூளைக்கு அல்லாஹ் வணங்குறதுக்கு போறாங்க. அப்ப நீ எதை சரியத்துங்கிறியோ அந்த கடைசி படித்தரத்துலதான் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்காங்க. எல்லா நபிமார்களும் அதான் இருந்திருக்காங்க. நீ சொல்லக்கூடிய ஒரு நிலைய ஒரு நபியும் நடக்கிற இப்ப 49 வரைக்கும் இல்லாட்டி விட்டு இவனுக்கு தகுதி இல்லை என்று ஒருத்தருக்கு அடைய சக்தி இருந்தால் அது யார் அடைஞ்சிருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அடைஞ்சிருக்கணும். நீ சொல்லக்கூடிய இந்த நிலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முந்தைய எந்த நபியோ அதை விட்டுவோம். சஹாபாக்கள் யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் இருந்தார். வாலிபாவுல கடந்த ஆண்டு காட்டு பார்ப்போம். நீ காட்டுறதெல்லாம் பேர் தான் இருக்கும்போது லட்சமா வாழ்ந்துருக்க மாட்டான். அப்படி கற்பனை தான். காபியா பசரியா அந்த பசரியான்னு மைமூனா அதவியா இப்படிலாம் வரலாற்றுல வாழ்ந்தே கிடையாது. இப்படி சில கற்பனை பெயர்களை வச்சுக்கிட்டு அவங்க நடந்தாங்கன்னு சொல்ல முடியுமே தவிர வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட அந்த கருத்துல ஆதாரப்பூர்வமான நிகழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுல ஒண்ணு காட்ட சொல்லுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கு, அங்கிருந்து ஒரு ஆளுநர் காட்ட முடியாது. சஹாபாக்களுடைய வரலாறு இந்த ஹதீஸ் குறைக்காக வேண்டிய அவங்களுடைய வரலாறு இருக்காது உண்டு, அங்கிருந்து காட்ட முடியாது. அதெல்லாம் தாண்டி கண்டதையும் சொல்லலாம்னு ஒரு காலம் வச்சுருவாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் இவன் உண்டாக்குற கற்பனை பாத்திரங்களுக்கு சொல்லுவானே தவிர இப்படி ஒரு சோதனை ஒரு பிராரத்துக்கு அதெல்லாம் இருக்குன்னு கேட்டாங்க. இவன் அவனை சொல்லிடுறான், இவனை சொல்லிடுறான். என்னடா இப்ப இப்ப பேசணும், நான் இவரை தூக்கி புகழ்ந்துட்டு இருப்பேன். புகழ்ந்துட்டு அவருக்கு நெருக்கமானது தானே, அதனால எனக்கும் பட்ட ஒரு மரியாதை கிடைக்கும். நீங்க செய்யறதுனால நம்ப முடியாது. அல்லாஹ்வுடைய இவர் வேணுமோ எனக்கு நெருக்கமானவரா இருக்கும்போது என்ன செய்வீங்க? பார்த்து சொல்லுங்க. இப்ப அந்தால என்னைய சொல்லிடுறாங்க, அவர் என்னைய சொல்லிடுறாரு பாருங்க. இப்படி ஒருத்தர் சொல்லிக்கிறதுக்காக வேண்டிதான் நீங்க தகவல் ஆதரிச்சுட்டு இருக்கலாம். இந்த பேசி ஆதரிக்கக்கூடியவன் செய்கா இல்லாம இருக்கணும். செய்கை புகழ்ந்து பேசுவான். எதுக்குன்னு கேட்டா இவன் மூலமா அந்த செய்கை நீங்க அழகு முயற்சிப்பீங்க. அவனுக்கு ஒரு 100% மரியாதை கிடைச்சா இவனுக்கு ஒரு 50 கிடைக்கும். அவனுக்கு ஒரு 100 வருமானம் கிடைச்சா இவனுக்கு ஒரு 50 கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு காரணத்துக்கு தான் சில பேரு இந்த செய்குமார்களுக்கு பின்னாடி பால் பிடிக்கிறான். அவனுக்கு அதை நம்பிக்கை கிடையாது. அந்த செய்கின் மீது இந்த ஏஜெண்டா வேலை செய்யற அறிஞர்கள் இருக்காங்க, மார்க் அறிஞர்கள், அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. நல்லா தெரியும், இவனை சொன்னாத்தான் நமக்கு ஏதோ கிடைக்கும் மரியாதை. அவனுக்கு உள்ள பக்தர்கள் அவனுக்கு கொடுக்கறது அவனுக்கு கொஞ்சம் தருவாங்க. இந்த அரசியல்வாதிகளுக்கு பண்றாங்க. அதேதான் ஜெயலலிதா காலில் விழுந்தாங்க, விழுந்து என்ன நினைச்சு விழுந்துருப்பான். இந்த தேவடியா காலில் அப்படி நினைச்சு விழுந்துருப்பான். உழுந்த ஒவ்வொருத்தரும் அப்படிதான் விழுந்திருப்பான். நம்ம நிலைய பாருங்க, நம்ம பதவிக்காக வேண்டி காப்புக்காக வேண்டி ஜீவகாலாம் விட வேண்டி இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம். இதுதான் நிலைமை. இதே நிலையில தான் இந்த தரிக்காவுடைய ஏஜென்ட்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த 4 நிலையெல்லாம் கிடையாது. அப்ப மாறிப்பாடா என்ன, ஆன்மீகம்னா என்ன, ஆன்மாவை பக்குவப்படுத்துறதுக்கு வழி என்ன, எல்லாம் ஒரே மதத்தில் சொல்லிடலாம். ஆன்மாக்களை பற்றி ஆன்மாவின் மீது சத்தியம் பண்ணி ஆன்மீகத்தெல்லாம் சொல்லிக்கலாம். உனக்கின் ஆன்மாவின் மீது சத்தியமாக சொல்லி ஆன்மீகத்தை சொல்வதற்கு அல்ல என்ன சத்தியம் பண்றான், ஆன்மாவுடைய சத்தியம் பண்றான். உனக்கின் மமா சவ்வாகான்னு சொல்லிட்டு அல்ஹமஹா
அந்த நப்சுக்கு, அந்த ஆத்மாக்களுக்கு அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான். ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அவைகள் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத தீமைகள் என்ன, செய்ய வேண்டிய நன்மைகள் என்ன என்பதை அவன் கற்று தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு ஆத்மா இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று சொல்லி இறைவனாகிய நான் கற்று தந்திருக்கிறேன். அதை எடுத்து நடக்கிறது தான் ஆன்மீகம். ஒரே வார்த்தை. அல்லாஹ் சொன்னா எடுத்து நடக்கிறது, அவ்வளவுதான் விஷயம். ஒரு கோடீஸ்வரனாக இருக்கட்டுமே, பணக்காரனா இருக்கிறான், அல்லாஹ் சொன்னபடி அவன் பணத்தை செலவழிக்க ஆரம்பிச்சான், அவனுக்கு ஆன்மீகம். இறைவனுக்கு மாத்திரம் அஞ்சி அவன் கட்டளை நிறைவேற்றுறதுக்கு பேரு நல்லது. கெட்டதுகளை அவனிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு எங்க இருந்து கற்றுக்கொள்ளணும்? அல்லாஹ் புதுவரையும் கற்றுத் தந்திருக்கிறான், அல்லாஹ் தக்வாவையும் கற்றுத் தந்திருக்கிறான். எது புது பாவங்கள் இவை, எது தக்வா, ரெண்டையும் அவனா கற்று தந்திருக்கிறான். கற்று தந்துட்டு அது அப்லஹ மன் ஜக்காஹா, யார் அந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி கொண்டானோ அவன் வெற்றி அடைந்தான். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகம் என்னன்னு சொன்னா ரொம்ப சிம்பிளானது. அதனால நெகட்டிவா உள்ள பேச இருந்துச்சு. இஸ்லாத்துடைய ஆன்மீகத்தை ஒரு வரியில சொல்ல முடியும். அதுல ஒரு வரியை சொல்றதுக்காக கடைசியா வச்சிருச்சு. என்ன ஒரு வரி? ஹலாலா ஹராமா, செய்ய தகுந்ததா தகாததா, அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறானான்னு பாரு, அதன்படி நடப்பதற்கு பேர் ஆன்மீகம். அல்லாஹ் சொன்னாத்தான் எதையும் செய்யணும். தப்பு மாறிய உனக்கு காட்சி தந்தா கூட இறைவன் சொன்னா செய்யணும். இறைவன் கட்டளைதான் எனக்கு அப்படி செய்ய மாட்டாங்கன்னு விஷயம். அப்ப இறைவன் என்ன சொல்லுகிறானோ அதை அப்படியே எடுத்து நடக்கணும் என்று குர்ஆனுடைய வாழ்க்கை இப்படி நடக்கிறது மட்டும்தான் ஆன்மீகம். அல்லாஹ் குர்ஆனை சொல்லி தரான். அவன் தான் புஜூரை கற்றுத் தந்திருக்கிறான், அவன் தான் தக்வாவை கற்றுத் தந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் சொன்ன அத்தனையும் நான் செய்வேன், அல்லாஹ் கொடுத்த அத்தனையும் விட்டு விடுவேன். இந்த ஒரு உறுதிமொழி உள்ளத்துல வந்துருச்சுன்னு சொன்னா இது ஆன்மீகம். அவன் வாழ்க்கை முழுசு நல்லா போயிடும். இப்படி வந்துருச்சுன்னா அவன் நல்ல வியாபாரியா இருப்பான். இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா நல்ல விவசாயியா இருப்பான். இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா நல்ல குடும்ப தலைவனா இருப்பான். இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா நல்ல ஆட்சியாளனா இருப்பான். இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா நேர்மையான வியாபாரியா இருப்பான். அவன் எதுல நுழைஞ்சாலும் அல்லாஹ் சொன்னதை செய்வேன், தடுத்ததை விடுவேன். இதான் பக்குவம். பக்குவத்துக்கு ஒரே சிம்பிளான வழிங்க. அல்லாஹ் சொன்னா கேட்பேன், செய்யக்கூடாது செய்ய மாட்டேன். நீரை உறுதி எடுத்துக்கிட்டே இருக்கிற திரும்பி இந்த உறுதி எடுக்கிறது தாக்குவது நோம்பு இதெல்லாம் அந்த பயிற்சி நமக்கு தருது. அல்லாஹ் கற்றுக்கொண்டு அல்லா பார்க்கறான், அல்லா கேட்டுட்டு இருக்கோம், அல்லா கண்காணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயிற்சி இருக்கிறாங்க. இது வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க குடும்பத்தில் இருந்து கொண்டும் ஒழுங்கா நடக்க முடியும், பதவியில இருந்து கொண்டும் ஒழுங்கா நடக்க முடியும், பெரும் கோடீஸ்வரனா இருந்து கொண்டும் ஒழுங்கா நடக்க முடியும், பிச்சைக்காரனா தள்ளப்பட்டாலும் ஒழுங்கா நடக்க முடியும். உலகத்தில் உள்ள அத்தனையாலும் இதை கடைபிடிக்க முடியும். இதை கடைபிடிக்கிறதுனால உலகம் அறியாது. இவன் சொல்லக்கூடிய கடைபிடிச்சா உலகம் அழிஞ்சு போயிருந்த எல்லாரும் குடும்பத்தை விட்டு ஓடுனா அதோட காலி 1996 உலகம் காலி. ஏன்னா இருக்கிறவங்க 20 வருஷம் ஓட்டுவோம், அவங்களெல்லாம் இருக்கு 2025 உலகம் காலியா போயிடும். இன்னைக்கு இந்த தீர்மானத்துக்கு தான் வந்துட்டாங்க. நீ அல்லாஹ் சொன்னதை கேட்பேன், அல்லாஹ் கருத்தை விட்டுருவேன்னு சொல்றதுனால யாருக்கு என்ன கேடு? ஒரு கேடும் இல்லை. யாருக்கு இது சாத்தியம், யாருக்கு சாத்தியம் இல்லை? எல்லாருக்கும் கேட்கணும். அல்லாஹ் சொன்னதை கேட்பேன், அல்லாஹ் கருத்தை விட்டுருவேங்கிறது என்ன பெரிய விஷயம்? சாதாரண ஒரு விஷயம் தானே. நடைமுறைக்கு கொஞ்சம் கஷ்டம், இது விளங்குறது ஒரு சாதாரணமான விஷயம் தானே. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை அமல்படுத்துறது யாரெல்லாம் மனசு வைக்கிறானோ அவனுடைய பதவி, அவனுடைய பால் வேற்றுமை எதுவும் தடையா இருக்காது. ஆம்பளைக்கு முடியும், பொம்பளைக்கு முடியும், வயசானவனுக்கு முடியும், இளைஞனுக்கு முடியும், யாருக்கு வேணாலும் முடியும், பணக்காரனுக்கு முடியும், ஏழைக்கு முடியும். இந்த மாதிரி எல்லாராலையும் முடியக்கூடிய ஆன்மீகத்தை அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான். ஆன்மாவின் மீது சத்தியம் பண்ணி அல்லாஹ் சொல்லி தர்ற ஆன்மீகம் என்னன்னா, ஹலாலை என்னிடம் இருந்து கற்றுக்கொள், ஹராமை என்னிடம் இருந்து கற்றுக்கொள். நான் ஹலால் சொன்னதை நீ செய், நான் ஹராம் சொன்னது இருக்கு, இதுதான் நீ செய்ய வேண்டிய வழி. இதுதான் மனசை தஸ்கீத் பண்ணக்கூடியது, ஆன்மாவை பக்குவப்படுத்துறது இருக்குது. இதை செஞ்சவன்னா வெற்றி அடைவான். அது அப்லஹ மன் ஜக்காஹா. இந்த புஜூரையும் தக்வாவையும் அல்லாஹ்விடமிருந்து கற்றுக்கொண்டு யார் பக்குவப்படுத்திக்கிறானோ அவன் தான் வெற்றி அடைவான் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இது அவ்வளவும் போலித்தனம், இதுல வெற்றி கிடையாது. மனுஷன் தான் ஹலால் ஹராம நிர்ணயிக்கிறவன் நினைக்கிறான் பாருங்க. இந்த சித்தாந்தத்துக்கு இஸ்லாத்துல இடம் கிடையாது என்று தெரியுது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம் அனைவரையும் இந்த உண்மையான ஆன்மீக பாட்டையில ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்குரிய இதுல எப்படி பக்குவப்படும் தனி தலைப்பு, இதுல எப்படி இந்த ஹலால் ஹராம அல்லாஹ் நிர்ணயிக்கிறவன் ஏற்றா பக்குவப்படுங்கிறத பத்தியே 2 மணி நேரம் விலைக்கு பேசுற விஷயம் நீங்க சிந்தால புரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் உணர்ந்து நடக்கக்கூடியவர்களாக அல்ல அறிவுறுவனாக ஏன் கேட்டுக்கிறாங்கன்னா, நான் சொன்னேன்ல ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லாருமே கல்யாணம் பண்ணாங்க,
ஒரு அண்ணாலகம் அத்வாஜன் அவர்களுக்கு நாம் மனைவியை ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதனால கேட்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணாங்களா? ஏன் அப்படி கேட்கிறாங்க கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இனி வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, அதனால வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, முந்தி பண்ணிருக்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்கிறாங்க. வந்து கல்யாணம் பண்றதுனால முந்தி பண்ண மாட்டாங்கன்னு வழங்க முடியாது. ஏன்னா வந்து அவருக்கும் எப்பவும் தேவை, அதுக்கு முந்தி ஒரு ஆம்பளையத்தான் தேவைதான். அதனால முந்தி கல்யாணம் பண்ண நீங்க எடுக்க இயலாது. வந்தும் பண்ணுவார், முந்தி பண்ணாருங்கிறது ஆதாரம் நான் அந்த ஆயத்துல சொல்லிட்டேன். உங்களுக்கு முன்னர் அனுப்பிய நல்மார்களுக்கு என்ன செஞ்சோம்? ஜோடிகளை, துணைகளை, வாழ்க்கை துணைகளை நாம் ஏற்படுத்தி இருந்தோம். ஈசாவுக்கு ஏற்படுத்தல என்று வந்தா தான் நீக்கிக்கணும். ஈசாவுக்கு அப்படி ஜோடி ஏற்படுத்தல என்ற ஒரு ஆதாரம் இல்லை. அந்த பொதுவான ஆதாரங்கள் போதும். அவங்க வந்து கல்யாணம் பண்ணுவாங்க, இது முந்தியும் பண்ணாங்க. நபிகள் அவர்களின் வழிபாடு நுபுவத்துக்கு முன்னால் எவ்வாறு இருந்தது? தொழுகை எப்படி தொழுவார்கள்? எந்த நபியை பின்பற்றி தொழுவார்கள்? நுபுவத்துக்கு முன்னாடி வந்து தொழுகைங்கிறது கற்பனை பண்ண தேவையே இல்லை. ஏன்னாட்டா அவங்க நுபுவத்துக்கு முன்னாடி என்னன்னு தெரியாத ஒரு நிலையில இருந்தாங்க. நல்லா விளங்கிக்கணும். என்னமோ ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு போய் அங்க போய் இரவுல இருக்கல. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மா குன்த தத்ரி மல் கிதாபு வல் ஈமான். ஈமான் என்றால் என்னவென்று உமக்கு தெரியாமல் இருந்தது, கிதாபு வேதம் என்றால் என்னவென்று உமக்கு தெரியாமல் இருந்ததுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த நுபுவத்துக்கு முன்னாடி உள்ள காலத்துல ஈமான் தான் என்னன்னு அவனுக்கு தெரியாது, கிதாபு வேதம் தான் என்னன்னு அவனுக்கு தெரியாது. தெரியாத காலத்துல என்ன பண்ணிருக்க முடியும்? தனிமையில இருந்து ஆராய்ந்துட்டு இருக்கிறாங்க. என்ன ஆராய்வாங்க? அதை கடவுங்கிறான், இதை கடவுங்கிறான், இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல இருந்தாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வணக்கமோ வழிபாடுகளோ ஒண்ணுமே இருக்கு கிடையாது. ஆனா நுபுவத்து வந்த பிறகு தொழுகை கடமையாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேண்டாம் நீங்க கேட்கலாம். நுபுவத்துக்கு முன்னாடி ஏன் தொழுகைன்னு நான் கேட்கிறேன். நுபுவத்துக்கு முன்னாடி தொழுவாட்டி எல்லாம் கேள்வி கேட்பாங்க, வணக்கமா எல்லாம் கொடுக்குறேன் அவங்களுக்கு. அதை வணங்கிக்கிறேன். தீனுக்கும் துன்யாவிற்கும் போட்டி வந்தால் எவையை அடைய மனிதன் முந்த வேண்டும்? விளக்கம் தரவும். தீனுக்கும் துன்யாவுக்கும் போட்டி வந்தால், சாதாரண கேள்விதான். தீனுக்கும் துன்யாவுக்கும் போட்டி வரலைங்கிற பட்சத்துல அது ஒரு ரூட்டு, இன்னொரு ரூட்டு. தீனுக்கும் துன்யாவுக்கும் போட்டி எப்பவாச்சும் தான் வரும். தீனுக்கு துன்யாவும் ரெண்டும் இணைஞ்சு போகக்கூடிய முறையில தான் அல்ல அமைச்சிருக்கலாம். ரெண்டும் போட்டியா இருந்தா ஒருத்தனாலே உலகத்தில் நல்லா வாழ முடியாது. இப்ப காசு இருக்குது, இந்த காசு துன்யா, இதையே என்ன செய்யலாம்? தர்மம் வளரும் போது தீனுக்கு போட்டியா வருதா, துணையா வருதா? துணையா தான் வருது. அப்ப தீனுக்கு துன்யாவும் பெரும்பாலும் போட்டி இருக்கிறது இல்ல. சில நேரங்களில் போட்டி வரும். அப்ப தீனு தான் பிரச்சனை, ரெண்டாவது கருத்து கடமில்லை. திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2. இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா? பிறை ஓர் விளக்கம். இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம். நபி தோழியர் வரலாறு. குற்றச்சாட்டுகளும் பதில்களும். நோன்பு. இயேசு இறைமகனா? வருமுன் உரைத்த இஸ்லாம். உண்மை தோழர் அபூபக்கர் அலி. பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள். அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி. இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம். நபி தோழர்களும் நமது நிலையும். துவாக்களின் தொகுப்பு. முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு. குரானை எளிதில் ஓதிட. நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன்? யாக்குத்பா ஒரு ஆய்வு. நபி வழியில் நம் ஹஜ். நபி வழியில் குழந்தை வளர்ப்பு. தராவி தொழுகை ஒரு ஆய்வு. ஜக்காத் ஒரு ஆய்வு. இஸ்லாத்தில் இல்லறம். கியாமத் நாளின் 10 அடையாளங்கள். நபிகளாரின் நற்போதனைகள். மன்னரை வாழ்க்கை. பைபிளில் நபிகள் நாயகம். இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம். தர்கா வழிபாடு. நபிகளாரின் இறுதி நாட்கள். இஸ்லாமிய கொள்கை. சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும். சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம். பேய் பிசாசு உண்டா? கற்பனை கதைகள். நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும். தப்லிக் தாகலின் தொகுப்பு. சுபகான மௌலிது ஒரு ஆய்வு. மனிதனுக்கேற்ற மார்க்கம். நேர்ச்சையும் சத்தியமும் மனனம் செய்வோம். விளக்கப்பட்ட உணவுகள். அர்த்தமுல்லா இஸ்லாம். குர்பானியின் சட்டங்கள். தொழுகை. இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள். இஸ்லாமிய திருமணம். இறைவனிடம் கையேந்துங்கள். மீராஜும் அதன் படிப்பினைகளும். வேதம் கொடுக்கப்பட்டோர் யார்? மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன். மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 656908